இன்னைக்கு நம்ம ஒரு அனிமே சீரிஸ் தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸோட பேர் ஹார்டென்ஷியா சாகா. இது ஒரு ஆக்ஷன் ஃபேண்டசி மேஜிக்கலா கலந்து ஒரு ராஜாக்கள்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிற டைம்ல ஒரு பயங்கர யுத்தக்களம் உள்ள ஒரு சீரிஸ்னு வச்சுக்கோங்க. ஓகே, சீரிஸோட கதை என்ன அப்படின்னு நான் சொல்லல. ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்து முடிக்கும் போதே இந்த சீரிஸ் எப்படி போக போகுதுன்னு உங்களுக்கு தெரிய வந்துடும். ஸோ அதனால ஓவரா பேசாம வீடியோ கிக் ஆஃப் பண்ணலாம். எபிசோட ஸ்டார்டிங்ல கிங்கோட பேலஸ்ல ரூகஸ் அப்படின்னு ஒருத்தன் வந்துட்டு, இவ்வளவு நாளா உங்களுக்கு நாங்க லாயலா இருந்தும் இந்த ஒரு துரோகம் பண்றதுக்கு எப்படி உங்களுக்கு மனசு வந்ததுன்னு சொல்லி அந்த ரூகஸ் அப்படிங்கிறவன் அப்படியே ஒரு பெரிய ஒரு பீஸ்டா மாறிடுவானா. அந்த கிங்க அட்டாக் பண்ணலான்னு போகும்போது அங்க இருக்கிற இளவரசி குட்டி பொண்ணா இருப்பா. அவ வந்து அவங்க அப்பா சாகிறத கண்ணு முன்னாடியே பார்க்க பேரலா வெளியில பார்த்தா அந்த ரூகஸோட படை ஆளுங்கள்லாம் வந்திருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் கெமிலியா அப்படின்னு அழைக்கப்படுவாங்க. சோ அந்த கெமிலியாவை சேர்ந்தவங்கலாம் இந்த ஹார்னட்ஷியா அப்படின்னு சொல்லப்படுற இந்த ராஜா இருக்கிறாருல, சோ இவரோட ஆளுங்க எல்லாரையும் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்களா. அப்ப அந்த கெமிலியாவோட படை தளபதிகள்லாம் எந்த அளவுக்கு அந்த ஹார்னட்ஷியாவை சேர்ந்தவங்க நம்மள அசிங்கப்படுத்தி இருப்பாங்க. சோ அதனால கர்ண பார்க்காம அந்த ஹார்னட்ஷியாவை சேர்ந்த எல்லாரையும் வந்து கொலை பண்ணுங்க அப்படின்னு ஒரு ரேஜ்ல இருப்பாங்க. அப்ப அந்த ஹார்னட்ஷியாவை சேர்ந்த பெர்னாண்டோ அப்படிங்கிற ஒரு தளபதி வந்துட்டு, ஏன் இந்த கெமிலியாவை சேர்ந்தவங்க நம்மளுக்கு எதிர்த்து போராடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே புரியாம இருப்பானா. அப்ப அந்த இடத்துல மோல் அப்படின்னு ஒரு மேஜிக்கல் கிரியேச்சர் மாதிரி வந்துட்டு ராஜாவை அட்டாக் பண்ணிட்டாங்க, இளவரசி ஆபத்துல இருக்கிறாங்க, உடனே பேலஸுக்கு வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போகுதா. ஆனா அதே நேரத்துல அங்க அந்த பெர்னாண்டோட பிரதர் ஒருத்தர் இருப்பான், மோரிஸ் அப்படின்னு. அவன் கூட இன்னொரு ஒரு ஹைடாங்கிற ஒரு பொண்ணுமே இருப்பாளா. என்ன கெமிலியாவை சேர்ந்தவங்க நம்மள அட்டாக் பண்றாங்க, ஒருவேளை ராஜாவுக்கும் அந்த கெமிலியாவை சேர்ந்தவங்களுக்கு போட்டிருந்த அந்த ஒரு டீல் வந்து ப்ரோக் ஆயிருச்சு அப்படின்லாம் நினைக்க. அப்ப அந்த பெர்னாண்டோ வந்துட்டு, என்ன இங்க பண்ணிட்டு இருக்கீங்க, சீக்கிரம் வாங்க நம்ம பேலஸுக்கு போய் ஆகணும், ராஜா வந்து ஆபத்துல இருக்கிறாராமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல அப்படியே மேஜிக்கல் சர்க்கிள்ஸ் எல்லாம் கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. அதுல இருந்து ஏகப்பட்ட பீஸ்ட் எல்லாம் அவங்களை அட்டாக் பண்றதுக்காக வெளியே வர. அப்ப அந்த ஹெய்டாங்கிற பொண்ணு, இதை நான் பாத்துக்கிறேன், நீங்க போய் உடனே ராஜாவை காப்பாத்துங்கன்னு சொல்லும் போது அந்த பெர்னாண்டோவும் அந்த மோரிஸும் போறாங்களா. போன இடத்துல ஆல்ரெடி ராஜா வந்து இறந்து போயிருந்திருப்பாரு, அந்த இளவரசி மட்டும் தான் அங்க இருப்பாங்க. அப்ப அந்த இடத்துல ஒருத்தன் கொஞ்சம் உயிரோட இருப்பானா, அவன் சாகருக்கு முன்னாடி ப்ளீஸ் அவனை வந்து தடுத்து நிறுத்துங்க, இளவரசி கூட்டிட்டு இங்க இருந்து ஓடி போங்கன்னு சொல்ல, அந்த மோரிஸ் அப்படிங்கிறவன் அந்த இளவரசிக்கு என்னாச்சுன்னு பாத்துக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து அந்த பீஸ்ட் அவனை அட்டாக் பண்ண, அவனோட ஒரு கண்ணு வந்து போயிருமா. அதுக்கப்புறம் அந்த பெர்னாண்டோ உள்ள போந்துகிட்டு அந்த ஒரு உல்ஃப் மாதிரி இருக்கிற அந்த பீஸ்ட் கூட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, அது அவனோட ஷோல்டர்ல கடிச்சு அவனுக்கு பயங்கரமான டேமேஜ் வந்து ஏற்படுத்திடும். பட் இருந்தாலுமே இந்த நாட்டுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஸ்வாட எடுத்துட்டு நேரா அதை ஃபேஸ் பண்றதுக்காக போவானா. சீன் கட் ஆகுது. அப்ப அப்படியே ஒரு குட்டி பையனை வந்து காட்டுறாங்க. இவன் தான் கதையோட ஹீரோ. அந்த பெர்னாண்டோ இருக்கிறாருல, சோ அவரோட பையனும் சரி, அங்க குதிரையில யாரோ வரதை பார்த்துட்டு அப்பா தான் வராருன்னு சொல்லி வெளியே வருவானா. வந்து பார்த்தா அது மோரிஸா இருக்கும். ஆமா, நீங்க ஏன் அப்பாவோட ஸ்வாட வந்து வச்சிருக்கீங்கன்னு கேட்க, அவர் அப்படியே அந்த ஸ்வாட வந்து எடுத்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்க அவனுக்கு புரிய வந்துடும், அப்பா சம்திங் பேட்டில்ல இறந்து போயிருக்காரு அப்படின்னு. அதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணுவான். ஓகே, அப்படியே கட் பண்ணி கதை நிலவரத்தை வந்து கட்டுறாங்க. ஆக்சுவலி ஒரு 700 வருஷமா இந்த ஹார்டென்ஷியா அப்படிங்கிற இந்த ஒரு கிங்டம் வந்து இருந்தது இருக்குது. சோ இந்த ஹார்டென்ஷியா அப்படிங்கிற இந்த கிங்டமோட செழுமையான நிலத்துக்காக ஏகப்பட்ட போர்கள் வந்து நடந்திருக்குது. ஏகப்பட்ட பேர் வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த எல்லா டைமுமே ஆலிவர், கெமிலியா அப்படின்னு சொல்லி ரெண்டு பர்டிகுலர் குரூப் தான் இவங்களுக்கு வந்து பயங்கர சப்போர்ட்டா இருந்திருக்குது. தோழமை நாடுகளா இருந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். சோ அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட்டுமே இருந்திருக்குது. இப்படி இருக்கும்போது தான் ஒரு 700 வருஷம் கழிச்சு அந்த ரூகிஸ் அப்படிங்கிற ஒருத்தன் தான் அந்த கெமிலியாவோட கிங்கா மாறுவானா. அப்படி மாறினவன் தான் எபிசோட ஸ்டார்டிங்ல அந்த கிங்க வந்து ஒரு பீஸ்டா மாதிரி போட்டு தெளிந்திருப்பான்ல, அது அவனா தான் இருக்கும். சோ ராஜா வந்து இறந்து போயிட்டாரு, இளவரசி வந்து காணாம போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு சார்லட் அப்படின்னு அந்த ராஜாவோட ஒரு குட்டி பையன் ஒருத்தன் இருப்பானா, அவனை வந்து ராஜாவா மாத்தி வச்சிருந்திருப்பாங்க யாரும் இல்லாதங்காட்டி. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ கிட்ட அந்த மோரிஸ் அவங்க அப்பா வந்து எப்படி இறந்து போனாரு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுவானா. சாகும்போது கூட அவங்க அப்பா வந்து ரொம்ப தைரியமா ஏத்து நின்று இறந்து போனாருன்னு. இதையெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோமே, நான் எங்க அப்பாவுக்கு வந்து ஒரு ப்ராமிஸ் மேக் பண்ணியிருக்கேன், கண்டிப்பா ஒரு நாள் ஒரு பெரிய ஒரு சோல்ஜரா வருவேன்னு. சோ அதுக்கு நீங்க எனக்கு ட்ரைனிங் பண்றீங்களா அப்படின்னு கேட்கும்போது அப்பா ஒரு நான் இப்போ எனக்கு இருக்கிற பொசிஷன்ல இருந்து விலகி அந்த ஒரு பொசிஷனை உனக்கு தரலான்னு இருக்கிறேன், பிளஸ் என்னோட நெஃப்யூக்கு கீழே வேலை செய்யறதுமே வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்குன்னு சொல்லுவாரா. ஆனா அப்ப அந்த இடத்துல ஃப்ளாய் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொண்ணு வந்துட்டு அந்த மரியஸ் ஆளை காணோன்னு சொல்லுவாளா. அந்த மரியஸ் யாருன்னு பார்த்தா அந்த இளவரசி இருக்கிறாள்ல, சோ அவ தான். பட் மேட்டர் என்னன்னு பார்த்தா இருக்கிறாருல, சோ அவர் வந்து இளவரசி அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த வீட்டுக்கு கூட்டு வந்திருக்க மாட்டாரு. கேபிட்டல் சிட்டில சண்டை வந்து நடக்கும் போது அந்த மரியஸ் அப்படிங்கிறவன் வந்து ஒரு பையன் தான். சோ அந்த பையனோட பேரண்ட்ஸ் எல்லாரும் வந்து இறந்து போயிட்டாங்க, வீடு அழிஞ்சு போச்சு, சோ அதனால இங்க நான் கூட்டிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாரா. சோ மரியஸ் அப்படிங்கிறது வந்து பொண்ணு தான், பட் இந்த இடத்துல ஒரு பையனா வந்து இருக்கிறானா. எங்க அவன் போனான்னு சொல்லிட்டு தான் நம்ம ஹீரோ வந்து அப்படியே அவனை தேடி வந்துகிட்டு இருக்க, அவளை தேடி வந்துகிட்டு இருக்க, அவனை தேடி வந்துகிட்டு இருக்க. அந்த மரியஸ் கூட அந்த மோல் அப்படிங்கிற அந்த ஒரு கிரியேச்சர் இருக்குதுல்ல, அதுவுமே வந்து சுத்திட்டு தான் இருக்குமா. அதுக்கப்புறம் ஓரமா
ஓரமா போய் வந்து அந்த மரியஸ் வந்து அப்படியே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்க அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோமே வருவானா வந்துட்டு என்ன அவன் ஃபேமிலியை இழந்தங்காட்டி ஃபீல் பண்றியா சரி என்னமோ இந்த இடம் தெரியுமா இதுவுமே வந்து என்னோட ஃபேமிலி கிரேவ் தான் எங்க அம்மா வந்து இங்க தான் புதைச்சாங்க சூனர் எங்க அப்பாவுமே இங்க தான் வரப்போறாரு அது மட்டும் இல்லாம எங்க அப்பாவால தான் நீ வந்து காப்பாற்றப்பட்டிருந்திருக்க உனக்கு உன்னோட ஃபேமிலியும் உன்னோட வீட்டையும் இழந்தது எந்த அளவுக்கு சோகமா இருக்கும் அப்படிங்கிறது எனக்குமே புரிய வருது பட் இருந்தாலுமே எல்லா தடவையும் அழுதுகிட்டே இருக்க முடியாதுல்ல எங்க அப்பாவை லூஸ் பண்ணியிருக்கேன் பட் இன்னும் என்னோட நம்பிக்கை எதையுமே வந்து நான் விடலன்னு சொல்லுவான் அப்ப அந்த மரியஸ் நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிற ஸ்வாட வாங்கிட்டு எனக்கு வந்து ஸ்ட்ராங் ஆகணும் இப்ப இருக்கிறதோடமே வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும்னு சொல்ல இப்ப அப்படியே சீன் கட் பண்ணி 4 வருடங்கள் கழித்து காட்டுறாங்க பார்த்தா நம்ம ஹீரோ வந்து அவனுக்கு கீழே ஒரு படை வச்சிருந்திருப்பான்ல சோ பயங்கரமா ட்ரெயின் ஆயிருந்திருப்பான் போல கூடவே அந்த மரியஸ் இருக்கிறான்ல சோ அவனுமே வந்து பயங்கரமா ட்ரெயின் ஆயிருந்திருப்பானா பிளஸ் அந்த படையில மோரியஸ் அப்படிங்கிற நம்ம ஹீரோவோட அங்கிள் இருக்கிறாருல அவருமே இருப்பாரா இவங்க அந்த கெமிலியா அப்படிங்கிற அந்த ஒரு குரூப்பை தான் எதுக்கிறதுக்காக போய்கிட்டு இருக்கிறாங்க அப்படி போகும்போது அந்த இடத்துல பார்த்தா இவங்களோட மெயின் ஃபோர்ஸ் எல்லாருமே வந்து சாகடிக்கப்பட்டிருந்திருக்காங்களா அப்ப அங்க இருக்கிற பாறை கிட்ட சில பேர் உயிரோடு இருக்க மாதிரி தெரிய வருது சோ அவங்க கிட்ட போகலான்னு பார்க்கும்போது அப்ப அந்த இடத்துல நிறைய அம்பு மலைகள்லாம் வந்து விழுக கெமிலியாவோட வில் வீரர்கள் அப்படின்னா அது கண்டிப்பா ராயோட குரூப்பா தான் இருக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களா சோ அதுல இருந்து எஸ்கேப் ஆகி எப்படி அங்க இருக்கிற நிறைய பேரை வந்து போட்டு தள்ளிட்டு அவங்க குரூப்ல இருக்கிற 2 பேர் பொழைச்சிருப்பாங்க அவங்களை அங்கிருந்து போக வைக்கலான்னு பார்க்க பாறை மேல ஏறி நின்று ராய் அப்படிங்கிறவன் அந்த 2 பேரையும் வந்து பின்னாடி இருந்து அமுக்குறானா இதை பார்த்து பயங்கரமா கடுப்பாயி நம்ம ஹீரோ அவங்ககிட்ட போயிட்டு அவங்க தான் பேட்டில் ஃபீல்டு இஷ்டம் இல்லாம போறாங்களா அவங்கள எதுக்கு அட்டாக் பண்றேன்னு கேட்க நீயே சொல்லிட்டு அது பேட்டில் ஃபீல்டுன்னு இஷ்டம் இருந்தா என்ன இல்லைன்னா என்ன வந்தா சாகடிக்க தான் செய்வேன்பா அது மட்டும் இல்லாம உன் கையில வந்து அந்த பெர்னாண்டோ அவரோட ஸ்வாட் இருக்கிற மாதிரி தெரியுது ஒருவேளை அவருக்கு அடுத்து நீ தான் அந்த ஒரு பொசிஷனை எடுத்துருக்கியோ சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவனை பயங்கரமா நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்ப மாரியஸ் கடுப்பாயிட்டு அந்த ராய் அட்டாக் பண்ணலான்னு போக அவன் ஈஸியா அடிச்சு போட்டுருவானா நம்ம ஹீரோவும் அட்டாக் பண்றதுக்காக போவான் பட் இவங்க 2 பேரும் ஒரு மேட்டராகவே இருக்க மாட்டாங்க அவங்க ஈஸியா அடிச்சு போட்டு அவங்க 2 பேரும் கொலை பண்ணலாம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கே போயிடுவான் அப்ப அந்த இடத்துக்கு மோரிஸ் வரதை பார்த்தோன்னே அந்த ராய் சரி விடு இப்ப நான் இங்கிருந்து கிளம்புறேன் பட் இந்த இடத்துல தேவையில்லாம உன்னோட அரகன்ஸால உன்னோட ஆளுங்களை கூட்டு வந்து சாகடிச்சிருந்திருக்கில்ல எதுவுமே வந்து அம்மன் ஜல்லிக்கு பிரோஜனம் இல்லைன்னு சொல்லி கலாய்ச்சிட்டு போயிடுவான் ஆனா அதுக்கு அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ போயிட்டு அப்படியே அவங்க அம்மா அப்பா தங்கச்சி இவங்களோட கிரேவ் இருக்கும்ல அதுல போய் அப்படியே உட்காந்துக்கிட்டு இருப்பானா அப்ப அவங்க அப்பா வந்து சொல்லியிருந்திருப்பாரு அவர் ஒரு போர் வீரனா இருக்கிறதுக்கான காரணமே வந்து இந்த ஊர் மக்களை வந்து காப்பாத்தணும் உன்னை வந்து காப்பாத்தணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்திருப்பாரா அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு கண்டிப்பா நான் இன்னுமே வந்து ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு அவன் நினைக்க ஆனா அப்ப அந்த இடத்துக்கு அந்த மாரியஸ் வருவானா அவன் வந்துட்டு தம்பி இங்க என்ன பண்ணிட்டுக்கிறே வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போகும்போது அந்த மோரிஸ் அந்த ஃப்ளாய் கூடவே அந்த மோல் அப்படிங்கிற அந்த கிரியேச்சர் இவங்க எல்லாருமே இவங்களை பாருக்காக வருவாங்களா இப்ப அப்படியே இன்னொரு பக்கம் அந்த கெமிலியாவோட கிங்கான அந்த ரூகஸ் இருக்கிறான்ல அவங்க கிட்ட ராய் போயிட்டு ஹார்னட்ஷியாவோட பார்டர்ல இருக்கிற ஏகப்பட்ட சோல்ஜர்ஸ் வந்து ஆல்ரெடி முடிச்சு கட்டியாச்சு சோ இன்னும் அவங்களுக்கு சோல்ஜர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகிட்டே இருக்கிறாங்க ஆனா அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமா பெர்னாண்டோ இருக்கிறாருல அவரோட பையனே வந்து இன்னைக்கு பார்த்தேன்னு சொல்ல ஓ அப்படியா ஒரு விஷயத்தை தேடி போறதுக்கான நேரம் வந்துருச்சு போலயே அப்படின்னு அந்த ரூகஸ் நினைக்க அரசவையில இருந்து இளவரசிய மோரியஸ் காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருப்பாரு ஆனா அதுக்கப்புறம் உன்னோட முடிய வந்து நீ வெட்டிக்க உன்னோட வாய்ஸையும் உன்னோட ஃபேஸையும் நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது உனக்கு புதுசா வேற ஒரு நேமை வந்து கொடுத்தாக்கணும் இந்த ஒரு ஐடென்டிட்டியில தான் இனிமேல் உன்னால வந்து இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாரா அதுக்கப்புறம் அவர் அப்படியே வெளியே வரும்போது இளவரசி வந்து ஒரு சின்ன பொண்ணா இருக்கிறா அவளோட அப்பா வந்து இறந்து போயிட்டாரு அவளோட கிங்டமே அவ கையை விட்டு போயிருச்சு அப்படிங்கிற இந்த ஒரு ஹார்ஷ் ரியாலிட்டி ஏத்துக்கிற அளவுக்கு அவளுக்கு பக்குவம் இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு அவர் நினைக்க இவங்க ஊர்ல நிறைய ஃபோக்லோர் எல்லாமே வந்து இருக்கும் பெரிய பெரிய மான்ஸ்டர்ஸ் பெரிய பெரிய மிருகங்கள் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பட் அது எல்லாமே வந்து வெறும் குழந்தைகளை வந்து பயமுறுத்துற ஒரு கதைகளாக தான் இருந்துருக்குது பட் அன்டில் அந்த கெமிலியாவை சேர்ந்தவங்க இவங்க ஹார்னட்ஷியா வந்து அட்டாக் பண்ற வரைக்கும் ஏன்னா அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் அதுக்கப்புறம் தான் அந்த பீஸ்ட் எல்லாத்தையும் வந்து நேர்லயே பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அது எல்லாத்தையும் வந்து உண்மையா இருக்குது அப்படிங்கறதையும் வந்து நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க கட் பண்ணா பிரசன்ட்ல நம்ம ஹீரோ சில காப்ளின்ஸ் கூட எல்லாம் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருப்பானா அந்த இடத்துல அந்த மோரிஸுமே இருப்பாரு சோ அவங்க எல்லாரும் அங்க இருக்கிற காப்ளின்ஸ் எல்லாம் போட்டு தள்ளிட்டு காலங்கத்திலேயே சண்டைக்காக வந்திருக்கேன்னு கேட்க ஆமா ஊர் மக்கள் எல்லாரையும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும்ல இந்த மான்ஸ்டர்ஸ் கிட்ட எல்லாம் இருந்து பட் இருந்தாலுமே எனக்கு இன்னுமே வந்து ஸ்ட்ராங் ஆகணும் ஏன்னா என்னால அந்த ராய் கிட்ட கொஞ்சம் கூட வந்து நிக்கவே முடியல சோ அப்படி இருக்கக்குள்ள நான் இன்னுமே வந்து பெட்டரான ஒரு பர்சனா மாறி ஆகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் சரி அதெல்லாம் இருக்கட்டும் அந்த மாரியஸ் எங்க அவன் கூட சண்டை போட வரலையான்னு கேட்க அவன் இந்த சண்டையில வந்து தேர்ச்சி பெற்ற ஒரு ஆளா தான் தெரியுறான் அதனால அவனுக்கு நான் வேற ஒரு வேலையை கொடுத்திருக்கேன்னு சொல்லுவானா பார்த்தா அந்த ஃப்ளாய் இருக்கிறாள் சோ அவ கூட சேர்ந்துகிட்டு அந்த மாரியஸும் வந்து சம்திங் ஏதோ கேரி பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கேன் அவ்வளவு வெயிட்டா இருக்குதுன்னா என்கிட்ட கூட நான் வந்து தூக்கிட்டு வரேன்னு அந்த ஃப்ளாய் சொல்லுவாளா இல்ல இது ஒரு ஆம்பளையோட வேலை அதனால நான் தான் பண்ணுவேன்னு சொல்லி அந்த மாரியஸ் தூக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறா பிளஸ் அந்த ஃப்ளாய் வந்து சில பூக்களை எல்லாம் எடுத்துட்டு வந்திருப்பாளா ஆமா இதெல்லாம் எதுக்குன்னு கேட்க நேரா நம்ம ஹீரோவோட ஃபேமிலி கிரேவ் இருக்குதுல்ல அங்க போயிட்டு அவங்க அப்பா அம்மா பிளஸ் அவங்க தங்கச்சி எல்லாம் இறந்து போயிருந்திருப்பாங்க அதுக்கெல்லாம் பூ வைக்க
வைக்க. சோ அப்பதான் சொல்றா ஃப்ளாய் இருக்கிறாள் அவளோட ரிலேட்டிவ்ஸ் அவளோட பேரண்ட்ஸ் அவங்க எல்லாருமே வந்து இறந்து போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவோட அப்பா தான் அந்த ஃப்ளாயை இந்த வீட்டுக்கே வந்து கூட்டிட்டு வந்திருப்பாரு. நம்ம ஃப்ளாய்க்கும் நம்ம ஹீரோவோட தங்கச்சிக்கும் ஒரே ஏஜா தான் இருந்திருக்கும். பட் நம்ம ஹீரோவோட தங்கச்சி வந்து பிறக்கும் போதே வந்து உடல்நிலை பெருசா சரியில்லாம தான் இருந்திருப்பாளா. இப்படி இருக்கும்போது ரெண்டு பேரும் ஒன்னாதான் வீட்டுல இருந்திருப்பாங்க. பட் அப்படி இருக்கக்குள்ளதான் ஒரு நாள் நம்ம ஹீரோவோட தங்கச்சி வந்து ஒரு சேரிட்ல போயிட்டு இருக்கும் போது ஒரு லேண்ட் ஸ்லைட் மூலமா அது கீழே விழுந்து அது மூலமா அவங்க இறந்து போயிருந்திருப்பாங்க. சோ அன்னையில இருந்து நம்ம ஹீரோ வந்து தனியா தான் இருக்கிறான். சோ அவனுக்கு முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அவன் வந்து லோன்லியா ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்ல அந்த ஃப்ளாய் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சோ அதுக்கப்புறம் அப்படியே அவங்க கொண்ட பொருட்கள்லாம் எடுத்துட்டு திருப்பி ஊருக்குள்ள வருவாங்களா. ஆனா அந்த இடத்துல ரெண்டு சின்ன பசங்க இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் இவங்க எல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஜாலியா அவங்க பேசிட்டு இந்த மாதிரி அந்த மித்திக்கல் கிரியேச்சர்ஸ் எல்லாம் அந்த ஊர்ல வந்து இருக்குது இல்ல. சோ அதுல வந்து ஒரு ஷேப் சேஞ்ச் பண்ற ஒரு மான்ஸ்டர் வந்து இருக்குதாமா. அது டிராகனா வேணா மாறும் ஒரு உல்ஃபா கூட மாறுமாமா கேள்விப்பட்டான்லாம் சொல்ல டக்குன்னு அந்த மரியஸ் அவ கேசல்ல பார்த்துருப்பாள். சோ அதையெல்லாம் யோசிச்சு பார்க்க அப்ப அந்த குட்டி பையனோட அக்கா அந்த மாதிரியான மான்ஸ்டர்ஸ் எல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லுமா. இல்ல அதெல்லாம் வந்து இருக்குது எல்லாம் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன்லாம் சொல்ல கேள்விப்பட்டிருந்திருக்கேன் எங்கேயாவது நீ போய் பார்த்துருக்க வேணா போய் காட்டி எங்கேயாவது ப்ரூவ் பண்ற அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் அந்த மோரிஸும் வருவாங்களா. நம்ம ஹீரோ அந்த குட்டி பையன் கிட்ட டே குட்டி பையா நீ சொல்ற மாதிரியான அந்த ஒரு கிரியேச்சர்ஸ்லாம் அந்த இடத்துல இருக்காது. சோ அதனால நீ அதை நினைச்சலாம் பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. அதை நீ போய் பார்க்கணுங்கிற தேவையும் இல்லைன்னா சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா அப்பவும் அந்த குட்டி பையனோட அக்கா கிட்ட இல்ல நான் போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி புலம்பிக்கிட்டு இருப்பானா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்துடுவாங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்து யோசிப்பான் சின்ன பசங்க எல்லாருமே போய் பார்க்கணும் அந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு சொல்லி அந்த அளவுக்கு ஆர்வமா இருக்கிறாங்க போது எதுக்கோ ஒன்ஸ் அந்த இடத்துல சம்திங் ஏதாவது இருக்குமான்னு சொல்லி நம்ம போய் செக் பண்றது நல்லதுன்னு சொல்ல அப்ப அந்த மோரிஸ் எதுக்கு அதெல்லாம் சும்மா ஏதாவது கட்டுக்கதையா இருக்குன்னு சொல்லுவாரா. இது வரைக்கும் வந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாமே வந்து கட்டுக்கதைகள் தான் அப்படின்னு சில வருடங்களுக்கு முன்னாடி நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். பட் ஒன்ஸ் கெமிலியா நம்மள அப்போஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இதெல்லாமே உண்மைன்னு தெரிய வந்ததுல. சோ அதனால நம்ம போய் அதை எதிர்த்தாகணும். ஏன் மரியஸ் நான் சொல்றது கரெக்ட் தானே அப்படின்னு கேட்க மரியஸுக்கோ அவங்க அப்பாவை உல்ஃப் தான் கொலை பண்ணுச்சுன்னு சொல்லி அதை பார்த்து பயங்கர ஒரு ட்ராமா இருக்கும். சோ அதனால உல்ஃப்னாலே லைட்டா பயமா இருக்குமா. பட் இருந்தாலும் பரவாயில்ல என்ன அப்படின்னு போய் பார்த்தாகணும்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கிளம்புறாங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும் போதே காட்டுக்குள்ள வந்து சில வேர் உல்ஃப்லாம் கத்துற மாதிரி எல்லாம் இருக்குமா. அப்ப மரியஸ் வந்து நம்ம ஹீரோ கிட்ட இந்த மாதிரி உங்க அப்பாவை ஒரு வேர் உல்ஃப் தான் கொலை பண்ணுச்சுன்னு சொன்னாங்கல்ல அதை கேட்கும்போது உனக்கு எப்படி இருந்ததுன்னு கேட்க வேர் உல்ஃப் மட்டும் கிடையாது எங்க அப்பாவை எதிர்த்து எது சண்டை போட்டிருந்தாலுமே அவரும் அதை எதிர்த்து கடைசி வரைக்கும் சண்டை போடதான் செஞ்சிருப்பாருன்னு சொல்ல ஓ அப்படி சொல்ல வரையா. பட் ஒருவேளை உங்க அப்பாவை எதிர்த்து அந்த ஒரு வேர் உல்ஃப் வந்து வேர் உல்ஃபாவே இல்லாம இருந்திருந்தா என்ன பண்றதுன்னு கேட்க இப்படியே பேசிக்கிட்டே அவங்க அந்த ஒரு கேவுக்கு வந்துருவாங்களா. அந்த மொரியஸும் அப்படியே அவங்கள உள்ள கூட்டிட்டு போக இங்க இன்னொரு பக்கம் அந்த ஃப்ளாய் வீட்டுல இருக்கும் போது அப்ப அந்த குட்டி பையனோட அம்மா வந்துட்டு அந்த உருவத்தை மாத்திர மிருகம் வந்து உண்மையாலே இருக்குதுதான் அப்படின்னு அந்த குட்டி பையன் அவங்க அக்கா கிட்ட ப்ரூவ் பண்றதுக்காக அந்த ஒரு கேவுக்கு போயிருக்கான் அவனை போய் காப்பாத்துங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லும் போது கவலைப்படாதீங்க அதே இடத்துக்கு தான் வந்து நம்ம ஹீரோஸும் போயிருக்காங்கன்னு அவளும் சொல்லுவா. பட் இருந்தாலும் அவங்க இது வேற எங்கேயாவது போயிட்டாங்கன்னா இல்ல டைமிங் மிஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளாய் கிச்சன்ல இருக்கிற எல்லா வெப்பனையும் வந்து மூட்டையில வந்து பேக் பண்ணிக்கிட்டு ஏதோ அவனை காப்பாத்த வந்துகிட்டே இருக்கிறேன்னு சொல்லி ஓடி வருவா. இங்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோஸ் எல்லாம் அந்த கேவுக்குள்ள போயிருப்பாங்களா பார்த்தா அங்க ஏகப்பட்ட காப்ளின்ஸ் தான் இருக்கும். எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு அதோட எண்டுக்கே வந்துருவாங்க. என்ன இங்க எதுவுமே இல்ல ஒருவேளை சும்மா தான் இருக்குமோன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போகலான்னு பார்க்கும்போது நிறைய வழி வந்து இருக்குமா தொலையக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆஹா நான் தொலைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளாய் உள்ள வந்துட்டு எப்படி போறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருப்பாள. அப்ப அந்த இடத்துல எலும்பு கூட எல்லாம் பார்த்துட்டு பயங்கரமா வந்து பயப்படும் போது அந்த இடத்துல அந்த குட்டி பையனோட வாய்ஸ் வந்து கேட்கும். போய் பார்த்தா அந்த பையன் ஓரமா உட்காந்து அழுதுகிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அவனை கூப்பிட்டு சமாதானம் எல்லாம் படுத்திட்டு சரி ஓகே வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா திருப்பி எல்லாம் நிறைய ஹோல்ஸ் வந்து இருக்குமா. சரி தொலைஞ்சிட்டோம் ஏதோ ஒரு வழியா போகலான்னு சொல்லி அவங்களும் போகும்போது அந்த இடத்துல காப்ளின்ஸ் எல்லாம் பாக்குறாங்க. ஆனா இந்த காப்ளின்ஸ் கிட்ட இருந்து இந்த ஃப்ளாயும் எவ்வளவோ ட்ரிக்கா எஸ்கேப் ஆகலாம் அப்படின்லாம் சொல்லி ட்ரை பண்ணுவா. பட் இருந்தாலுமே முடியாது அப்படியே சுத்தி வளைச்சிருவாங்களா. இதுக்கு முன்னாடியுமே நான் ஆபத்துல இருக்கும்போது அவன் என்ன வந்து காப்பாத்திருக்கான். சோ கண்டிப்பா ஒப்பும் வருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஆப்வியஸா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து அங்க இருக்கிற எல்லா காப்ளின்ஸையும் போட்டு தள்ளிட்டு அந்த ஃப்ளாய் அந்த குட்டி பையனையும் காப்பாத்த அப்பதான் இந்த மாதிரி அந்த ஃப்ளாய் அந்த காப்ளின்ஸ் துரத்தும் போது அவளோட ரிப்பன் கீழே வந்துருக்குமா. சோ அதை வச்சுதான் தேடி வந்திருக்காங்க. சரி எனிவேஸ் இங்க இருந்து கிளம்பலாமா அப்படின்னு பார்க்கும்போது அப்ப அந்த இடத்துல வந்து சம்திங் ஏதோ ப்ளூ கலர் லைட் எரியற மாதிரி இருக்குமா. என்னன்னு சொல்லி நம்ம ஹீரோவும் போய் பார்ப்பான். பார்த்தா அந்த இடத்துல ஒரு சின்ன பாண்டு மாதிரி இருக்குமா. சரி என்னமோ அப்படின்னு சொல்லி அங்க இருந்து போகலான்னு பார்க்கும்போது அப்ப அந்த இடத்துல ஒரு வேர் உல்ஃப் வரும். அதை பார்த்தோன்னே அந்த மாரியஸ் அவங்க அப்பா இறந்து போனதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அப்படியே பயங்கரமா பயப்படுவாளா. அப்ப நம்ம ஹீரோ இந்த மாதிரியான ஒரு வேர் உல்ஃப் தான் எங்க அப்பாவை கொலை பண்ணுச்சா என்னன்னு சொல்லி அந்த வேர் உல்ஃப் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது அப்ப நம்ம மோரிஸ் உள்ள போந்து நம்ம ஹீரோவை தடுக்க ட்ரை பண்ணுவாரு. உங்க அப்பாவை கொலை பண்ண அந்த வேர் உல்ஃபுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லடான்னு அதுவே பயத்துல அந்த மாரியஸ் இருக்கிறாள் அவ அப்படியே அங்க இருக்கிற லேக்ல கீழே வந்துருவாளா. கட் பண்ணா பிளாஷ்பேக் இல்ல
இளவரசி இருக்கால அவளை காப்பாத்திக்கிட்டு அந்த மாரியஸ் அங்கிருந்து வேகமா ஓடி வந்துகிட்டு இருக்கும்போது அப்போ பல்தசார் அப்படின்னு ஒரு வயசான ஒருத்தர் அங்க இருக்கிற ஒரு சீக்கிரட்டான பாத்தை வந்து ஓபன் பண்ணி விட்டு இது மூலமா போன்னு சொல்லுவாரா, நீயும் எங்க கூட வாங்க நாமளும் இங்கிருந்து எஸ்கேப் ஆயிரலாம் அப்படின்னு அந்த மோரியஸ் சொல்லும் போது, இல்ல நீங்க தான் இங்கிருந்து போய் ஆகணும், அரசு குடும்பத்துக்கு இந்த இடத்துல ஒரு பேராபத்து காத்திருக்குது, அது மட்டும் இல்லாம இளவரசர் இருக்கிறாருல இளவரசர் அந்த போப் வந்து எடுத்து வச்சுக்கிட்டான், அந்த போப் தான் நம்ம ராஜா கிட்ட சம்திங் ஏதோ ஒரு விஷயத்த சொல்லும் போது அது மூலமா தான் ராஜா வந்து அவரோட போக்கையை வந்து மாத்திக்கிட்டாரு. சோ இப்போதைக்கு இளவரசர் சார்லட் வந்து அந்த போப்போட கைகள்ல இருக்கிறாங்க போது இளவரசர் சார்லட்டை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக நான் இங்க இருந்தாகணும்னு சொல்லுவான். ஆனா அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோட அப்பாவான அந்த பெர்னாண்டோ இருக்கிறாருல அவருமே வந்து ஒரு பர்டிகுலர் லேண்டை வந்து ரூல் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. சோ அதை வந்து கவர்ன் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அங்க போனா சேஃபா இருக்கலாம்னு சொல்லி தான் அந்த மாரியஸை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருப்பாரு. இப்போ அந்த இடத்த நம்ம ஹீரோ கவர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் தண்ணிக்குள்ள விழுந்த அந்த மாரியஸை காப்பாத்தி வெளியே எடுக்கும் போது அங்க இருக்கிற அந்த வேர்வுல்ஃப் வந்து அப்படியே ஒரு மாதிரி மேஜிக் மாதிரி அங்கிருந்து காணாம போயிடும். என்னன்னு பார்த்தா இந்த இடத்துல இருக்கிற ஸ்பிரிங் வந்து ஒருத்தரோட மனசுக்குள்ள இருக்கிற பயத்தை அப்படியே ஒரு உருவமா மாத்திரும். சோ அதனால தான் உருவத்தை மாத்திர ஒரு மான்ஸ்டர் இந்த குகைக்குள்ள இருக்குதுன்னு சொல்லுவாங்க. மேபி அது என் மனசுல இருக்கிற வேர்வுல்ஃபை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஹீரோ நினைப்பான். பட் அது ஆக்சுவலி அது வந்து அந்த மாரியஸோடது. அதுக்கப்புறம் அந்த குட்டி பையனை கொண்டு போய் பத்திரமா அவங்கள வீட்டுல வந்து ஒப்படைக்கிறது மட்டும் இல்லாம அந்த ஃப்ளாய் கிட்ட இன்னொரு தடவை இந்த மாதிரி விபரீதமான விளையாட்டுகள் எல்லாத்துக்கும் நீ வந்துகிட்டு இருந்தேன்னு வைங்க, உன்னை லூஸ் பண்ணிட்டா என்னோட கடைசி ஃபேமிலி மெம்பர் நீ தான், அதுக்கப்புறம் நான் எங்க போவேன்னு சொல்லி அப்படியே கட்டிப்பிடி வைத்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒருத்தன் காட்டுக்குள்ள நடந்து போய்கிட்டு இருக்கும் போது அங்க சில பேர்லாம் வந்துட்டு, ஹே உன் பேர் தானே டவோனிஸ், நீ தான் இந்த மாதிரி திருடி இருந்திருக்க, நிறைய கொலைலாம் பண்ணியிருந்திருக்க அப்படின்னு உன் மேல கேஸ் இருக்குதுன்னு சொல்ல, அந்த டவோனிஸ் அப்படிங்கிறது வேணா நானா இருக்கட்டும், ஆனா அதெல்லாம் வந்து நான் பண்ணல அப்படின்னு சொல்லுவானா. இருந்தாலுமே அவனை பிடிக்கிறதுக்காக அவங்க ட்ரை பண்ணும் போது அவன் டக்குன்னு ஒரு ஸ்மோக் பாம்பை போட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிருவான். அவங்களும் தேடுறதுக்காக போக அங்க மரத்து மேலதான் உட்காந்துக்கிட்டு இருப்பானா, கொஞ்சமாவது கண்ணை திறந்து பாக்குறானுங்களான்னு சொல்லிட்டு அவனுங்க கையோட எடுத்துட்டு வந்து அந்த ஒரு வாண்டட் போஸ்டரை வந்து பாக்குறான். டிராயிங் நல்லா தான் இருக்குது, பட் இருந்தாலும் என்ன பிடிக்கிறதுக்கு ஏன் வெறும் 5 கோல்டு காயின் அப்படின்னு சொல்லி அதை நினைச்சு ஃபீல் பண்ண அங்க சீன் கட் பண்ண நம்ம ஹீரோவும் அந்த மோரிஸ் இருக்கிறாங்களா அவங்க 2 பேரும் கேபிட்டலுக்கு வருவாங்களா. பரவாயில்ல 4 வருஷத்துக்கு முன்னாடி அட்டாக் நடந்ததுல இருந்து கொஞ்சம் சிட்டி வந்து ரெக்கவர் ஆயிருக்க போலயே அப்படின்னு அவன் நினைக்க. ஆனா அப்பதான் பிளாஷ்பேக்ல காட்டுறாங்க ஆக்சுவலி இந்த மாதிரி கேபிட்டல் சிட்டிக்கு நம்ம ஹீரோ போக போறான் அப்படிங்கிற கேள்விப்பட்ட உடனே அந்த மாரியஸ் இருக்கிறான்ல, சோ அவன் வந்து எதுக்கு போற, அங்கெல்லாம் வந்து ஏதாவது ஆபத்து இருக்கும் அப்படின்லாம் சொல்லும்போது, எவாடி நான் கேபிட்டலுக்கு தான் போறேன், நீ கொஞ்சம் கம்முன்னு வீட்டுல இருன்னு சொல்லிட்டு தான் வந்திருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அந்த மோரிஸும் ஒரு மேன்ஷனுக்கு போயிட்டு அங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களா. ஜார்ஜ் அப்படின்னு ஒரு கேப்டன் தான் இவங்களை கூப்பிட்டு வந்திருப்பாரு. பட் வெறும் ஒரு எம்டியான ஷீட்டை மட்டும் தான் அனுப்பி இருந்திருப்பாரு. அதுல எதுவுமே இருந்திருக்காது. ஒருவேளை ஏதாவது சம்திங் இம்பார்ட்டன்டான மேட்டரை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறாரோன்னு நினைக்கிறேன். ஆனா அப்ப அந்த இடத்துக்கு அந்த ஜார்ஜுமே வராரு. வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து வெல்கம் பண்றது மட்டும் இல்லாம உங்க அப்பா கூட சேர்ந்து ஒன்னா நானுமே வந்து ஃபைட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருப்பாரா. அப்ப அந்த மோரிஸ் பழைய கதையெல்லாம் பேசினது போதும் ஜார்ஜ் நீ எதுக்கு வர சொன்னங்கிற விஷயத்த சொல்லுன்னு கேட்க. ஆனா அப்பதான் இந்த மாதிரி இந்த ஊர்ல இந்த ஒரு பெரிய கிங்டம் இருக்குதுல, சோ இதுல பர்டிகுலர் ஒரு வில்லேஜ் இருக்குமா, அந்த வில்லேஜ்ல வந்து சம்திங் ஏதோ ஒரு விதமான நோய் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சாமா. ஆனா அந்த ஒரு நோய் மூலமா அதுல அஃபெக்ட் ஆனவங்களோட ஸ்கின் எல்லாமே வந்து ரொம்ப ஹார்டா மாதிரி அவங்க எல்லாரும் கல்லா மாறிடுவாங்க. சோ அப்படி இருக்கக்குள்ள அதை சரிப்படுத்துறதுக்காக இந்த கிங்டம்ல இருக்கிற ஏகப்பட்ட டாக்டர்ஸ் எல்லாரையும் கூட்டு போய் பார்த்துருப்பாங்க. பட் எதுவும் வேலைக்கு ஆயிருக்காது. ஈவன் சர்ச்சுக்குமே வந்து என்ன பண்றது அப்படின்னு தெரிஞ்சிருக்காதா. சோ அதனால இந்த வில்லேஜை வந்து கம்ப்ளீட்டா வந்து டிஸ்ட்ராய் பண்ண சொல்லியிருப்பாங்க. பட் இந்த ஜார்ஜுக்கு இப்போதைக்கு அபிஷியலா இல்லாம அன்அபிஷியலா அந்த வில்லேஜ்ல என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாகணும். ஆனா அது மட்டும் இல்லாம இவர் சில விஷயங்களை கேள்விப்பட்டிருந்திருப்பாராமா. அந்த வில்லேஜ்ல இருக்கிற மக்கள் எல்லாருமே சம்திங் ஏதோ செத்து போனா வந்து நடக்கிற மாதிரி எல்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. சோ அதனால அது என்ன அப்படிங்கறத போய் நீங்க விசாரிச்சுட்டு வரீங்களான்னு கேட்க, அப்ப நம்ம ஹீரோ இதை நீங்க உங்க ஆளுங்களை வச்சே பண்ணலாமான்னு கேட்கும் போது அப்ப அந்த ஜார்ஜ் லைட்டா முறைப்பாரா. அப்ப அந்த மோரிஸுமே நம்ம ஹீரோ வந்து அப்படியே தட்டி விட்டுட்டு பரவாயில்ல நாங்க வந்து இதை பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வராங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த மாரியஸ் மோரிஸ் அந்த மோல் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அந்த ஒரு வில்லேஜ் நோக்கி போய்கிட்டு இருப்பாங்களா. அப்ப மாரியஸ் எதுக்கு நம்ம தேவையில்லாம அந்த ஒரு இடத்த போய் செக் பண்ணி ஆகணும், என்னதான் அந்த ஜார்ஜ் வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு நபரா இருந்தாலுமே சர்ச் வந்து எப்பவோ அந்த ஒரு வில்லேஜை வந்து கைவிட்டுட்டாங்க. சோ அப்படி இருக்கக்குள்ள அந்த ஒரு வில்லேஜ்ல பரவற இந்த ஒரு நோய்க்கு காரணம் வந்து சம்திங் ஏதோ ஒரு விதமான விச் ஏதோ ஒரு சூனியக்காரி அப்படின்னும் அந்த சூனியக்காரியை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக பல வருஷங்களுக்கு முன்னாடியே அவங்க ஆளுங்க எல்லாரையும் வந்து அமிச்சிட்டு இருந்திருக்காங்க. பட் இன்னி வரைக்கும் கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாம அந்த பிளேகால அஃபெக்ட் ஆனவங்க எல்லாருமே ஒரு மாதிரி ஜாம்பி மாதிரி சுத்திக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற விஷயமே இந்த ஊரோட மித்தாலஜில இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாலுமே ஸ்டில் நம்ம ஹீரோ அதெல்லாம் இருந்துட்டு போகட்டும், பட் இருந்தாலும் நம்மளை போய் பார்க்க சொல்லி இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம சர்ச்சை பத்தி இவ்வளவு நீ தப்பா பேசிக்கிட்டு இருக்காத, மேபி உனக்கு பிடிக்காம இருக்கலாம், பட் நீ இப்படி பேசுறத கேட்டனா உனக்கு ஆபத்து வரும்னு சொல்லி. ஆனா அதுக்கப்புறம் அந்த ஒரு வில்லேஜுக்குமே போயிடுறாங்களா. அந்த இடமே பயங்கர திகிலா இருக்குது. அப்ப மரியஸ் அவளோட கையில ஒரு விதமான பூ வந்து வச்சிருந்திருப்பாளா, இதை நான் எங்கேயோ பார்த்திருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல
சொல்ல வேற எங்கேயும் கிடையாது, ஃப்ளாய் தான் என்கிட்ட கொடுத்தா. உன்னோட தங்கச்சியோட கதை புக்ல இந்த மாதிரி செத்து போய் நடமாடுற மனிதர்களை பத்தின கதைகள் வந்து இருந்திருக்கு அப்படின்னும், இந்த பூக்களை வச்சிருந்தோம் அப்படிங்கும்போது அந்த மனிதர்கள் யாரும் நம்ம கிட்ட வரமாட்டாங்கன்னு ஃப்ளாய் தான் என்கிட்ட கொடுத்தான்னு சொல்லுவா. அப்ப உள்ள யாரும் அலற மாதிரி இருக்குமா, என்னன்னு சொல்லி போய் பார்த்தா அந்த தவோனிஸ் இருக்கிறான்ல, அவன் தான் அந்த ஜாம்பிஸ் கிட்ட எல்லாம் வந்து அட்டாக் பண்ணாம அப்படியே சும்மா நின்னுகிட்டு இருப்பானே, என்ன விட்டுருங்கன்னு. அப்ப அந்த மாரியஸோ அவ கையில வச்சிருந்திருக்க அந்த ஃப்ளவர் இருக்குதுல்ல, சோ அதை யூஸ் பண்ணி அங்க இருக்கிற ஜாம்பி எல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம்னு பார்த்தா அது எல்லாமே ஒரு செகண்ட் நிக்கும் தான். பட் இருந்தாலும் திருப்பி இவங்களை அட்டாக் பண்றதுக்காக வரும்போது மோரிஸும் நம்ம ஹீரோவும் உள்ள போந்து அங்க இருக்கிற எல்லா ஜாம்பிஸையும் போட்டு தள்ளிடுறாங்க. சோ போட்டு தள்ளிட்டு அப்ப தவோனிஸ் அம்மா நீங்க யாருடான்னு கேட்க மாரியஸ் டக்குன்னு நாங்க சர்ச்ச சேர்ந்தவங்கன்னு சொல்லிடுவாளா. எனது சர்ச்ச சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி சண்டை போட போயிருவான். பட் இருந்தாலும் அப்படியே நாங்க சர்ச்ச சேர்ந்தவங்க தான் வந்திருக்கோம், பட் இருந்தாலும் அந்த அளவுக்கு பெரிய தொடர்பெல்லாம் ஒன்றும் கிடையாது, அதே நேரத்தில் உன்னை பத்தியும் சொல்ல மாட்டோம் அப்படின்னு அந்த மோரிஸ் சொல்லும் போது சரி நீ யாருப்பா, சர்ச் தான் இந்த ஊருக்குள்ள யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லி ரிஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்களே, ஏன் உள்ள வந்தேன்னு கேட்க ஆனா அதுக்கு அந்த தவோனிஸ் உங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது, என் வழியில குறுக்க வராம போயிருங்கன்னு சொல்லிட்டு போயிருவான். அதுக்கப்புறம் இவங்களுமே அந்த ஒரு வில்லேஜ்ல என்னதான் இருக்குதெல்லாம் பாத்துக்கிட்டு இருப்பாங்களா. சோ அப்பதான் எங்களுக்கு ஒரு டவுட் வரும், இந்த மாதிரி இந்த வில்லேஜ்ல இருக்கிறவங்க எல்லாருமே செத்து போனாங்கன்னா கண்டிப்பா புதைப்பாங்க, பட் புதைக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறாங்கன்னா அந்த ஒரு ஆளாவது இருந்தாகணும்ல அப்படின்னு யோசிக்க சரி இந்த ஊரோட கிரேவியார்டு சுடுகாடு எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்க ஒரு சர்ச் இருக்கிறத கவனிக்கிறாங்களா. அதுக்கப்புறம் இதை பத்தி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் பேசிக்கிட்டே அந்த சர்ச்சுக்கும் வராங்க. அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது, ஒருவேளை அந்த தவோனிஸ் அப்படிங்கிறவன் மேபி இந்த வில்லேஜை சேர்ந்தவனா இருக்குமோன்னு யோசிக்க பார்த்தா அந்த இடத்துல சில கல்லறைகள்லாம் இருக்குமா, அந்த இடத்துல பூக்கள்லாம் வச்சுட்டு அந்த தவோனிஸ் நிப்பான். அதுக்கப்புறம் என்ன அவன்கிட்ட போயிட்டு என்ன தலைவா இந்த ஊரை சேர்ந்தவனா அப்படின்லாம் கேட்கும்போது ஆமா சில வருஷங்களுக்கு முன்னாடி இந்த ஊரை விட்டு நான் போனேன், அதுக்கப்புறம் இந்த ஊர்ல எதுவும் ஆயிடுச்சுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன், வந்து என்னோட இரங்கலை வந்து தெரிவிக்கலாம் அப்படின்னு தான் பார்த்தேன், பட் இந்த வில்லேஜ்ல இருக்கிற எனக்கு தெரிஞ்ச நிறைய பேரை வந்து ஆளை காணோம் அப்படின்னு சொல்லுவானா, அவங்கள எங்க போனாங்கன்னே தெரியலன்னு, ஈவன் அவங்களோட கல்லறை கூட புதைக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லும் போது அப்பதான் மோரிஸ் சொல்றாரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒரு கிங்டம்ல அட்டாக் நடக்கும்போது நிறைய மேஜிக்கல் சர்க்கிள்ஸ் மூலமா நிறைய மித்திக்கல் கிரியேச்சர்ஸ் எல்லாம் வந்தது, பட் அதே மித்தாலஜில ஹியூமன்ஸ் கூட மான்ஸ்டரா மாறுற மாதிரி இருந்தது, அதுலதான் உன்னோட வில்லேஜ் பாதிப்படைந்திருக்குன்னு சொல்லும் போது இதை கேட்டு அந்த தவோனிஸ் பயங்கரமா சோகமடையறானா. சோ அதுக்கப்புறம் 4 பேர் அங்க இருக்கிற சர்ச்சுக்குள்ள போகும்போது அந்த சர்ச்ல ஏதாவது இருக்குமான்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப அந்த இடத்துல ஒரு குட்டி ஜேர்னல் இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த பிரீஸ்டோட ஜேர்னலா இருக்குமோன்னு நினைக்க டக்குன்னு அந்த தவோனிஸ் அதை வந்து எடுத்து படிக்க ஆரம்பிப்பான். அந்த ஜேர்னல்ல போட்டிருக்கோம் இன்னைக்கு போப் எங்க ஊருக்கு வந்தவர் உங்க ஊர்ல ஒரு விதமான நோய் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு சொல்லிட்டு எங்க ஊர்ல இருக்கிற எல்லாரையும் வந்து வெளியே போக விடாம இதே இடத்துல சீல் பண்ணிட்டாங்க. சோ அதுக்கப்புறம் உடம்பு சரியில்லாம ஒவ்வொருத்தரும் தொடர்ந்து அப்படியே சிலைகளா மாற ஆரம்பிக்க நாங்க என்ன பாவம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நாங்க எல்லாருமே வந்து கடவுள்கிட்ட தொடர்ந்து பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே இருந்தோம், ஆனா அது எதுவுமே வந்து பயன் கொடுக்கல, கடைசியில எல்லாருமே வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்லும் போது அதை படிச்சுட்டு பயங்கரமா அந்த தவோனிஸ் ஃபீல் பண்றான். ஏன்னு பார்த்தா அந்த ஒரு பிரீஸ்ட் இருக்கிறாருல அவரே வந்து தவோனிஸோட அப்பாவா தான் இருப்பாரா. தவோனிஸோட அம்மா வந்து இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்களோட அப்பா தவோனிஸுமே வந்து ஒரு பிரீஸ்டாக சொல்லியிருப்பாரு, அது பிடிக்காம தான் அவன் அந்த வில்லேஜ்ட்டே வந்திருப்பான். பட் திருப்பி வந்து பார்த்தா வில்லேஜ் இப்படி கிடக்குது. சோ அப்ப அவங்களுமே தவோனிஸுக்கு ஆறுதல் சொல்றதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனா அப்ப அந்த இடத்துக்கு சில நைட்ஸ் எல்லாம் வந்துருவாங்களா, தடை செய்யப்பட்ட இடத்துக்குள்ள என்னடா பண்றீங்கன்னு சொல்லி அவங்க கூட சண்டை போடலான்னு பார்க்க அப்ப நம்ம ஹீரோ தான் உள்ள போந்து அவங்கள தடுக்கிறான். டே நீயும் சர்ச் செய்யணும் தானே, தேவையில்லாம சண்டைக்குள்ள வராதுன்னு சொல்லும் போது அப்பவும் நம்ம ஹீரோ அந்த டவுனிஸ்ங்கிறவன் அவங்களோட பேரண்ட்ஸுக்காக அவங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து கனிரஞ்சலி செலுத்த வந்திருக்கான், அவனை தடுக்கிறவங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்குண்டான்னு கேட்க அப்ப அந்த இடத்துல ஒரு பெரிய தாடிக்கார மான்ஸ்டர் ஒன்று வருமா, அதை பார்த்து அந்த நைட்ஸ் எல்லாம் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிருவாங்க. இது எங்கிறது வந்துச்சுன்னு சொல்லி அது கூட சண்டை போட பார்க்கும்போது அதோட ரீஜெனரேட்டிவ் அபிலிட்டி பயங்கரமா இருக்கும், அதோட கையை அறுத்து போட்டாலும் திருப்பி அப்படியே ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கேன், அதை வந்து அழிக்கிறதுக்காக ஏதாவது ஃப்ளவர் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாரியஸ் இருக்கிறாள் வந்து தேடிட்டு இருக்கும் போது அப்ப அந்த தவோனிஸ் அங்க ஒரே ஒரு ஃப்ளவர் மட்டும் தனியா இருக்கும் பாரு, அதை எடுன்னு சொல்லுவானா, எதுன்னு அம்மாவோட சிமெண்ட்ரிக்கு வச்சிருந்திருப்பான், அதை எடுத்து அந்த பொண்ணு அப்படியே மந்திரங்கள்லாம் படிக்க ஆரம்பிக்கும் போது அப்படியே பாத்தீங்கன்னா அது வந்து கொழுந்துட்டு எரிய நம்ம ஹீரோமே அதோட தலையில இருந்து கால் வரைக்கும் அப்படியே ஒரு கோடை போட்டு கிழிச்சு விடும் போது அதுவுமே அங்க இருக்கிற வேலையில இருந்து சறுக்கி கீழே விழுந்துருமா. அதை டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த தவோனிஸுமே அவங்க அப்பா பத்தி எல்லாம் நினைச்சிட்டு அங்கிருந்து கிளம்பி வருவானா. இங்க இன்னொரு பக்கம் இவங்க எல்லாம் போய்கிட்டு இருக்கும் போது அப்ப அந்த மாரியஸ் இருக்கிறாள் அவ சொல்லுவா, நீ வந்து இந்த சர்ச் சேர்ந்தவன் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த நைட்ஸ்க்கு எப்படி தெரியும், கண்டிப்பா அந்த ஜார்ஜ் தான் சொல்லியிருக்கணும்னு சொல்ல நாம என்னங்கிறதுல அங்க போய் விசாரிச்சுக்கலாம், அதுக்குள்ள வந்து பழிய போட வேணாம் நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருப்பானா. ஆனா அப்ப அந்த இடத்துக்கு அந்த தவோனிஸ் வந்துட்டு என்னப்பா இன்னும் போகலையான்னு கேட்கும் போது உனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் தங்கம், எங்க கூட சேர்ந்துக்கிறியான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவன் அந்த தவோனிஸ் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன், வேற எங்க போறது உங்க கூட வரேன்னு. அப்போதைக்கு ராஜாவா அந்த சார்லட் அப்படிங்கிற அந்த சின்ன பையன் தானே இருக்கிறான். சோ அவங்க கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி கெமிலியன் அப்புறம் தஹாரன் அப்படின்னு சொல்லி 2 கண்ட்ரி வந்து பார்டர்ல அவங்களுக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த அங்க இருக்கிற சில சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்து சொல்லுவாங்களா. இதை கேட்ட அந்த போப்
இப்ப என்ன ராஜா பண்றது அப்படின்னு சொல்லி அந்த சார்லட்டுங்கிற சின்ன பையன்ட்ட கேட்க போப் என்ன சொல்றாரோ அதையே பண்ணுங்க அப்படின்னு அவன் சொல்லுவானா. ஆனா அதுக்கப்புறம் போப் வந்து அந்த இடத்துல அந்த நைட்ஸ் இருப்பானுங்கல்ல, சோ அதுல லீடரா விராட் அப்படின்னு ஒருத்தர் இருப்பான். அவன்கிட்ட அப்படியே தலையாட்டும் போது ஓகே இனிமேல் இந்த நைட் வந்து பாத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டரை அவன் கையில எடுத்துக்கிறான். பிளஸ் அந்த இடத்துல தான் அந்த ஜார்ஜ் அப்படிங்கிற அவனுமே வந்து நின்னுகிட்டு இருப்பானா. இங்க இன்னொரு பக்கம் தவோனிஸ் இருக்கிறான்ல, அவன் நம்ம ஹீரோ கிட்ட அப்படின்னா என்ன அந்த ஜார்ஜ்ங்கிறவன் தான் உங்ககிட்ட டபுள் கேம் ஆடுறான்னு நீங்க நினைக்கிறீங்களான்னு கேட்கும்போது இல்ல கன்ஃபார்ம்லாம் கிடையாது, அந்த மரியஸ் வந்து சொல்றான் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஹீரோ சொல்லுவானா. பிளஸ் அப்படியே நிறைய ஃபுட் அண்ட் மெடிசன் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு வீட்ல இருந்து எல்லாருமே திருப்பி அந்த கேபிட்டலுக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்கேன். அப்படியே அந்த ஃப்ளோயும் பாய் பாய் எல்லாம் சொல்லிட்டு இருப்பாளா. இப்போ அப்படியே அந்த கெமிலியன் பிளஸ் அந்த தயரன் அப்படின்னு சொல்லி 2 கண்ட்ரி இவங்களை இன்வைட் பண்ணதில்ல. சோ ஒரு 700 வருஷமாவே இந்த ஹார்னட்ஷியா வந்து இன்வைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த தயரன் வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இந்த எல்லா டைமுமே வந்து அந்த கெமிலியன் தான் ஹார்னட்ஷியா வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்களா. பட் இப்போ அந்த ரூகிஸ் வந்து கிங் ஆனதுக்கு அப்புறம் அந்த கெமிலியனும் சரி அந்த தயரகனும் சரி ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டு ஹார்னட்ஷியா வந்து அட்டாக் பண்றாங்க. இப்போ அப்படியே சீன் கட் பண்ணா நம்ம ஹீரோஸ் எல்லாம் அப்படியே அந்த ஷேரியட்ல வந்துகிட்டு இருப்பாங்களா. அப்படி வரும்போது ஒரு ஷாக்கு என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல அப்படியே குதிரைகள் மனிதர்கள் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து இறந்து கிடக்குறாங்க. பட் கூட்ஸ் எல்லாமே வந்து அதே இடத்துல தான் இருக்குது. சோ கண்டிப்பா வழிப்பறி பண்றதுக்காக யாரும் இதை வந்து பண்ணல, வேற என்னவா இருக்குன்னு சொல்லி அந்த ஷேரியட்ல ஏறி பார்க்க உள்ள 2 குட்டி பொண்ணுங்க வந்து இருப்பாங்களா. சோ அந்த பொண்ணுங்களை பார்த்துட்டு அவங்க கிட்ட வந்து பேசுறதுக்காக ட்ரை பண்ணும்போது இவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுங்களுக்கு புரியாது. பிளஸ் அவங்களோட ஸ்கின் டோன் இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பா இவங்க அந்த தயரஹன் அப்படிங்கிற அந்த ஒரு கண்ட்ரியை சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க. எனிவே ஸ்லேவா பிடிச்சி வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இவங்களை என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போது இவங்க கேபிட்டலுக்கு போற வழியில எப்படி நம்ம ஹீரோக்கு கீழே பர்டிகுலரா ஒரு லேண்ட் இருக்குதோ அதே மாதிரி வைரலா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒருத்தனமே இருக்கிறான். அவனுக்கு கீழே சில ஊர் மக்கள்லாம் இருக்கிறாங்க, அங்க கொண்டு போய் விடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஊருக்கு போவாங்களா. போனா அந்த இடத்துல நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும். இங்கேயும் வந்து மான்ஸ்டர்ஸ் அடிக்கடி அட்டாக் பண்ண போலயே நினைச்சிட்டு போக அங்க இருக்கிற ஒரு பொண்ணு கிட்ட வரியில அப்படிங்கிற உங்களோட லீடர் வந்து எங்கன்னு கேட்கும்போது அவர் எங்களை விட்டுட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. மேட்டர் என்னன்னு பார்த்தா இந்த ஊர்ல அதிகமான மான்ஸ்டர்ஸோட அட்டாக் வந்து இருந்துகிட்டே இருக்கு. நிறைய டாக்ஸஸ் எல்லாத்தையும் வந்து இந்த ஊரோட பில்டிங்ஸ் வந்து கட்டமைக்கிறதுக்காக ஒரு வசூல் பண்ணிட்டு இருந்திருக்காரு. பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல மான்ஸ்டர்ஸோட அட்டுழியம் வந்து தாங்க முடியாம இந்த ஊரை வந்து அப்படியே விட்டுட்டு அவன் கேபிட்டலுக்கு ஓடி போயிட்டானாமா. இதை கேட்டு நம்ம ஹீரோ அந்த மாதிரில ஒருத்தர் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, ஆனா அதுக்கு அந்த பொண்ணு அதெல்லாம் பரவாயில்லைங்க ஐயா, அவன் போனதுக்கு அப்புறம் தான் அவன் தங்கி இருந்த அந்த ஒரு மேன்ஷன் வந்து இப்ப நாங்க ஒரு சர்ச்சா மாத்திக்கிட்டு இருக்கிறோம். கண்டிப்பா ஒரு சர்ச் கட்டணும் அப்படின்னா கடவுளோட ஹெல்ப் மூலமா எங்களுக்கு இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாமே வந்து இங்க இருந்து போயிரும்னு சொல்ல, ஆமா சர்ச் கட்டினா நல்லது நடக்கணும் இப்ப எவன் சொன்னா அப்படின்னு அந்த மாரியஸ் நினைச்சுக்கிட்டு இருப்பா. பட் இருந்தாலும் அவங்க பண்றதை பண்ணட்டும்னு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு அங்க இருக்கிற இடத்துல தான் அவங்க தங்குவாங்க. பிளஸ் அங்க 2 பேர் இருக்கிறாங்களா, அவங்கள அங்கேயே விட்டுட்டு போகலாம் தான் முதல்ல நினைச்சாலும் வேணாம், எதுக்கு ஒரு லீடர் இல்லாத ஒரு வில்லேஜ்ல வந்து விட்டுட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேபிட்டலுக்கு அடுத்த நாள் அவங்க கூட கூட்டிட்டு போகலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோங்க 2மே வந்து தூங்குற வரைக்கும் அவங்க பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இருப்பான். சின்ன வயசுல அவன் தங்கச்சி தூங்குற வரைக்கும் அவன் உட்காந்துட்டு இருக்கிற அந்த ஃபீல் அவனுக்கு வரும். பட் எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் அந்த ட்வின்ஸ் 2 பேரும் பேசிக்கிறாங்க, நாளைக்கு விடியட்டும் கரெக்டான ஒரு டைம் வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சோ அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையிலுமே ஆகுது, அங்கிருந்து கிளம்பிட்டு நேரா கேபிட்டலை நோக்கி வராங்க. சோ அப்படி கேபிட்டல்ல நுழைஞ்ச உடனே பெர்னாண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கமாண்டரை வந்து மீட் பண்றாங்களா. சோ அவர் அப்படியே நம்ம ஹீரோவையெல்லாம் பார்த்துட்டு பரவாயில்லையே பெர்னாண்டோட பையன் இந்த அளவுக்கு வளர்ந்துட்டானு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்பதான் அந்த தெஹரனோட அந்த 2 சின்ன பசங்க வந்து இருக்கிறாங்களா. சோ அவங்கள பார்த்த உடனே ஆமா இவங்கள என்ன பண்றீங்கன்னா கேட்க, இவங்க 2 பேரும் அனாதைங்கன்னு நினைக்கிறேன், சோ ரோட்ல வந்து கண்டுபிடிச்சான்லாம் சொல்லும்போது அப்படின்னா சரி இங்க வந்து ஒரு ஆர்ஃபனேஜ் ஒன்று இருக்குது, அதுல பேசிக்கா இந்த தெஹரன்ஸ் எல்லாம் சேர்த்திக்க மாட்டாங்க, பட் இருந்தாலும் இவங்க 2 பேரும் நான் கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிற சொல்லி கையோட அள்ளிட்டு அங்கிருந்து போகலான்னு பார்க்க அப்ப நம்ம ஹீரோ அந்த மாரியஸையும் அந்த தவுனிஸ் இருக்கிறான்ல, சோ அவங்க 2 பேரையும் அந்த குழந்தைங்க 2 அந்த பெத்ராண்டுக்கு தொல்லை கொடுக்காதபடி நீங்க கூட போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி விடுவான். சோ அதுக்கப்புறம் அந்த பெத்ராண்டும் அந்த தவுனிஸும் அப்படியே ஜாலியா பேசிட்டு சரக்க பத்தி எல்லாம் பேசிட்டு வருவாங்களா. இன்னொரு பக்கம் மாரியஸ் இருக்கிறாள்ல, சோ அவ அப்படியே அந்த 2 பசங்களையும் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கும் போது அப்படியே அங்க இருக்கிற ராயல் பேலஸை பார்த்துட்டு அவளோட தம்பியை பத்தி நினைக்கும் போது இவனுக்கு 2 பேர் திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா அந்த குழந்தைகளை காணோமா, ஆமா இங்க தானே இருந்தாங்க எங்க போனாங்கன்னு சொல்லி நம்ம மரியஸுக்கு ஒரே டவுட் வர. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் அந்த மோரிஸும் அந்த ஜார்ஜ் கிட்ட போயிட்டு எங்களை அந்த ஒரு வில்லேஜுக்கு போகும்போது அந்த நைட்ஸ் வந்து அட்டாக் பண்ணாங்க, இதை நீங்க பார்த்த வேலையான்னு கேட்கும்போது அஃப்கோர்ஸ் கண்டிப்பா கிடையவே கிடையாது, எனக்கு இதை பத்தி சுத்தமா ஐடியா இல்ல அப்படின்னு அவர் சொல்ல, அதே நம்பிக்கை தான் எங்களுக்கு உங்க மேல வந்து இருக்குது, பட் இங்க சம்திங் ஏதோ தப்பா இருக்குது, அந்த சம்திங் என்ன அப்படிங்கறது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க அதுக்கப்புறம் அந்த ஜார்ஜுமே நீங்க அந்த வில்லேஜுக்கு இன்வெஸ்டிகேட் பண்ண போனங்காட்டி உங்களை வந்து அட்டாக் பண்ண மாதிரி தெரியல, வேற ஏதோ ஒரு ரீசன் வந்து இருக்கணும், அது மட்டும் இல்லாம நைட்டு தான் உங்களை அட்டாக் பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த நைட் வந்து சர்ச்சோட கண்ட்ரோல்ல தான் இருக்குது. சோ இது எல்லாத்தையும் பண்ற பர்சன் யாரா இருக்கும்னா அவர் சொல்ல வரக்குள்ள அந்த இடத்துல ஏதோ பிளாஸ்ட் நடக்கிற மாதிரி இருக்குமா, அப்ப அங்க வந்து ஒரு நைட் இந்த மாதிரி வெளியே மான்ஸ்டர்ஸ்ல அட்டாக் பண்ணதுன்னு சொல்லுவாரா. இங்க இன்னொரு
பக்கம் அந்த ராய் இருக்கிறான்ல, அவன் அந்த கெமிலியாவோட ராஜாவான அந்த ரூகிஸ் கிட்ட அந்த வந்து நீங்க தான் அந்த கேபிட்டலுக்கு அனுப்பிச்சதான்னு கேட்க, அவங்க தான் போர் அடிக்குதுன்னு சொன்னாங்க. சோ அதனால தான் கேபிட்டல்ல போய் சுத்தி பார்த்துட்டு வரட்டும்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சேன். அது மட்டும் இல்லாம அப்படி போற வழியில நான் என்ன தேடுறனோ அதான் அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா என்கிட்ட கொண்டு வர சொன்னேன்னு சொல்லுவான். இங்க இவங்க 3 பேர் அந்த 2 சின்ன பசங்களும் எங்க போனாங்கன்னு சொல்லி தேடி பார்த்துட்டு இருக்கும்போது அப்ப அந்த மரியஸ் அங்க இருக்கிற சர்ச்ல வந்து சம்திங் ஏதோ பறக்கிறது வந்து கவனிக்கிறாளா. பார்த்தா அந்த சர்ச்சுக்குள்ள இருக்கிற நைட்ஸ் எல்லாத்தையும் அந்த 2 ட்வின்ஸ் தான் அப்படியே போட்டு தள்ளிக்கிட்டு அங்க இருக்கிற போப் கிட்ட ஆமா எங்களுக்கு தேவையானதை கொடுன்னு சொல்ல, என்னதுன்னு கேட்கும்போது அதுதான்ப்பா ரெலிக்னு சொல்லும் போது அந்த போப்புக்கே ஷாக்கா இருக்கும். நீங்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோஸ் எல்லாரும் இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாருமே அந்த சர்ச்சுக்கு முன்னாடி வந்துடுறாங்களா. வந்துட்டு அங்க ஏகப்பட்ட பேர் இறந்து கிடக்குறாங்க. பிளஸ் அங்க இருக்கிற மான்ஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அது கூட வந்து சண்டை போட ஆரம்பிக்க, கண்டிப்பா போப் வந்து சர்ச்சுக்குள்ள தான் இருப்பாரு, போப் வந்து நம்ம என்னாலுமே லூஸ் பண்ணிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்களா. பட் இருந்தாலுமே தொடர்ந்து அந்த இடத்துல வந்து மான்ஸ்டர்ஸ் வந்து கன்யூஸா சமன் ஆகிட்டே இருக்க, கண்டிப்பா இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் சமன் பண்றவன் அந்த சர்ச்சுக்குள்ள தான் இருக்கணும் அப்படிங்கும் போது அப்ப அந்த பத்ரண்ட் அவனோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணி அங்க ஒரு ஸ்லாஷ் இருக்கிற எல்லா மான்ஸ்டர்ஸும் காணாம போனோடனே இவங்களும் சர்ச்சுக்குள்ள நுழைவாங்களா. பார்த்தா அந்த இடத்துல அந்த போப் அட்டாக் பண்றதுக்காக அந்த 2 தான் இருப்பாங்களா. அதை பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு பயங்கர ஷாக்கு. அந்த இடத்துல சில நைட் எல்லாம் இறந்து போயிருப்பாங்க. சோ இங்க நடந்த இவ்வளவு பெரிய கலவரத்துக்கும் நீங்க 2 பேர் தான் காரணமா என்ன அப்படின்னு கேட்கும்போது ஆமா ஆப்வியஸ்லி நாங்க தான் காரணம், அது மட்டும் இல்லாம நீ எங்களை காப்பாத்த வந்தீல அப்பவே உன்னையே போட்டு தரலாம் தான் பார்த்தோம், பட் இருந்தாலும் நீ எங்ககிட்ட கொஞ்சம் ரொம்ப நல்ல விதமா நடந்துகிட்டியா, அந்த ஒரு விஷயத்துக்காக உன்னை விட்டு வச்சோம் அப்படின்னு சொல்லும் போது ஆனா நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க தெரியுமா, கொலை பண்ணியிருக்கீங்க, ஒரு உயிரை எடுத்துருக்கீங்கன்னு சொல்ல பண்ணா இருக்குதா அதை மட்டும் தான் பார்க்கணும், மத்தபடி அதையெல்லாம் வந்து பெருசா கேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல. ஆனா அவ்வளவுதான் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நம்ம ஹீரோவும் டென்ஷன் ஆயிடுறான். அப்படியே ஸ்வாட பிடிச்சுக்கிட்டு நீங்க குழந்தைங்க அப்படிங்கிறங்காட்டி உங்ககிட்ட கருணை எல்லாம் பார்ப்பேன் அப்படின்னா எதிர்பார்க்காதீங்கன்னு சொல்லி அட்டாக் பண்ணலாம்னு நினைக்க, அப்ப அந்த 2 குழந்தைகளும் அவங்களோட மேஜிக்கை வந்து யூஸ் பண்ணுவாங்களா. திடீர்னு பார்த்தா அந்த போப் வந்து சம்திங் ஏதோ ஒயிட் கலர்ல மின்ற மாதிரி எதையோ எடுக்க அந்த 2 குழந்தைங்களோட பவர்ஸ் வந்து இன்ஆக்டிவ் ஆயிருது. சோ அதுதான் அந்த ரெலிகாமா. அப்ப சடனா அந்த இடத்துல ஒரு டிராகன் என்டர் ஆகுதா. ஆனா அந்த ஒரு டிராகன் வந்து அந்த ட்வின்ஸ் இருக்கிறாங்கல்ல, சோ அவங்களை காப்பாத்துறதுக்காக தான் வந்திருக்குது. பட் அப்ப அந்த இடத்துக்கு அந்த விராட் இருக்கிறான்ல, சோ அவன் வந்துட்டு அந்த டிராகன் கூட வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறான். அவனுமே பயங்கரமா அந்த டிராகனுக்கு வந்து டேமேஜ் எல்லாம் கொடுக்குறானா. இதை பார்த்துக்கிட்டு இருந்தா நம்ம ஹீரோவும் சரி அந்த தவோனிஸும் சரி பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க, என்ன இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கிறான்னு. பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த 2 ட்வின்ஸுமே அந்த டிராகன் மேல ஏறிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போக, சோ அதுக்கப்புறம் அந்த விராட் வந்து அப்படியே அங்க இருக்கிற போப் கிட்ட போயிட்டு கிங்குக்கு வந்து எதுவுமே ஆகல நல்லா தான் இருக்கிறாருலாம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அப்பதான் மோரிஸ் யோசிப்பாரு, அந்த ஜார்ஜ் சொல்லியிருந்திருப்பாருல நான் நைட்டுக்கு ஆர்டர் கொடுக்கல அப்படின்னா வேற ஒரு பர்சன் தான் ஆர்டர் கொடுத்துருக்கணும் அப்படின்னு, அது கண்டிப்பா இந்த விராடும் போப்பா தான் இருக்கும் அப்படின்னு அவருக்கு சந்தேகம் வருது. இங்க இன்னொரு பக்கம் அந்த 2 ட்வின்ஸும் அந்த டிராகன் மேல ஏறி அந்த கெமிலியனோட பேலஸ் இருக்கும்ல அங்க வந்துருவாங்களா. அண்ட் பார்த்தா அந்த டிராகன் இருக்குதுல, சோ அதுவுமே வந்து ஒரு பொண்ணா தான் இருக்கும், அந்த பொண்ணு தான் அந்த மாதிரி டிராகனா மாறிக்கிட்டு இருக்குது. பிளஸ் அந்த 2 ட்வின்ஸும் சொல்லுவாங்க எங்களால அந்த ரெலிக்கை எடுத்துட்டு வர முடியல, பட் அது கண்டிப்பா போப்பு கிட்ட தான் இருக்குதுன்னு சொல்ல, அப்படின்னா சரி இந்த ஒரு விஷயத்த உடனே ரூகிஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி ஆகணுங்கும் போது ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி ஹார்டன்சியாவோட பார்டர்ல அந்த தைரஹனும் அந்த கெமிலியன் சோல்ஜர்ஸும் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த பேட்டில்ல ராயும் சரி அந்த ரூகிஸ் இருப்பான்ல அவனுமே இருப்பானுங்களா. சோ அப்ப அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அந்த இடத்துல லியான் அப்படிங்கிற ஒருத்தனும் நம்ம ஹீரோவோட அப்பாவான அந்த பெர்னாண்டோ இருக்கிறாருல, சோ அவரும் அங்க வந்திருப்பாரு. ஆக்சுவலி அந்த லியான் அப்படிங்கிறவன் ஆலிவர் அப்படிங்கிற இன்னொரு ஒரு கண்ட்ரி இருக்கும் இந்த ஹார்டன்சியாக்கு சப்போர்ட் பண்ற ஒரு கண்ட்ரி, அதை சேர்ந்தவனா இருப்பான். சோ இந்த மாதிரி எல்லாருமே ஒன்னா தான் இருந்திருப்பாங்க முதல்ல. பட் அன்னைக்கு நைட்டு கிங்க வந்து சாகடிக்கும் போது அந்த லியான் அப்படிங்கிறவனையுமே சாகடிச்சிருவாங்களா. ஆனா அதுக்கப்புறம் ஹெய்டா அப்படிங்கிற ஒரு பொண்ணு தான் அந்த ஒரு கண்ட்ரியோட லீடரா மாறி இருந்திருப்பா. பட் அந்த ஒரு கண்ட்ரி வந்து ஒரு செப்பரேட்டான ஒரு நாடு அப்படிங்கறத தாண்டி இப்போதைக்கு ஹார்டன்சியா கிங்டமோட ஒரு டெரிட்டரியா மாறிடும். கட் பண்ணா பிரசன்ட்ல அந்த போப்பும் அந்த நைட்ஸோட லீடரான அந்த விராடும் அந்த ரூகிஸ் வந்து 2 அசாசின்ஸை நம்மளை கொலை பண்றதுக்காக அமுச்சு வச்சிருந்திருக்கானோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராகனை பத்தியும் அந்த ட்வின்ஸை பத்தியும் பேசிக்கிட்டு இருப்பானுங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ சொல்லாரு அந்த ஒலிவியர் அப்படிங்கிற அந்த ஒரு டெரிட்டரிக்கு வந்துகிட்டு இருப்பாங்களா. நம்ம இவ்வளவு தூரம் ஒரு சிங்கிள் மெசேஜ் தான் டெலிவரி பண்றதுக்காக வரமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த தவோனிஸ் வந்து அப்படியே ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டே இருப்பான். என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தா அந்த ஜார்ஜ் அப்படிங்கிறவர் இருப்பார்ல, சோ அவர் தான் இவங்களை வந்து அனுப்பிச்சு வச்சிருப்பாரு. என்ன மேட்டர்னு பார்த்தா சர்ச்ல இருக்கிறவங்க வந்து கம்ப்ளீட்டா 2ஆ வந்து டிவைட் ஆயிருந்திருப்பாங்க. சோ ஒரு பர்டிகுலர் போர்ஷன் வந்து மாடரேட்டர்ஸ் அப்படின்னும் இன்னொரு ஒரு பர்சனை அந்த விராட் அப்படிங்கிற அவன் தான் ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். சோ இப்படி இருக்கைக்குள்ள அந்த விராட அந்த ஒரு பொசிஷனுக்கு ப்ரொமோட் பண்ணதே போப் தான் அப்படிங்கும் போது அந்த வில்லேஜ்ல நீங்க போயிருக்கும் போது உங்களை அட்டாக் பண்றதுக்காக சில நைட் எல்லாமே வந்திருந்தாங்கல்ல. சோ இவங்க எல்லாருமே விராடோட ஆர்டர்ல உங்களை அட்டாக் பண்றதுக்காக வந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது. சோ இப்போதைக்கு நாம நம்ம சைடை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி ஆகணும். சோ அதனால ஒலிவியர் டெரிட்டரிக்கு போயிட்டு அங்க இருக்கிற ஹைடா கிட்ட இந்த
இந்த விஷயங்களை வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் அனுப்பிச்சு வச்சிருந்திருப்பாங்க. ஸோ அதனாலதான் நம்ம ஹீரோஸ் எல்லாரும் அந்த ஒலிவியருக்கு வந்திருப்பாங்களா, அங்க வந்துட்டு நேரா அந்த ஹைடாவை மீட் பண்ணி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அவங்களுமே ஓகே ஃபைன், நானும் ஜார்ஜுக்கு வந்து சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு ஒத்துக்குவாங்க. இந்த விஷயத்தை நாங்க சொல்றதுக்காக கிளம்புறோம் அப்படிங்கும் போது இருங்க எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுங்க, ஏன்னா ஆல்ரெடி எங்க ஊர்ல இருக்கிற போர்ட் எல்லாத்துலயும் வந்து ஏதோ ஸ்பை ஆக்டிவிட்டி எல்லாமே நடக்கிற மாதிரி தெரியுது. ஸோ உங்களுக்கு வந்து நான் சப்போர்ட் பண்றேன் அப்படிங்கறத தாண்டி முதல்ல எனக்கு இந்த ஆலிவர் சிட்டி தான் ரொம்ப முக்கியம், அதை வந்து நான் பார்த்தாகணும்னு சொல்லுவாங்களா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை தவிர மத்தவங்களா ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கும் போது அப்ப அந்த மரியஸ் ஆமா நம்ம ஹீரோவும் அந்த ஹைடாவும் என்ன பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு கேட்க ரெண்டு பேருமே அவங்க அப்பாவை வந்து இழந்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கக்குள்ள சம்திங் அதை பத்தி தான் அதாவது பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு மோரிஸ் சொல்லுவாரு. இதை கேட்கும் போது மரியஸுக்கு லைட்டா கில்ட்டியா இருக்கும், ஏன்னா அந்த லியானும் சரி பெர்னாண்டோவும் சரி இந்த மரியஸ் வந்து காப்பாற்ற போய் தானே இறந்து போயிருந்திருப்பாங்க. ஆனா அதே மாதிரிதான் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த ஹைடா வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியாதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க, முதல்ல என் கண்ட்ரி நான் பார்த்தாகணும்னு சொல்ல இல்ல நான் உன் இடத்துல இருந்திருந்தாலுமே இந்த ஒரு பதில தான் சொல்லியிருந்திருப்பேன்னு நம்ம ஹீரோவும் சொல்லுவான். ஸோ அப்பதான் ஹைடா இந்த மாதிரி எங்க அப்பா வந்து சின்ன வயசுல எனக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காரு, அவரை நான் பீட் பண்ணும் அவரோட ஸ்ட்ராங் ஆகணும்லாம் நினைச்சிருந்திருக்கேன், ஆனா இப்போ அதுக்கான வாய்ப்பே வந்து இல்லாம போயிருச்சு அப்படின்னு அவ வந்து நினைச்சுக்கிட்டு இருப்பா, ஏன்னா அவர் தான் இறந்துட்டார்ல. ஸோ இப்படி போயிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த ஊருக்குள்ள இந்த நைட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்களா அவங்கள உள்ள போந்துட்டு அங்க இருக்கிற நிறைய பொண்ணுங்க எல்லாருமே வந்து வெளியே இழுத்துட்டு வருவாங்களா. இது என்னதுன்னு சொல்லி அந்த மரியஸுக்கு புரியாம மோரிஸ் கிட்ட கேட்கும் போது சூனியக்காரி யாருன்னு தேட போறாங்கன்னு சொல்ல, ஆனா இத்தனை பொண்ணுங்களும் சூனியக்காரியா இருக்க வாய்ப்பு இல்லையே அப்படின்னு மரியஸ் சொல்லுவாளா. ஆமா வாய்ப்பு இல்ல, அவங்க சூனியக்காரி அப்படிங்கிற சும்மா ஒரு காரணத்தை சொல்லிட்டு வேற எதுக்கும் இதை பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம மோரிஸுக்கு வந்து புரிய வரும். அப்ப ஹைடா இருக்கிறாள் அவ வந்துட்டு அங்க இருக்கிற நைட்ஸ் கிட்ட எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்ப அதுல இருக்கிற ஒரு நைட் ஆமா நீ இந்த மாதிரி இந்த ஊர்ல இளவரசி வந்து இன்னும் உயிரோட இருக்கிறா அப்படின்னு சொல்லி அவளை தேடிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டமேனு சொல்லும்போது ஆமா இளவரசி உயிரோட இருக்க இன்னும் கொஞ்சம் பாசிபிலிட்டி வந்து இருக்குது அப்படின்னு தோணுச்சு, சோ அதனாலதான் இன்னும் தேடிக்கிட்டு இருக்கிறோன்னு சொல்லுவாங்களா. அப்ப அந்த விராட் இருக்கிறான்ல அவன் வந்துட்டு ஆமா நீ இன்னும் தேடிக்கிட்டு இருக்கிற, எங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்குது அப்படின்னா நீ உங்க ஊர்ல இருக்கிற சூனியக்காரியை இளவரசி மாதிரியே உருவத்தை வந்து மாத்த வச்சு ஏதோ ஒரு கலவரத்தை வந்து கிரியேட் பண்ண பாக்குற மாதிரி எங்களுக்கு தோணுதுன்னு சொல்ல இதை பார்த்த மரியஸ் அப்படியே அவளோட சோடை எடுக்கலான்னு போகும்போது அப்ப மோரிஸ் தடுத்து நிறுத்திட்டு அவங்க இதைத்தான் எதிர்பார்க்கிறாங்க, சோ அதனால அதை கொடுத்துறாது அப்படின்னு சொல்லி ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அங்க இருக்க பொண்ணுங்க எல்லாரையும் அந்த நைட்ஸ் இழுத்துட்டு போகலாங்கும் போது அப்ப அந்த தவோனிஸ் உள்ள வந்து சண்டை போடலான்னு பாப்பானா மோரிஸோட பேச்சை மீறி நம்ம மரியஸும் அப்படியே கத்தி எடுத்துட்டு உள்ள இறங்க நம்ம ஹீரோ வந்து சண்டை போட மாட்டான், ஏன்னா அவனுக்கு தெரியும் இப்ப அவன் எதிர்த்து நின்னா அப்படின்னா சர்ச்சே எடுத்து நிக்கிற மாதிரி. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த அந்த ஹெய்டா டே விராடு என்ன பிடிக்கிறதுக்காக தானே இந்த எல்லா டிராமாவையும் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, சரி விடு நான் உங்க கூட வரேன், என்ன நீங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகலாங்கும் போது அந்த விராடும் ஊர் மக்கள் நாங்க விட்டு வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஹைடாவை அங்க இருந்து கூட்டிட்டு போவாங்களா. ஆனா அப்ப அந்த இடத்துல திடீர்னு அந்த டிராகன்லாம் வர ஆரம்பிக்கும், பிளஸ் அந்த கெமிலியனோட சோல்ஜர்ஸ்ல இருக்கிறாங்கல்ல அவங்கலாம் போர்ட் மூலமா அந்த இடத்துல அட்டாக் பண்றதுக்காக வர ஆரம்பிப்பாங்களா. சோ இத பார்த்து அந்த ஹெய்டா இப்போதைக்கு ஆலிவரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும், சோ அதனால என்ன விடுங்க நான் போய் சண்டை போடணும்னு சொல்ல இல்ல நீ வந்து எஸ்கேப் ஆயிட்டா என்ன பண்றதுன்னு கேட்கும்போது ஐயோ அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், முதல்ல ஆலிவர் கண்ட்ரி அவங்க கேப்சர் பண்ணிட்டாங்கன்னா டைரக்டா கேபிட்டல்ல தான் அட்டாக் பண்ணுவாங்க, சோ அதனால கொஞ்சமா அறிவோட பேசணும்னு சொல்ல அதுக்கப்புறம் அந்த விராடுமே சரி சரி நாங்களும் உனக்கு வந்து ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லி இப்ப வந்திருக்க அந்த கெமிலியன் சோல்ஜர்ஸ் அட்டாக் பண்றதுக்காக நம்ம ஹீரோ ஹெய்டாவோட சோல்ஜர்ஸ் பிளஸ் இந்த நைட்ஸ் இவங்க எல்லாருமே வந்து முன் நிக்கிறாங்க. அப்ப அந்த விராட் வந்து நினைப்பான் அந்த ரூகிஸ் என்னதான் பிளான் பண்றான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சோ அதுக்கப்புறம் எல்லாருமே உள்ள களத்துல இறங்கி அங்க வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க, ஆர்ச்சரி அதுக்கப்புறம் ஸ்வாட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப அந்த ஹெய்டாவை ஒரு கோல்டன் கலர் ஆரோ வந்து அட்டாக் பண்ணுமா யாருன்னு பார்த்தா அந்த ராயா தான் இருக்கும். ஆர்ச்சரி கூட்டு வந்திருக்க அப்படிங்கும் போது கண்டிப்பா நீயா தான் இருப்பான்னு தெரியும்டான்னு சொல்லி அந்த ராய் கூட ஒத்தைக்கு சண்டை போடுறதுக்காக நிக்கும் போது அன்னையில இருந்து இன்னி வரைக்கும் நீ மாறவே இல்லைன்னு அந்த ராய் சொல்லுவான். என்னன்னு பார்த்தா அந்த லியான் வந்து இறந்து போயிருப்பான்ல, சோ அந்த இடத்துல வந்துகிட்டு அந்த ஹெய்டா வந்து அப்படியே அவங்க அப்பா நினைச்சு அழுதுகிட்டு இருக்கும் போது ராயும் அங்கதான் நிப்பான், பட் இருந்தாலும் ஹெய்டாவை அட்டாக் பண்ணணும்னு சொல்லி அவனுக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்ல. அப்ப ராய் ஹெய்டா கிட்ட இந்த ஒரு கண்ட்ரி என்ன பிளான் பண்ணிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் உனக்கு தெரியலன்னு சொல்லுவானா, அதை பத்தி எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லி ஹெய்டா அட்டாக் பண்ணான்னு வரும்போது அந்த ராய் சும்மா தட்டி விட்டு அங்கிருந்து போயிருப்பான். அன்னைக்கு வேணா மிஸ் ஆயிருந்திருக்கலாம், பட் இன்னைக்கு கண்டிப்பா உன்னை விட மாட்டேனான்னு சொல்லிட்டு அந்த ஹெய்டா ராய் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க ராயும் பதிலுக்கு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருப்பான். அந்த ரூகிஸ் அவன் ஒரு துரோகி, எவ்வளவு தைரியம் இருந்து எங்க அப்பா வந்து கொலை பண்ணிருப்பான், அவனோட ஃப்ரெண்ட்ஸையும் அவன் பிட்ரே பண்ணிட்டான்லாம் சொல்ல அவர் எவ்வளவு பெரிய ஆளு, அவர் எவ்வளவு நல்லது பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கறத எதுவுமே நீங்க ரியலைஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு அவன் சொல்லுவானா. அப்ப டக்குன்னு உள்ள நம்ம ஹீரோவும் சரி அந்த மரியஸும் சரி பூந்துகிட்டு இன்னும் நம்ம பேட்டில் முடியல கண்ணுன்னு சொல்லி அவங்க 3 பேரும் ராயை எடுத்து நிப்பாங்களா. அப்ப கரெக்டா அந்த டிராகன் வந்து அப்படியே கத்தும் போது ஓகே ஃபைன் கிளம்புறதுக்கு நேரமாச்சுன்னு சொல்லி அங்க இருக்கிற எல்லா சோல்ஜர்ஸும் ரீட்ரீட் ஆயிருவாங்க, இன்க்ளூடிங் அந்த ராய் அங்க இருக்கிற ஒரு போட்ல ஏறிட்டு அங்கிருந்து போகும்போது டே பயந்தாங்கோலி எங்கடா ஓடுறன்னு கேட்க உன்னை காப்பாத்த வந்தோம் காப்பாத்தியாச்சு இப்ப கிளம்புறன்னு
சொல்லிட்டு போவானா இவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. அண்ட் போர் தான் முடிஞ்சிச்சுல, வா உன்னை அரெஸ்ட் பண்ணிட்டு போறேன்னு சொல்லிட்டு அந்த ஹைடாவை அரெஸ்ட் பண்ணிட்டு போகும்போது அப்ப நம்ம ஹீரோ அந்த ராய் சொன்ன விஷயங்கள்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஒரு நிமிஷம் இருங்க விராட், இந்த மாதிரி மேபி அந்த கெமிலியனை சேர்ந்தவங்க திருப்பி இந்த ஆலிவர் கண்ட்ரியை அட்டாக் பண்றதுக்காக வந்தாங்க போது நீங்க இப்ப கமாண்டரையே அரெஸ்ட் பண்ணிட்டு போறீங்க. சோ ஹைடா இங்க இல்ல அப்படின்னா யார் இந்த இடத்துல வந்து கமாண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பா? அப்ப இந்த இடத்த லூஸ் பண்ணிட்டோம்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி திருப்பி அவங்க கேபிட்டல்ல தான் அட்டாக் பண்ண சான்ஸ் இருக்குங்க போது அந்த விராட் இதை கன்சிடர் பண்ணிட்டு இல்ல கொஞ்சம் லாஜிக் இருக்குது, சோ அதனால இவளை விடுறோம், பட் இன்னும் அவ மேல இருக்கிற சந்தேகம் மட்டும் எங்களுக்கு போகல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புவாங்க. இன்னொரு பக்கம் அந்த ராயும் அந்த டிராகன் பண்ணும் அப்படியே அந்த கப்பல்ல வந்து போய்கிட்டு இருக்கும் போது அப்ப அந்த ராய் நம்ம திருப்பி போனோம் அப்படிங்கும் போது அந்த ரூகஸ் வந்து இன்னும் வேற என்ன பிளான் வச்சிருக்காருன்னு தெரியலன்னு சொல்லுவானா. என்னன்னு பார்த்தா இந்த டிராகன் பொண்ணு இருக்கிறாள், சோ அவ இந்த மாதிரி ரூகிஸ் கிட்ட ஆலிவியரோட கமாண்டரான ஹைடாவை வந்து அரெஸ்ட் பண்ற மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்துச்சுன்னு சொல்லுவாளா. சோ இதை கேட்ட ரூகிஸ் தான் அப்படிலாம் அரெஸ்ட் பண்ண விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ராய வந்து ஆலிவரை அட்டாக் பண்றதுக்காக அமுச்சு வச்சிருந்திருப்பாரு. சோ ஆலிவர் லேண்டை வந்து அட்டாக் பண்றதுக்காக ட்ரை பண்ணுங்கும் போது அந்த டைம்ல தான் ஹெய்டாவை அரெஸ்ட் பண்ணவும் அவங்க ட்ரை பண்றாங்கன்னா ஆலிவரை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ஹெய்டா அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்குலாம் கமெண்ட் கொடுத்தாகணும். சோ அந்த இடத்துல மேபி அந்த வார்ல வந்து ஹெய்டா அவளோட ஒர்த்தை வந்து ப்ரூவ் பண்ணா அப்படிங்கும் போது மேபி அந்த அரெஸ்ட் பண்றவங்க ஓகே இவ ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஒர்த்தையான ஒரு ஆளு தான், இந்த இடத்துல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க விட சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் ரூகஸ் வந்து ராய் அமுச்சு வச்சிருந்திருப்பாரு. இதெல்லாம் அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு அந்த ராய் வந்து நினைப்பான் அவர் என்ன பிளான் பண்றாரு அப்படின்னு எனக்கு சுத்தமா ஐடியா இல்ல, இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது ஒரு பிளான் அவர் வச்சிருக்காரா அப்படின்னு கூட எனக்கு ஐடியா இல்ல, பட் கண்டிப்பா சொல்றேன் இதுக்கு முன்னாடி அவரு பேட்டில்ல இறங்கி சண்டை போடும் போதெல்லாம் நான் பார்த்துருக்கேன், அவரை சார்ந்தவங்கள ப்ரொடெக்ட் பண்றதுக்காக அவர் என்ன வேணாலும் பண்ணுவாரு, சோ அதனால நான் கண்டிப்பா அவரை ரொம்பவுமே நம்புறேன் அப்படின்னு சொல்லுவானா. மரியஸ் இருக்கிறாள் அவ அப்படியே ஒரு கதையை வந்து சொல்லிக்கிட்டு இருப்பா. இந்த மாதிரி சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு இளவரசி இருந்தாங்களாமா, அந்த இளவரசியோட உயிருக்கு அந்த ராஜாங்கத்துல ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க நேரம் அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஒரு ஐலாண்டுக்கு போயிருக்காங்க. அந்த ஒரு ஐலாண்ட்ல அவங்க ஒரு பெரிய ஜெயின்ட் ஸ்டாச்சு இருக்கிறத வந்து பார்த்துருக்காங்க, ஒரு ஸ்டோன் ஸ்டாச்சு. அந்த ஒரு இளவரசி வந்து ரொம்ப அன்பான பண்பான ஒரு பெண்ணாகவும் இருக்கும்போது அந்த இளவரசி வந்து பிடிச்சிட்டு போறதுக்காக சோல்ஜர்ஸ்ல வரும்போது அந்த இளவரசி அந்த ஜெயின்ட் ஸ்டாச்சு அப்படியே நகர்ந்து போய் அப்படியே காப்பாற்றலாம் வந்து பெரிய கதை இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை சொல்லிட்டு இருப்பாளா. பார்த்தா இந்த கதை எதையுமே கண்டுக்காம அந்த இடத்துல அந்த தவோனிஸ் அப்படியே ஜாலியா விளையாண்டுகிட்டு இருக்க போதும் போதும் இந்த இடத்துல நாம விளையாடுறதுக்கெல்லாம் வரல வேலை செய்ய வந்திருக்கோன்னு சொல்லுவான். என்ன மேட்டர்னு பார்த்தா அந்த ஜார்ஜ் இருக்கிறாருல, சோ அவரு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்பியிருப்பாரு, இந்த ஒரு ஐலாண்ட்ல காணாம போன இளவரசி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து இங்க ஒரு பர்டிகுலர் குரூப்பை வந்து வச்சிருக்காளாமா. சோ அது என்ன மேட்டர் அப்படின்னு விசாரிக்கிறதுக்காக தான். அதே மாதிரி தான் அந்த இடத்துல அப்படியே மேரியல் மேரியல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இளவரசியோட பேரை சொல்லி கத்திக்கிட்டு இருக்கேன். ஓகே மக்களுக்கு அறிவுரை கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அந்த இளவரசி அப்படியே எந்திரிச்சு வெளியே வராங்க. அதுவே நம்ம ஹீரோஸ் அப்படியே வெளியே நின்னுக்கிட்டு யாருதான் அந்த இளவரசியா இருப்பாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் நின்னுக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப நம்ம மரியஸ் இருக்கிறாள், சோ அவ அந்த மாதிரி கம்பெனி ஐடென்டிட்டி வந்து நான் ரிவீல் பண்ணிருட்டா, என்ன ஆல்ரெடி அந்த ஹைடாவுமே தேடிக்கிட்டு இருக்கிறான். சோ நான் இல்லாதங்காட்டி இந்த இடத்துல ஃபேக்கா சில பேர் வந்து என் பேரை வந்து யூஸ் பண்ணி மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்க. சோ இந்த இடத்துல இவ்வளவு குழப்பங்களை வந்து நடக்கிறதுக்கு நான் என் ஐடென்டிட்டியை வந்து மறைச்சதான் காரணம் அப்படின்னு நினைக்க அப்ப அந்த மோரிஸ் அதெல்லாம் ஒன்றும் கவலை இல்லை, எல்லாம் நேரம் வரட்டும் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பானா. சோ அதுக்கப்புறம் அந்த ஒரு இளவரசியே வராங்க. வந்துட்டு அந்த இடத்துல இளவரசி மாதிரியே இல்ல, ஏதோ பாப் சிங்கர் மாதிரி அங்க இருக்கிறவங்களா என்னோட ஃபேன்ஸ் வணக்கம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா. இதை பார்த்தனே நம்ம மரியஸுக்கு நீ தான் இளவரசியா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பா. இந்த ஊர்ல நிறைய மான்ஸ்டர்ஸ்ல அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்குது, மக்கள் எல்லாருமே அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, பட் இருந்தாலும் சர்ச் வந்து அவங்களோட வாயை பொத்திட்டு கம்மன் இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு எப்படி நம்ம வந்து அமைதியா இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் வந்து அடிச்சு விட்டுக்கிட்டு இருப்பாளா. சோ அதுக்கப்புறம் இந்த ஒரு ஐலாண்ட்ல இருக்கிற ஜெயின்ட் மான்ஸ்டர் கூட எனக்கு வந்து சப்போர்ட் பண்ண தெரியுமா அப்படிங்கும் போது அந்த இடத்துல ஒரு மான்ஸ்டர் மாதிரி இருக்கிற ஒரு பெரிய ஒரு நோவை கட்டி வச்சிருப்பாங்க. சோ அதுக்குள்ள ஆக்சுவலி ஜிம் அப்படின்னு இந்த ஃபேக்கான இளவரசி இருக்கிறாள், சோ அவளோட அல்லக்கை ஒருத்தன் இருப்பான். சோ அவன் தான் அதை வந்து ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருப்பானா. இது கூட எனக்கு வந்து சப்போர்ட்டுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த இளவரசி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இளவரசியா தான் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஹீரோ எல்லாம் பாத்துக்கிட்டு இருப்பாங்களா. சோ அப்போ நம்ம மரியஸ் வந்துட்டு எப்படி எப்படி அது வந்து இளவரசியா இருக்கும், பாரு பைத்தியம் மாதிரி சும்மா உளறிக்கிட்டு இருக்கிற கத்திக்கிட்டு இருக்கிற அப்படிங்கிற சொல்லி கடுப்பாவா. ஆனா அதுக்கப்புறம் இளவரசி அங்க இருக்கிற ஒரு குகைக்குள்ள வரும்போது அப்ப அந்த ஜிம் அப்படிங்கிறவன் இன்னைக்கு எல்லா பர்ஃபார்மன்ஸும் நல்லா தான் போச்சு அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பானா. ஆனா அப்ப அந்த இடத்துல சில பேர் சில சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி சர்ச்சஸ் சேர்ந்தவங்கள ஒலிவியர் அப்படிங்கிற அந்த ஒரு டெரிட்டரிக்கு போயிட்டு உங்களை இளவரசியை வந்து தேடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அங்க இருக்கிற நிறைய பெண்கள் எல்லாரையும் சூனியக்காரி அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பட்டம் கட்டி விட்டு இருக்காங்களாமா. இப்போ இளவரசி வந்து இங்கதான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த இடத்தை நோக்கி அவங்க வந்து வர போறாங்களாமா. உங்களுக்கு தேவையான அளவுக்கு சப்போர்ட் வந்து இப்ப கிடைச்சிருச்சு, வாங்க நம்ம போய் கேபிட்டல வந்து கான்கோர் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அப்ப அந்த இளவரசியுமே ஆமா ஆமா நானுமே வந்து ஃப்ரீயா இருக்கணும் தான் நினைக்கிறேன், பட் இருந்தாலும் அப்படின்னு சொல்லும் போது அவனுங்க அதுக்குள்ள ஆமா ஆமா இளவரசி வந்து ஓகே சொல்லிட்டாங்க, நம்ம போய் ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையும்
எல்லாத்தையும் யோசிப்பான்னு சொல்லி அங்கிருந்து போவானுங்களா. இன்னா ஜிம்மே என்ன இவனுக்கு பாட்டுக்கு ஒண்ணு பேசிட்டு போறாங்கன்னு கேட்க, அதெல்லாம் போய் நான் பாத்துக்கிறேன், நீங்க போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஜிம் பின்னாடியே போறான். அப்ப அப்படியே இன்னொரு பக்கம் அந்த ட்வின்ஸ் 2 பேர் இருக்கிறாங்களா, அவங்க 2 பேரும் அந்த ஐலாண்டுக்கு வந்திருப்பாங்க. வந்தது மட்டும் இல்லாம இளவரசி இந்த இடத்துல இருக்கிறாங்க, பிளஸ் ஒரு பெரிய ஜெயிண்ட் இருக்குது அப்படின்லாம் வர கேள்விப்பட்டோம். அந்த ஜெயிண்ட் உண்மையா இருக்கும் அப்படிங்கிற பட்சத்துல அந்த ஜெயிண்ட்டை கண்டிப்பா நம்ம எடுத்துட்டு போறோம், இல்ல அது வந்து பொய் ஃபேக்குன்னு தெரிஞ்சதுன்னா கம்ப்ளீட்டா அழிச்சிட்டு போறோம்னு ஒரு முடிவு எடுப்பாங்க. இங்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோஸ் எல்லாம் அந்த இளவரசி இருக்கிறாங்கல்ல, சோ அவங்க இருக்கிற இடத்துக்குள்ள போகும்போது, ஏய் நீ வந்து இளவரசியே கிடையாது, நீ ஒரு ஃபேக் டம்மி அப்படின்னு எங்களுக்கு தெரியும், மரியாதை உண்மையை ஒத்துக்கணும்லாம் சொல்ல, ஐயா சாமி இது இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும்லாம் எனக்கு தெரியாது, நான் சும்மா தான் சொன்னேன் அப்படிங்கிற சொல்லுவாளா. அதுக்கப்புறம் பொறுமையா இவங்களும் போயிட்டு சரி என்னதான் நடந்ததுன்னு கேட்கும்போது, ஆக்சுவலி சில வருஷங்களுக்கு முன்னாடி அந்த மான்செஸ்டர்ல அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்கும்ல, சோ அப்ப இளவரசியுமே காணாம போயிருந்திருப்பாங்க. இந்த ஒரு டைம்ல அந்த ஜிம் இருக்கிறான்ல, சோ வந்து ஆக்சுவலி இந்த பொண்ணோட ஒரு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டா இருப்பானா, சோ அதனால வெறும் ஃபன் பண்றதுக்காக அங்க இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஒரு இளவரசி மாதிரி அந்த ஜிம் வந்து அவளோட ஃப்ரெண்டான இந்த பொண்ணு இருக்கிறாள்ல, சோ வந்து நல்லா ட்ரீட் பண்ணுவானா. இத பார்த்து அங்க இருக்கிறவங்கலாம் ஏய் நீங்க தான் காணாம போன இளவரசி அப்படிங்கிற மாதிரி நம்பிட்டு எங்க ஃபேமிலி எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க, இளவரசி வேற இப்ப இல்ல அப்படிங்கும் போது நாட்டுக்கே வந்து ஒரு இருண்ட காலமா வந்து மாறிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவங்க வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. சோ அந்த கிங்கோட ஃபேமிலி அப்படிங்கறத லிட்டரலி காட் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பாப்பாங்கல்ல, சோ அதனால தான் அந்த இளவரசி அப்படிங்கும் போது அவங்களை அந்த ரேஞ்சுக்கு அவங்க மதிக்கிறாங்க. சோ அந்த மக்கள் எல்லாருக்கும் ஒரு ஹோப் கொடுக்கிற விதமா இவங்களுக்கு நம்ம வந்து இளவரசி அப்படிங்கிற பேர்லயே மெயின்டைன் ஆயிருக்கலாம் அப்படின்னு அவங்க ஒரு முடிவு எடுத்துருப்பாங்களா. பட் அது எவ்வளவு பெரிய தப்பு அப்படிங்கறது இவளுக்கு புரியுது. பட் ஸ்டில் வந்து இளவரசி இல்லைன்னு சொன்னா அப்படிங்கும் போது இங்க இருக்கிற மக்கள் வந்து அவங்களோட நம்பிக்கை எல்லாத்தையும் வந்து இழந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னும் இந்த ஆக்ட வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறான்னு சொல்ல, அப்ப இதை கேட்ட மரியஸ் வந்து கண்டிப்பா நீ தான் இந்த இடத்துல வந்து ஒரு இளவரசியை இனிமேலும் கன்னியாக போற அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாளா. என்ன இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவளை போட்டு திட்டிக்கிட்டு இருந்தா, என்ன டக்குன்னு மனசு மாறிட்டான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மத்தவங்க எல்லாம் யோசிக்க, ஆனா நம்ம ஹீரோவோ இல்ல நீ வந்து இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு உண்மையை வந்து சொல்லி ஆகணும், ஏன்னா உன்னோட உண்மையான ஐடென்டிட்டி வந்து நீ மறைச்சுக்கிட்டு இந்த இடத்துல வந்து நடிச்சுக்கிட்டு ரொம்ப நாள் இருக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப அந்த இடத்துக்குள்ள அந்த ஜிம் வருவானா, வந்துட்டு நீங்களா யாருன்னு கேட்கும்போது அப்ப அந்த மத்த சோல்ஜர்ஸ்மே உள்ள வந்துட்டு அவங்க வந்து என்ன நடக்குதுன்னு பேசாமலே அட்டாக் பண்ண ஆரம்பிக்க, வெளியவா போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம மரியஸ் வந்து அந்த இளவரசியை கூப்பிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போயிருவாளா. இங்க நம்ம ஹீரோ அந்த ஜிம் கூட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நீங்க எல்லாம் ஃபேக்னு எனக்கு தெரியும்டான்னு சொல்லும் போதே அந்த ஜிம் வந்து ஆஃப் ஆயிருவானா. சோ அதுக்கப்புறம் தான் இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே வந்து இவங்களை ரொம்பவுமே நம்புறாங்க அப்படின்னும், இவ ஒரு இளவரசி அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இங்க இருக்கிற மக்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கை மேலேயே பிடிப்பு வந்து கிடைச்சது, அதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் தான் அப்படியே விட்டுட்டோம்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்க இன்னொரு பக்கம் நம்ம மரியஸ் அந்த இளவரசியை வந்து அப்படியே ஒரு கோயிலுக்குள்ள கூட்டு வந்திருப்பாளா. சோ அப்பதான் அந்த இளவரசியும் அந்த ஜிம்மை பத்தி ஒரு மேட்டர் சொல்றா. ஆக்சுவலி இந்த இளவரசியா ஒரு பொண்ணு இருக்கிறாள், வந்து ஒரு அனாதையா இருந்திருப்பாளா. சோ அந்த ஒரு டைம்ல இந்த ஜிம் அப்படிங்கிற அந்த பையன் தான் அந்த பொண்ணை வந்து சும்மா ஃபன் பண்றதுக்காக ஜாலி பண்றதுக்காக அந்த இடத்துல வந்து ஒரு இளவரசி மாதிரி நடிக்க வச்சுக்கிட்டும் அந்த இளவரசியோட ஒரு பாதுகாவல மாதிரி இந்த ஜிம் இருந்துகிட்டும் சும்மா ஒரு ஃபன் தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதை வந்து கொஞ்சம் பெரிய லெவல்ல பண்ண போய் தான் அங்க இருக்கிறவங்கள நம்பி சரி அவங்க நம்பிக்கை ஏன் கெடுப்பானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இது எவ்வளவு பெரிய பிரச்சனையா மாறிச்சு அப்படின்னு எல்லாத்தையும் அந்த ஜிம்மும் உடைச்சிடுவான், அந்த இளவரசியை உடைச்சிடுவா. சோ இதெல்லாம் வந்து தப்பு அப்படின்னு அவங்களுக்குமே புரிய வருது. அப்பதான் நம்ம இளவரசி இருக்கிறாள், சோ சரி இந்த விஷயங்கள் எல்லாம் போய் நான் மக்கள் கிட்ட வந்து சொல்றேன் அப்படிங்கும் போது அப்ப கரெக்டா ஜிம்மும் மத்தவங்களும் அந்த இடத்துக்கு வருவாங்களா. ஜிம் கிட்ட போயிட்டு நான் சொல்றேங்க போது அந்த ஜிம்முமே ஆமா கண்டிப்பா இதை நம்ம அவங்க கிட்ட சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அன்னைக்கு ஈவினிங் அந்த ஐலாண்ட்ல இருக்கிற எல்லா மக்களையும் ஒண்ணு கூப்பிடும் போது அங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன நம்ம ஆட்சியை பிடிக்கிறதுக்காக நம்ம சென்ட்ரலுக்கு வந்து போக போறோமா அப்படின்லாம் யோசிப்பாங்களா. பட் நான் ஒன்னும் இளவரசி கிடையாது அப்படின்னு அவ சொல்லும் போது அங்க இருக்கிற எல்லாருமே வந்து பயங்கர கன்ஃபியூஸ் ஆவாங்க முதல்ல. பட் அதுக்கப்புறம் கோபமாக ஆரம்பிச்சிருவாங்க. அப்படின்னா அந்த ஒரு பெரிய ஜெயிண்ட் அப்படின்னு எங்களை வந்து ஏமாத்திட்டு இருந்தீங்களா அப்படிங்கிற சொல்லி அப்படியே கழுவி ஊத்திக்கிட்டு இருக்கேன். அப்ப டக்குனு அங்க இருக்கிற ஜெயிண்ட் வந்து அப்படியே மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். என்னன்னு பார்த்தா அது வந்து அந்த 2 ட்வின்ஸ் இருக்கிறாங்களா அவங்களோட வேலையா இருக்கும். இளவரசியும் ஃபேக், இங்க இருக்கிற ஜெயிண்ட்டும் ஃபேக்கான்னு சொல்லி அப்படியே அவங்க வச்சிருக்க சர்க்கிள்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி அப்படியே மான்ஸ்டர்ஸ் எல்லாம் உள்ள இறக்கி விட நம்ம ஹீரோஸ் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப அந்த இளவரசி வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக அந்த ஜிம்மும் ட்ரை பண்ணும்போது அப்ப அந்த ஜிம் சொல்லுவான் இது வரைக்கும் நீ ஹாப்பியா இருக்கணும்னு சொல்லி தான் இது எல்லாத்தையும் நான் வந்து பண்றேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பட் இவ்வளவு வருஷமா உன்னை வந்து ஒரு ஃபேக்கான இளவரசியை வச்சுக்கிட்டு உன்னோட உண்மையான ஐடென்டிட்டியை வந்து நான் லூஸ் பண்ண வச்சிருக்கேன். சோ அதுக்காக உன்னோட வாழ்க்கை முழுக்க உன்னை வந்து நான் இதுக்கப்புறம் சிரிக்க வைக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஒரு ஜெயின் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது அப்ப அந்த ஐலாண்டை சேர்ந்த மத்தவங்களுமே ஓகே ஃபைன் எங்களை மட்டும் விட்டுருவியான்னு சொல்லிட்டு ஃபேக்கான இளவரசின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவளுக்காக ஹெல்ப் பண்ண உள்ள போந்து நம்ம மரியஸும் அந்த ஒரு ஜெயிண்ட் வந்து அட்டாக் பண்ணுவாளா. பட் அது அப்படியே உடஞ்சு நம்ம மரியஸ் மேல விழுக போக அங்க இருக்கிற பாறை வந்து அப்படியே நகுந்து நம்ம மரியஸ் மேல அந்த ஒரு ஜெயிண்ட் விழுகாம அப்படியே தடுக்குமா. அதுக்கப்புறம் மரியஸ் நம்ம ஹீரோ அப்படியே காப்பாத்தி கூட்டிட்டு வந்துருவான். சோ அது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தா அந்த 2 ட்வின்ஸுமே அது உண்மையிலேயே அந்த ஒரு கதையில வந்து ஜெயிண்டா இருக்குமா என்ன இல்ல இருக்காது. அது மட்டும் இல்லாம இவனுக்கு கூட வேற போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவாங்களா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோஸ்லாம் அங்கிருந்து போறதுக்கு முன்னாடி அப்படியே அந்த ஜிம்மும் அந்த இளவரசியும் இங்க ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாருமே எங்களை மன்னிச்சிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். சோ இளவரசி அப்படிங்கிற அந்த ஒரு பேர் இல்லாம நாங்களா போய் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போறோம் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்பும் போது நேத்து நைட்டு அந்த ஒரு மலை அது நகுந்துச்சா என்ன இல்ல சும்மா ஏதாவது ஃப்ளூக்கா இருக்குன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போவானா. ஆனா அப்ப அந்த ஒரு இளவரசி நம்ம மரியஸ் கிட்ட நீ கண்டிப்பா உண்மையான இளவரசியை கண்டுபிடிச்சாங்க போது இளவரசியா இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னு அவகிட்ட சொல்லுன்னு சொல்ல நம்ம ஹீரோஸ் எல்லாம் ஹோம் டவுன் வந்திருப்பாங்களா. அப்படி மார்க்கெட்டுக்கு போயிருக்கும் போது அங்க ஃபிளாய்ஸ்ல மெடிசன்ஸ் எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது எப்பவுமே மெடிசன் கொண்டு வரவரு இன்னைக்கு சில மெடிசன்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்க மாட்டாரா. சோ இத பத்தி அந்த ஃபிளாய் புலம்பிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோவும் போயிட்டு என்ன அப்படின்னு விசாரிக்கும் போது தான் தெரிய வருது இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு பர்டிகுலர் வில்லேஜ் ஒன்று இருக்குமாமா. சோ அந்த ஒரு வில்லேஜ்ல தான் இந்த கிங்டமுக்கு சப்ளை ஆகிற 50% ஆஃப் மெடிசன் வந்து அங்கிருந்து தான் வரும். பட் இப்போ அந்த டவுன் வந்து ஒரு கோஸ்ட் டவுன் அப்படின்னு சொல்றாங்களாமா. சோ அதனால இப்போதைக்கு அங்கிருந்து மெடிசன்ஸ் எல்லாம் வரது கிடையாது. அது மட்டும் இல்லாம பிரைஸ் எல்லாமே அதிகமாகிட்டு இருக்குதுன்னு சொல்ல இதை கேட்ட அந்த தவோனிஸ் என்னது அந்த ஒரு வில்லேஜா அதை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேனே எங்க வில்லேஜ் கூட அவங்க சில ட்ரேடிங் எல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்லாம் சொல்லுவானா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுமே ஓகே ஃபைன் அது வந்து ஒரு கோஸ்ட் வில்லேஜா இருந்துட்டு போகட்டும் உங்களுக்கு என்ன ஹெல்ப் எல்லாம் தேவைப்படுதோ அதையெல்லாம் கேளுங்க கண்டிப்பா அதை வந்து நான் செய்யறேன். அது மூலமே எங்களுக்கு அந்த மெடிசன் வந்து கிடைச்சாலே போதும் எங்க ஊர் மக்களுக்கு அந்த மெடிசன் எல்லாம் ரொம்ப முக்கியம்னு சொல்ல அந்த மெடிசன் விற்கிறவருமே இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க சீன் கட் ஆகுது. நம்ம ஃபிளாய் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன மெடிசன்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்குது. ஹீரோக்கு இது சப்போஸ் ஏதாவது அடிபட்டுருச்சு இல்ல ஏதாவது ஆயிருச்சு அப்படின்னா அவனுக்கு இந்த மெடிசன் வச்சு நான் எப்படி ட்ரீட் பண்ணுவேன் அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கேன். ஆனா அப்ப அந்த தவோனிஸ் இருக்கிறான்ல அவன் வந்துட்டு என்ன வந்து ஆட்டத்துல சேர்க்காத நான் அந்த ஒரு வில்லேஜுக்கு போக போறேன்னு சொல்லுவானா. ஏன் அந்த ஒரு வில்லேஜுக்குன்னு கேட்கும் போது அந்த வில்லேஜ்ல வந்து சம்திங் ஏதோ ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க அதை பத்தி எனக்கு பெருசா கவலை இல்ல என்னன்னு பார்க்க போறாங்க போது அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு நானும் வரேன்னு சொல்லுவானா. அதெல்லாம் தேவையில்ல தள்ள நானே தனியா போய் பாத்துக்கிறேன் தான் அந்த தவோனிஸ் சொல்லுவான். இருந்தாலுமே நம்ம ஹீரோ இல்ல வெறும் மெடிசனுக்காக மட்டும் கிடையாது அந்த வில்லேஜ்ல என்ன நடந்துச்சு அந்த வில்லேஜை பத்தி ஆக்சுவலி நான் கேர் பண்றேன்னு சொல்லுவானா. சோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த மரியஸ் அந்த தவோனிஸ் இவங்க 3 பேர் மட்டும் அப்படியே ஒரு குதிரை வண்டியில ஏறி அங்க இருந்து கிளம்புறாங்க. நம்ம ஃபிளாயும் அந்த மோரிஸ் இருக்கிறாங்களா சோ அவங்க 2 பேரும் வீட்டுல தான் இருப்பாங்களா. அப்ப ஃபிளாய் மோரிஸ் கிட்ட எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும்னு கேட்க நீங்க இவங்களும் அந்த ஒரு வில்லேஜுக்கு வந்துகிட்டு இருக்கும் போது அந்த ஒரு வில்லேஜ்ல வாட்டர் சப்ளை வந்து பயங்கர அதிகமா இருக்கும். சோ அதனாலதான் அந்த அளவுக்கு அங்க வந்து நிறைய மூலிகை செடிகள் எல்லாம் இருக்குதுன்னு பேசிக்கிட்டு வந்துகிட்டு இருப்பாங்களா. அப்படி ஒரு வேலையில நடந்துகிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல வந்து அந்த சர்ச்சஸ் வந்து நைட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்க அந்த இடத்துல ஒரு ட்ரேடர் போய்கிட்டு இருப்பாரா. சோ அவரை இங்க வந்து நிறைய ஃப்ளட் எல்லாம் இருக்குது நிறைய வெள்ளம் போய்கிட்டு இருக்குது அதனால இந்த வழியா நீங்க போக கூடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிருவாங்க. இதை கவனிச்சு நம்ம ஹீரோஸ் எல்லாம் வெள்ளம் போய்கிட்டு இருக்குமா கண்டிப்பா அதை நம்ப மாட்டேன்னு சொல்லி அந்த தவோனிஸ் நான் ஆல்ரெடி அந்த வில்லேஜ்ல வந்து ட்ரேடிங்காக சில டைம்ல போயிருந்திருக்கேன் சோ எனக்கு நிறைய ஷார்ட் கட் தெரியும் என் கூட வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே மலை பகுதிக்குள்ள கூட்டிட்டு போவானா. கொஞ்ச நேரம் அலைஞ்சு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படியும் அந்த ஒரு வில்லேஜுமே கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த வில்லேஜுக்குள்ள நுழையும் போது அங்க ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பாரு. அவர்கிட்ட ஆமா இந்த வில்லேஜ்ல என்னதான் ஆச்சுன்னு கேட்க ஏன்பா வெளியிருந்து வந்திருக்கீங்களான்னு கேட்கும் போது ஆமா வெளியில இந்த மாதிரி உங்க வில்லேஜ் வந்து ஏதோ கோஸ்ட் டவுன்லாம் சொல்றாங்கன்னு சொல்ல அப்படிதான் சொல்லி வச்சிருக்காங்களா. ஆக்சுவலி 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல சர்ச்சஸ் வந்து அந்த நைட்ஸ் எல்லாம் வந்துகிட்டு நாங்க இங்க இருக்கிற மெடிசன்ஸ் இங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் எடுத்துக்க போறேன்னு சொல்லி இந்த வில்லேஜ்ல வெளியே போக இருக்கிற எல்லா இடங்கள்லயுமே வந்து செக் பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. சோ எங்களாலேயே வெளியே போக முடியல வெளியே இருந்து யாரும் உள்ள வர முடியல. இதுக்கெல்லாம் ரீசன் என்ன தெரியுமான்னு சொல்ல வரக்குள்ள ஆனா அப்ப அந்த இடத்துக்கு ஒருத்தன் வருவானா. அவனை பார்த்தோன்னே அந்த ஆள் அங்கிருந்து எந்திரிச்சு ஓடிடுவான். சோ யாரா நீங்க அப்படின்லாம் கேட்கும் போது நாங்க வெளியிருந்து வந்திருக்கோம்லாம் சொல்லுவாங்களா. பிளஸ் அவங்க அவனை பார்த்தோன்னே என்ன நீ அந்த சர்ச்சோட ஆளா அப்படின்னு சொல்லி அட்டாக் பண்றதுக்காக ரெடியாக கத்தி எடுக்கணுங்கிற அவசியம்லாம் இல்ல. என் பேர் ஆதல் நான் இந்த ஊரோட ஒரு ஃபார்மர் பிரீஸ்ட் அப்படின்னு சொல்லுவான். எப்படி அவனை வந்து நாங்க நம்புறது ஒருவேளை நீ அந்த சர்ச்சை சேர்ந்தவனா இருப்ப அப்படிங்கும் போது அப்படிலாம் கிடையாது உங்களை பார்த்தாலே தெரியுது சர்ச்சுக்கு எதிரான ஆளுங்க அப்படின்னு. பட் இந்த வில்லேஜ் என்ன நடக்கு அப்படிங்கிற விஷயத்த கண்டிப்பா உங்களுக்கு நான் சொல்றேன்னு சொல்லிட்டு அவங்களை அப்படியே ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிட்டு போய்கிட்டு இருப்பானா. அப்படி கூட்டிட்டு போகும்போது அவன் சொல்லுவான் இதுக்கு முன்னாடி தவோனிஸோட வில்லேஜ்ல ஒரு நோய் வந்து பரவிந்திருக்கும்ல. சோ அதை வந்து ட்ரீட் பண்றதுக்காக இவனுமே அந்த வில்லேஜுக்கு போயிருந்திருப்பானா. பட் அந்த இடத்துல மக்கள் வந்து அவன் கண்ணு முன்னாடியே சாகிற இந்த விஷயங்கள்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் லைக் அவங்கள வந்து காப்பாற்ற முடியாத அந்த ஒரு ஏழ்மையை நினைச்சிட்டு அவன் வந்து பயங்கர பாவம் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து நினைச்சுக்கிட்டு இருப்பான். சோ அந்த ஒரு பாவத்தை கழுவுற விதமா இங்க இருக்கிற விஷயங்களை உங்ககிட்ட சொல்றேன் தான் வருவான். சோ அப்ப அந்த தவோனிஸ் நீ அந்த வில்லேஜுக்கு போயிருந்திருக்கேங்க போது அந்த வில்லேஜ்ல இருக்கிற பிரீஸ்ட் அவரை பத்தி சொல்லன்னு கேட்க அந்த ஃபாதரா அவர் பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன். அவர் ஊர் மக்கள் எல்லாருமே வந்து அஃபெக்ட் ஆயிருந்திருக்கும் போது அவரு தான் தைரியமா நின்று அவங்க எல்லாரையும் பாத்துக்கிறத மட்டும் இல்லாம கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்தாரு. பட் இருந்தாலும் எதுவும் பயன் கொடுக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு பாயிண்ட்ல நடந்து போனதுக்கு அப்புறம் அங்க நிறுத்திட்டு அதோ அங்க பார் அங்க வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் தெரியுதா அதை சர்ச் சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாங்க. அந்த இடத்துல அந்த நைட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு ஹை செக்யூரிட்டி வந்து இருக்குது. பிளஸ் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள தான் அந்த ஒரு பிளேகால அஃபெக்ட் ஆனவங்க எல்லாரும் இருக்கிறாங்கன்னு சொல்ல. ஆனா அந்த பிளேகால அஃபெக்ட் ஆனவங்க எல்லாம் அந்த ஒரு வில்லேஜ்ல தான் இருப்பாங்க. இங்க என்ன பண்றாங்கன்னு கேட்கும்போது
போது அந்த ஒரு நோய் வந்து நிறைய இடங்கள்ல பரவச்சாமா. சோ அதுல ஒரு சில பேஷண்ட்ஸை தான் அந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள வச்சிருந்திருக்காங்கன்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம அங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற பேஷண்ட்ஸ் மேல நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ற மாதிரிலாம் எனக்கு தோணுது. சோ உங்களோட ஹெல்ப் இருந்தா மட்டும்தான் என்னால அங்க என்ன நடக்குதுங்கிறது தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்ல கண்டிப்பா ஹெல்ப் பண்றோம்னு சொல்லுவாங்களா. சோ அங்கிருந்து போகலான்னு பார்க்கும்போது அப்ப நம்ம ஹீரோ இல்ல முதல்ல இந்த ஒரு விஷயத்த நம்ம ஜார்ஜ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவோம், அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு முடிவா இருந்தாலும் எடுக்கலாம்னு சொல்லும்போது அப்ப அந்த மரியஸ் டே சர்ச்சுக்கெல்லாம் வந்து பயப்படுறேன்னு சொல்லிடாதன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இல்ல சர்ச்சோட பவர் வந்து ஜாஸ்தியா இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோக்கு புரியும். பட் இருந்தாலும் அவங்க அதை பத்தி கவலைப்படுறதாவே இல்ல. நம்ம ஹீரோவையும் இழுத்துட்டு போறாங்க. அப்ப ஹாஸ்பிட்டலுக்கு கீழே ஒரு பேஸ்மெண்ட் இருக்குமாமா. அங்க போறதுக்காக அங்க இருக்கிற ட்ரைனேஜை யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்களா. ஒரு பாயிண்ட்ல அந்த மாரியஸ் வந்து அப்படியே வலிக்கு கீழே விழுகும் போது அப்ப நம்ம ஹீரோ வந்து கை கொடுத்து எழுப்பி விட அப்பதான் விஷயத்த சொல்றான். ஆக்சுவலி இந்த மாதிரி இவன் ஒரு பர்டிகுலர் டெரிட்டரி தானே ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். சோ இவன் சர்ச்சுக்கு எதிராக போராடணும் அப்படிங்கும் போது சர்ச்சில் இருக்கிறவங்க எல்லாம் இவன் அந்த ஒரு பொசிஷன்ல இருந்து தூக்கி விட்டுட்டு அதுக்கு பதிலா நைட்ஸை வந்து அந்த ஒரு பொசிஷன்ல வைப்பாங்க. ஆனா அவங்க மக்களை ட்ரீட் பண்ற விதமே வேற மாதிரி இருக்கும். சோ மக்கள் வந்து பாதிப்படைவாங்கன்னு சொல்லி தான் சர்ச்சுக்கு நான் அந்த அளவுக்கு பயப்படுறேன் அப்படின்னு சொல்லுவானா. இதை கேட்டோன்னே நம்ம மாரியஸே ஒரு பர்டிகுலர் லேண்டை ரூல் பண்ற இவனுக்கே மக்கள் மேல இவ்வளவு கேர் இருக்குது, பட் நான் என்ன பண்றேன் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பா. சோ அதுக்கப்புறம் அந்த ட்ரைனேஜோட எண்டுக்கு வரும்போது அந்த இடத்துல சில அந்த நோயால் அஃபெக்ட் ஆனவங்களா இருப்பாங்களா. அவங்கள பார்க்கும்போதே அந்த தவனிஸ்க்கு இவங்க ஏன் ஊரை சேர்ந்தவங்க இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் போட்டு தள்ளிடுவாங்க. அதுக்கப்புறம் அப்படியே பேஸ்மெண்ட்டுக்கு வந்து போகும்போது மேலே ஏறி போறாங்க. பார்த்தா அந்த இடத்துல ஏகப்பட்ட பேஷண்ட்ஸ் வந்து அப்படியே உயிரோட இருக்கிறாங்களா. தவனிஸும் பார்க்கறான். பார்த்தா அங்க இருக்கிற யாருமே அவனோட ஊரை சேர்ந்தவங்க கிடையாது. பிளஸ் இந்த பேஷண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தா அந்த ஆதல் அப்படிங்கிறவனுமே ஓகே ஃபைன் போதுமான ப்ரூஃப் வந்து கிடைச்சிருச்சு, வாங்க இங்கிருந்து போகலான்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பும் போது அப்ப ஒரு அயன் பால் வந்து அப்படியே அந்த தவனிஸ் அட்டாக் பண்ணது. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு பெரிய ஜெயிண்ட் ஒருத்தன் வந்து நிக்க, அவன் கூடயே ஒரு சயின்டிஸ்ட் ஒரு டாக்டர் ஒருத்தர் இருக்கிறான். ஆனா அந்த டாக்டரை பார்த்து அந்த ஆதலோ இந்த டாக்டர் வந்து இங்க வெறும் மெடிசன் ப்ராடக்ட்ஸ் பண்ணிக்கிற ஒருத்தன் தானே அப்படின்னு யோசிக்க பார்த்தா அவன் தான் அந்த ஒரு ஜெயிண்ட் மான்ஸ்டரை வந்து கிரியேட் பண்ணவனா இருப்பான் போல. அந்த மான்ஸ்டர் வந்து அப்படியே அந்த தவனிஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குமா. அந்த தவனிஸுமே முடிஞ்ச அளவுக்கு அந்த மான்ஸ்டர் மேல ஸ்கிராச்சஸ் எல்லாம் போட ட்ரை பண்ணுவான். பட் அவ்வளோ பெரிய காயம் ஏற்பட்டதுக்கு அப்புறமே அந்த மான்ஸ்டர் வந்து வழி தெரியாம அதே இடத்துல நிக்க, டேய் எதடா உருவாக்கி வச்சிருக்கேன்னு கேட்கும் போது அந்த சயின்டிஸ்டுமே ஒன்னும் இல்லப்பா, இந்த இடத்துல இருக்கிற பேஷண்ட்ஸ் எல்லாருமே வந்து வழியில பயங்கரமா துடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சோ அவங்க வழியில் எல்லாத்தையும் குறைக்கிறதுக்காக வழிகளே தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே சில மெடிசன்லாம் கண்டுபிடிச்சேன். அதுக்கப்புறம் வேற என்ன அவங்களுக்கு தான் வழியெல்லாம் தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லி அவங்க மேல நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ண ஆரம்பிச்சேன். அதோட விளைவு தான் இவ்வளவு பெரிய உருவம். எப்படி மஜாவா இருக்குதான்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது நீ எல்லாம் ஒரு மனுஷடான்னு கேட்பானா. கண்டிப்பா நான் மனுஷன் தான், ஏன்னா போப்போட ஆர்டர்ல தான் இதெல்லாம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கங்கும் போது நம்ம ஹீரோக்கு இன்னொரு பக்கம் ஒரு ஷாக். அதுக்கப்புறம் அந்த தவோனிஸ் நம்ம ஹீரோஸ் கிட்ட இங்கிருந்து நீங்க போயிருங்க, ஏன்னா நீ வந்து உன்னோட முகத்தை காமிச்சிட்ட அப்படிங்கும் போது உன்னோட வில்லேஜுக்கு வந்து ஆபத்தாகும், அதனால நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல. பட் இருந்தாலும் நம்ம மாரியஸ் இருக்கிறாள். சோ அவ உள்ள போந்துகிட்டு நம்ம ஹீரோனால சப்போர்ட் பண்ண முடியலனா என்ன, அவனோட டீம்மேட் தான் நான், சோ அவனுக்கு பதிலாக நான் உன்னை வந்து சப்போர்ட் பண்ணி இங்க சண்டை போடுறேன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடலான்னு ஆரம்பிக்கும் போது ஆனா அவ்வளவுதான் நம்ம ஹீரோவுமே ஓகே ஃபைன் சொல்லிட்டு அந்த ஒரு கிரியேச்சர் இருக்கும்ல அந்த மோல் கிட்ட நீ நடக்கிற விஷயங்களை வெளியே போய் சொல்லுன்னு சொல்லி அதை அமுச்சு வச்சுட்டு நம்ம ஹீரோவும் களத்துல இறங்கி நான் இது வரைக்கும் என்னோட மக்களை வந்து காப்பாத்துறது மட்டும்தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைச்சேன், பட் அதை விடவுமே என்னோட ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்துறதுமே வந்து ஈக்குவலா இம்பார்ட்டன்ட் தான் அப்படின்னு சொல்லி அவங்க மூணு பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த மான்ஸ்டர் அதே இடத்துல போட்டு தள்ளிடுவாங்களா. என்ன என்னோட கிரியேஷனை இந்த அளவுக்கு ஈஸியா போட்டு தள்ளிட்டீங்கன்னு சொல்லி அந்த டாக்டர் வந்து புலம்பிக்கிட்டு இருக்க. அப்ப அந்த இடத்துக்கு அந்த விராடு வருவானா. அவனை பார்த்த நம்ம ஹீரோ இந்த இடத்துல நீ என்னடா பண்ணிட்டு இருக்கிற, உன்னை நான் இங்க அரெஸ்ட் பண்ண போறேன் அப்படிங்கும் போது அப்ப அந்த விராட் நான் இவங்களுக்கு மெடிசன் கொண்டு வரக்காக போப்போட ஆர்டரால தான் வந்திருக்கேன், அது மட்டும் இல்லாம டே நீ வந்து பத்திரமா உன் ஊர்ல இருந்தேன்னு வையன் உனக்கு இந்த ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்காதுன்னு சொல்லி வச்சு ஒரே அடிதான் நம்ம ஹீரோ அங்க போய் பறந்து விழுவான். அதுக்கப்புறம் மத்த ரெண்டு பேரும் அடிச்சு போடும் போது அப்ப நம்ம மரியஸ் இருக்கிறாள். சோ வந்து தலைமுடியை வந்து அப்படியே கட்டி போட்டு இருந்திருப்பாள், அதெல்லாம் விரியும் போது பாக்குறதுக்கு பொண்ணு மாதிரி இருக்கேன். ஆஹா இளவரசியா, சரி சரி அப்படின்னா இவதான் அந்த சூனியக்காரியா இருப்பா போல, பையன் மாதிரி வேஷம் போட்டு இருந்திருக்கியா, சரி சூனியக்காரி கூட இவனுக்கு ரெண்டு பேர் இருந்திருக்கானுங்க, செல்லத்தை தூக்குங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டு அங்க இருந்து போக நம்ம ஹீரோவையும் அந்த தவோனிஸையும் அப்படியே அங்க இருக்கிற பிரிசன்ல அடைச்சிட்டு இருந்திருப்பாங்களா. அப்ப அந்த தவோனிஸ் இப்ப எதுக்கிட தேவையில்லாம மரியஸை தூக்கிட்டு போனீங்க, அவன் வந்து ஒரு பையன் தான்டா விச் அப்படிங்கிற மாதிரி சொல்லி என்னடா காமெடி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருப்பானா. அதுவே நம்ம ஹீரோ தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவனால பாதுகாக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி கில்ட்ல அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கும் போது ஆனா அப்ப அந்த இடத்துக்கு அந்த பிரிசனோட ஒரு வார்டன் மாதிரி ஒருத்தர் வருவாரு. ஆனா அவன் பேர் வந்து லூகான் அப்படின்னும். அவனை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ நீ இந்த மாதிரி அந்த ட்ரைனிங்ல அந்த ஒரு கமாண்டர் லூகான் தான் அவன் பேரு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோக்கும் அந்த லூகானுக்கும் வந்து ஆல்ரெடி பழக்கம் போல. அப்ப அந்த தவோனி இவன் உன் ஃப்ரெண்டு தானே அப்படி இருக்கும்போது ரிலீஸ் பண்ணி விடுறான்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப அங்க இருக்கிற நைட்ஸ் எல்லாம் சிரிப்பாங்க, என்ன அவ்வளவு ஈஸி நினைச்சுக்கிட்டு இருக்கிறியான்னு. நம்ம ஹீரோமே அந்த லூகான் கிட்ட அதெல்லாம் பரவாயில்ல என்ன ரிலீஸ் பண்றதுலாம் இருக்கட்டும், முதல்ல மரியஸ் அப்படின்னு சொல்லி எங்களோட ஃப்ரெண்ட விச் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க கூட்டிட்டு போயிருந்திருக்காங்க, அது வந்து ஒரு பொய்யான ஒரு விஷயம், சோ போய் அந்த பையனை வந்து காப்பாத்தி கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்ல அதுக்கு அந்த லூகான் அதெல்லாம் முடியாது, அவ வந்து ஒரு விச் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணப்பட்டாச்சு, சோ அவளை
உங்களை கண்டிப்பா நாங்க சாகடிக்க தான் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லூகான் அங்கிருந்து போவான். ஆனா அதுவே நம்ம மரியஸ் இருக்கிறாள்ல, சோ இனிமேல் இளவரசினே வச்சுக்கலாம். நம்ம இளவரசி பார்த்தா நம்ம ஹீரோ வந்து இந்த மாதிரி அவன் ஊர்ல வந்து நல்லா அவங்க மக்களுக்கு சேவை எல்லாம் பண்ணிக்கிட்டு அவன் மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷமா வச்சிருந்திருப்பானா. சோ அவன் மட்டும் ரொம்ப சந்தோஷமா வச்சிருந்திருக்கான். பட் என் பக்கத்துல இருக்கிற எல்லாருமே வந்து அப்படியே ரொம்ப தவிச்சுக்கிட்டு ரொம்ப இறந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனா என்னால அவங்க யாரையுமே வந்து காப்பாற்ற முடியல, ஏதாவது பண்ணி அவங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவன் நினைப்பாளா. அப்ப டக்குன்னு இளவரசிக்கு இந்த மாதிரி அந்த இளவரசியோட தம்பி ஒருத்தர் இருக்கிறான்ல, சோ அவன் வந்து நின்னுகிட்டு என்ன இந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாரையும் நீ வந்து ப்ரொடெக்ட் பண்ண போறியா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா அவங்க எல்லாருக்கும் நான் தானே இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம இளவரசி சொல்லுவாளா. அவங்க எல்லாரையும் நீ ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறியே, 4 வருஷமா இந்த இடத்துக்குள்ள நான் அடைஞ்சு கிடக்கிறேனே, என்ன நீ வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைச்சியா. அப்பா இறந்து போனாரு, பெர்னாண்டோ, லியோன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே இறந்து போனாங்க. அவங்க யாரை பத்தி கவலைப்படாம நீ மட்டும் உன்னோட ஐடென்டிட்டியை வந்து மறைச்சுக்கிட்டு நீ மட்டும் சந்தோஷமா இருக்கிற பாத்தையா அப்படின்லாம் சொல்ற மாதிரி இருக்கும்போது அந்த இடத்துல அந்த பீஸ்ட் இருக்குதுல, அதுவுமே வந்துட்டு அப்படியே பயமுறுத்துற மாதிரி எல்லாம் பண்ணும். அப்படியே அச்சு புச்சு நம்ம இளவரசி வந்து கண் விழிக்கிறாங்களா. பார்த்தா அந்த இடத்துல 2 நைட்ஸ் வந்துட்டு வாயை திறந்து பேச சூனியக்காரியன்னு சொல்லிட்டு இளவரசியை வந்து டார்ச்சர் பண்ணலான்னு போகும்போது அப்ப அந்த இடத்துக்கு அந்த விராடு வரானா. அவன் வந்துட்டு அந்த நைட்ஸ் 2 பேரையும் அங்க இருந்து அமுச்சு வைக்கிறான். அமுச்சு வச்சது மட்டும் இல்லாம நம்ம இளவரசியை பார்த்து நீ இளவரசி அப்படிங்கிறது முதல்ல பார்க்கும்போது நானே ரெகனைஸ் பண்ணலன்னு சொல்லுவான். இங்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவையும் அந்த தெவோனிஸையும் வேற ஒரு ஜெயிலுக்கு எஸ்கார்ட் பண்ணி போய்கிட்டு இருக்க. நடுவழியில நம்ம ஹீரோவும் அந்த தெவோனிஸும் அவங்க 2 பேரையும் அடிச்சு போட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆவாங்க முதல்ல இளவரசியை காப்பாத்துறதுக்காகன்னு. அதுவே இங்க விராடு இளவரசி கையில இருக்கிற ஹேண்ட் கஃப் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு இங்க இருக்கிற நைட்ஸ் வந்து உங்களை டார்ச்சர் பண்ணிருந்தாங்கன்னா எங்களை வந்து மன்னிச்சிடுங்க இளவரசி, ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து சர்ச் மேல அந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சு மூட நம்பிக்கையோட இருக்கிறானுங்க அப்படின்லாம் சொல்ல, நீயுமே வந்து துரோகி தான், டக்குன்னு நல்லவ மாதிரி நடிக்காதுன்னு சொல்லும் போது அப்ப அந்த விராடு ஆமா நீங்க துரோகின்னு சொல்லும் போது தான் ஞாபகம் வருது, உங்களோட தம்பியான சார்லட் இருக்கிறாருல அவர் தான் இப்போதைக்கு கிங், அவர் தான் இந்த மாதிரி சூனியக்காரங்க எல்லாரையுமே வந்து போட்டு தள்ளுறதுக்காக ஆர்டர் கொடுத்தாங்கன்னு சொல்ல, இருக்காது அது எல்லாமே அந்த போப்போட வேலையா இருக்குன்னு நம்ம இளவரசி சொல்லுவாள. இருந்துட்டு போகட்டும், பட் இருந்தாலும் உங்களை சாகடிக்க வேண்டியது எனக்கு கொடுக்கப்பட்ட ஆர்டர், பட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு விஷயத்தை காட்டியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவளோட நெத்திக்கிட்ட கை வைக்க சம்திங் ஏதோ ஒரு பிளாஷ்பேக் போகுது. ஆனா அந்த பிளாஷ்பேக்ல நம்ம இளவரசி இருக்கிறாள், சோ அவங்க அம்மா கூட இருக்கிற மாதிரி எல்லாம் இருக்குமா. பார்த்தா அவங்க வந்து உடம்பு சரியில்லாம ஒரு பாயிண்ட்ல வந்து இறந்து போயிடுவாங்க. இப்படி இருக்கைக்குள்ள ஒரு நாள் நம்ம இளவரசி வந்து அப்படியே ஒரு ரூம்ல பாத்துக்கிட்டு இருக்கும் போது அந்த ரூம்குள்ள ராஜாவும் சரி நம்ம இளவரசியோட அப்பா அவரும் அந்த போப்பும் ஒன்னா சேர்ந்துகிட்டு இறந்து போனா அவங்க அம்மாவோட பாடி கிட்ட நின்று நம்ம பண்ணிக்கிட்டு இருப்பானுங்களா. இதை பாத்துக்கிட்டு இருக்கும் போது அப்ப அந்த இடத்துக்கு அந்த விராடு வருவான். என்ன அவங்க பண்றாங்கன்னு விராடு கிட்ட கேட்க, இறந்து போன ராணியை திருப்பி கொண்டு வரதுக்கு அவங்க முயற்சி பண்றாங்கன்னு சொல்லும் போது அப்ப அந்த குட்டி இளவரசியுமே இல்லையே அப்படிலாம் முடியாதுன்னு சொல்ல, இல்ல சில பவரால நம்மளால அதையுமே வந்து பண்ண முடியும்னு அப்ப அவன் சொல்லியிருந்திருப்பான். இதெல்லாம் நம்ம இளவரசிக்கு ஞாபகம் வரும்போது பட் இந்த மெமரிஸ்ல எனக்கு இதுக்கு முன்னாடி வந்தது இல்லையேன்னு கேட்க, நான் அன்னைக்கு உங்களுக்கு இந்த மெமரிஸ் எல்லாத்தையும் லாக் பண்ணேன், அது இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு ஞாபகம் இல்ல. சோ ராஜா பார்த்தா இறந்து போன அவங்களோட மனைவியை வந்து திருப்பி உயிர்ப்பிக்கிறதுக்காக சம்திங் ஏதோ ட்ரை பண்ணியிருப்பாரு போல, செய்யக்கூடாதத அது மூலமா தான் அந்த ரூகிஸ் வந்து இவங்களை எதிர்த்தது, அதுக்கப்புறம் மான்சஸ் ஊருக்குள்ள வந்தது, அந்த போப்போட கண்ட்ரோல்ல நம்ம இளவரசியோட தம்பி போனது, பெர்னாண்டோ செத்தது, லியான் செத்தது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனைக்கு உங்க அப்பா தான் காரணம் அப்படிங்கும் போது நம்ம இளவரசி அதே இடத்துல அழுக ஆரம்பிச்சிருவாளா. சரி சரி அழுதுகிட்டு இருக்கல நேரம் இல்ல, ஒரு முக்கியமான ஒரு வேலையை நீங்க பண்ணியாகணும், அதுக்கு என் கூட வாங்கன்னு சொல்லுவான். இங்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் அந்த தவோனிஸும் அங்கிருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக ட்ரை பண்ணும்போது நிறைய நைட்ஸ் அவங்களை சுத்தி உழைச்சிருவாங்களா. பார்த்தா அந்த நைட்ஸ்க்குள்ளே ஒருத்தன் அவங்களை அட்டாக் பண்ணுவான். யாருன்னு பார்த்தா நம்ம மோரிஸா இருக்கும். ஆனா அந்த ஒரு மோல் இருக்குதுல்ல அதை வந்து அமுச்சு வச்சிருப்பாங்களா, அதுதான் மோரிஸை கூட்டிட்டு வந்திருக்கும். அந்த இடத்துல நம்ம ஹீரோக்கும் கையில ஒரு ஸ்வாடு கிடைக்கும் போது அவ்வளவுதான் அந்த இடத்துல பூந்து விளையாட ஆரம்பிச்சிருவானுங்களா. சோ அப்பதான் மாரியஸை வந்து சம்திங் ஏதோ விச் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட்டிட்டு போயிருக்காங்கன்னு சொல்ல, அவங்க வந்து உண்மையிலே வேற ஒரு பர்சன் அப்படின்னு நம்ம மோரிஸ் சொல்ல வரக்குள்ளேயே அந்த இடத்துல அந்த லூகானும் அவனோட ஸ்குவாடும் வருமா. சோ அதுக்கப்புறம் லூகான் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது லூகானுக்கும் மோரிஸ்க்கும் ஆல்ரெடி பழக்கம் இருக்கும் போல. சோ அப்ப லூகான் மோரிஸ் இந்த மாதிரி நீங்க வந்து நம்மளோட சர்ச்சுக்கு எதிராகவே வந்து சண்டை போடுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்ல, அப்ப மோரிஸோ நான் யாருக்கு அடியில சர்வ் பண்ணணும் அப்படிங்கறது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், அரசரோட குடும்பத்தை விட வேற எதுவுமே எனக்கு வந்து பெருசு இல்ல, சோ அவங்கள தான் நான் வந்து காப்பாத்த போறேன் அப்படின்னு சொல்லும் போது அப்ப நம்ம ஹீரோக்கு லைட்டா டவுட் வரும், என்னது அரசர் காப்பாத்த போறாங்களா, ஆனா நம்ம மோரிஸை தானே காப்பாத்த போறேன்னு. சோ அதுக்கப்புறம் அங்க ஒரு சேரிட் வந்து இருக்குமா, அதை எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு அந்த மோரிஸ் வந்து சொல்ல, நீங்க இன்னொரு பக்கம் அந்த போப் இருக்கிறான்ல, சோ அவன் அப்படியே சர்ச்ல இருந்துகிட்டு சம்திங் என்னமோ நடக்குது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது அப்ப அந்த இடத்துக்கு அந்த விராடு வருவானா. என்ன கமாண்டர் பெத்ராண்டு ஹெய்டா அப்படின்னு சொல்லுவீங்க எல்லாருக்கும் அந்த சூனியக்காரியை பத்தி தெரிய வந்துருச்சா, என்ன பண்றதுன்னு கேட்கும் போது அவளை முடிச்சிரு அப்படின்னு அந்த போப் சொல்லுவானா. சோ அதுக்கப்புறம் அந்த விராடு அங்கிருந்து அப்படியே போர்ட்டல் ஓபன் பண்ணிலாம் கிளம்புவான். அதுவே இளவரசி இருக்கிறாள், சோ அவளை வந்து எக்ஸிக்யூட் பண்றதுக்காக அந்த இடத்துல அப்படியே கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவும் அந்த தவோனிஸும் இளவரசியை காப்பாத்துறதுக்காக அந்த சேரியட்ல வேகமா அந்த இடத்துக்கு வந்துகிட்டு இருப்பாங்களா. சோ உள்ள நுழையிறது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற நைட்ஸ் கூட எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, ஆனா அதுவே இளவரசி இருக்கிறாள், சோ வந்து அவள் லைஃப்லயே வந்து கம்ப்ளீட்டா கிவ் அப் பண்ணிடுவா. சோ இனிமேல் இருந்து எந்த ஒரு பிரயோஜனம் இல்ல, எனக்காக தான் தேவையில்லாம எல்லாரும் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க
போயிடுறானுங்க, சோ நான் செத்து போயிட்டேன்னா யாருமே வந்து அடிச்சுக்க மாட்டானுங்களா அப்படின்னு ஒரு தவறான எண்ணம் வச்சிருக்கும் போது கரெக்டா நம்ம ஹீரோ தூக்குல போறத பார்த்தோன்னே அப்படியே ஒரு ஸ்வாட வச்சு அப்படியே இளவரசியை வந்து காப்பாத்திடுவானா. ஆனா அதுக்கப்புறம் அந்த இடத்துல சண்டை போட்டுக்கிட்டே இருக்க அந்த விராடும் வருவான். பார்த்தா விராடு கிட்ட தவோனிஸும் நம்ம ஹீரோவும் சண்டை போட்டாலும் நிக்க முடியாது, வச்சு நம்ம ஹீரோவை போட்டு தரலாம் அப்படின்னு போகும்போது டக்குனு அங்க இருக்கிற செவுரெல்லாம் உடையுது. என்னன்னு பார்த்தா அந்த கமாண்டர் பெத்ராண்டு, அந்த ஆலிவர் நாட்டை சேர்ந்த ஹெய்டா, அது மட்டும் இல்லாம அந்த ஃபேக்கான இளவரசி இருக்கிறாள் அந்த ஜிம், அவங்க எல்லாரும் அங்க வந்திருப்பாங்க. எப்படின்னு பார்த்தா அந்த ஆதல் அப்படின்னு சொல்லி ஒரு பிரீஸ்ட் ஒருத்தர் இருந்திருப்பாருல, சோ அவர்கிட்ட நம்ம மோரிஸ் தான் இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருந்திருப்பாரு. எவாடே ஊர் ஃபுல்லா சுத்தறதெல்லாம் உடம்பு வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருப்பானா. அதுக்கப்புறம் என்ன, ஆப்வியஸ்லி களத்துல இறங்கி அங்க இருக்கிற எல்லாருமே வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். சோ அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற எல்லாரு கூட வந்து சண்டை போட்டு அவங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து உள்ள கொடுத்துக்கிட்டு இருப்பாங்களா. சோ அப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துல அந்த விராட் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். அப்ப அந்த லூக்கா இருப்பான்ல, சோ அவன் நம்ம ஹீரோஸ்க்கு ஹெல்ப் பண்றதுக்காக அந்த விராட் கூட சண்டை போட ஆரம்பிப்பானா. லூக்கா, உன்னால என்ன எதிர்க்க முடியும், நீ வந்து எந்த காலத்துல நினைச்சேன்னு கேட்க, அப்ப ஹெய்டா வந்துட்டு நான் இருக்கிறேங்கிறத மறந்துட்டியாடான்னு சொல்லி அந்த லூக்காவும் ஹெய்டாவும் ஒன்னா சேர்ந்து அவனை வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோவோ முடிஞ்ச அளவுக்கு அந்த இளவரசியை வந்து காப்பாத்துறதுக்காக அந்த இடத்துக்கு ஓடி போறானா. அந்த இடத்துல பார்த்தா ஒருத்தன் ஆல்ரெடி ஒரு பெரிய கோடாலி மாதிரி ஒன்று வச்சிருந்திருப்பான். சோ அவங்க கூட நம்ம ஹீரோ வந்து முக்கி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது அதுவே அந்த விராட் கூட வந்து சண்டை போடுறதுக்காக நம்ம மோரிஸ் இருக்கிறாருல, சோ அவரும் அந்த ஃபைட்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிறாரு. சோ 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு அவனை வந்து பயங்கரமா அட்டாக் பண்ணி அவனை டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அவனுமே ஒரு பாயிண்ட் வரைக்கும் ட்ரை பண்ணி பார்ப்பான். பட் இருந்தாலும் இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்கன்னு அவனை ரியலைஸ் பண்ண உடனே அவன் போர்ட்டல் ஓபன் பண்ணி அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுவானா. இங்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அந்த கோடாரி வச்சிருந்தனோட செஸ்ட்லயே அவனோட ஸ்வாட இறக்கி அந்த இடத்துல அவனை சாகடிக்க, சோ சக்சஸ்ஃபுல்லா அந்த இடத்துல நம்ம இளவரசியை அவங்க காப்பாத்திடுறாங்களா. சீன் கட் ஆகுது. பார்த்தா நம்ம ஹீரோ அவங்க அப்பாவோட கிரேவ் இருக்கும்ல, சோ அந்த இடத்துல போய் அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு நம்ம இளவரசி வராளா. அங்க வந்தது மட்டும் இல்லாம, நான் ஒன்னும் உன்னோட ஃப்ரெண்டான அந்த மாரியஸ் வந்து கிடையாது, நான் தான் இந்த நாட்டோட இளவரசி. பட் இளவரசி அப்படின்னு சொல்றதுக்கு எந்த ஒரு தகுதி இல்லாத ஒரு ஆளு தான் அப்படின்னு சொல்லும் போது, ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ அப்படிலாம் ஒன்னும் கிடையாது, எங்க அப்பா சொல்லியிருந்திருக்காரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு, உன்னால அதை இப்போதைக்கு பண்ண முடியல அப்படின்னாலும் அதை பண்றதுக்கான வேலையை நீ வந்து ஆரம்பி, நான் உன்னை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் இந்த இடத்துல இருக்கிறேன். ஆனா அது மட்டும் இல்லாம இளவரசி, உங்களோட ஆர்டருக்காக நான் காத்திருக்கேன், என்னன்னாலும் மக்களை நீங்க வந்து காப்பாத்துறதுக்காக இருக்கிறீங்க, மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக நீங்க இருக்கிறீங்க, உங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக நான் இருக்கிறேன், உங்களோட ஆர்டருக்கு காத்துக்கிட்டு அப்படிங்கும் போது இளவரசியை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இளவரசி வந்து உயிரோட தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த ரூகஸ் இருக்கிறான்ல, அந்த கெமிலியாவோட கிங், அவனுக்கு தெரிய வருமா. அது மட்டும் இல்லாம ஹார்டன்ஷியா கிங்டம்ல இருக்கிற எல்லாருக்குமே வந்து இளவரசி உயிரோடு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பரவிக்கிட்டே இருக்கும். சோ இப்படி இருக்கைக்குள்ள அந்த ஹெய்டா இருக்கிறாள்ல, அவ அந்த ஒலிவியர் சோல்ஜர்ஸ் கிட்ட இந்த மாதிரி இளவரசி இப்ப நம்ம கூட இருந்தாலுமே, இளவரசிக்கு சப்போர்ட் பண்ற ஒரு குரூப் இருந்தாலுமே ஸ்டில் இது எல்லாமே இதோட முடியல, நம்ம சென்டர்ல போய் கேப்சர் பண்ணாதான் உண்டு. சோ அதனால யார் யாரெல்லாம் சர்ச்சுக்கு எதிராக இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் நம்ம கூட சேர்த்துக்குங்கன்னு சொல்லி அவங்க சோல்ஜர்ஸ் அனுப்பி வைப்பாங்க. சோல்ஜர்ஸ்ல அங்கிருந்து போனதுக்கு அப்புறமே ஹெய்டா அங்க இருக்கிற லூகான் கிட்டையும் அந்த பெத்ரான் கிட்டையும் போர் வந்து இதோட முடியல, இப்பதான் ஆரம்பிச்சிருக்குதுன்னு சொல்லுவா. அங்க சீன் கட் பண்ணி இப்ப அப்படியே கேர்லி ஹேர் வச்சிருக்க ஒரு பொண்ணை வந்து காட்டுறாங்க. கரெக்டா டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ அதுவே நம்ம ஹீரோவோட பேலஸ்ல அந்த ஃப்ளாய் இருக்கிறாள், சோ மறுபடியும் திங்ஸ் எல்லாத்தையும் பேக்கப் பண்ணிட்டு இருப்பாள. இப்போதான் எங்கேயோ போயிட்டு வந்தானுங்க, பார்த்தா திருப்பி வந்து கிளம்பி போயிட்டு இருக்கிறானுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி புலம்பிக்கிட்டே எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்ப அந்த தவோனிஸ் இருக்கிறான்ல, அவன் வந்துட்டு என்னமா ஏமா புலம்பிக்கிட்டு இருக்கிறான்ல கேட்கும் போது, ஒன்னும் இல்ல எல்லாரும் போறீங்க, அப்புறம் எங்கேயோ போய் மாட்டிக்கிட்டீங்க, அப்புறம் தப்பிச்சு இப்பதான் வந்தீங்க, வந்ததுக்கு அப்புறம் என்ன திடீர்னு இவ்வளவு நாளா இருந்த பையன் என்னமோ பொண்ணுங்கிறீங்க, பொண்ணுன்னு சொன்னா மட்டும் பரவாயில்ல, அவன் என்னமோ இளவரசி அப்படின்லாம் சொல்றீங்க, இதெல்லாம் வந்து நான் எப்படா ப்ராசஸ் பண்றதுன்னு சொல்லி இந்த ஃப்ளாய் வந்து அப்படியே கதறிக்கிட்டு இருக்கும் போது புரியுதுன்னு அந்த தவோனி சொல்லுவானா. ஆனா அதே நேரத்துல இளவரசியை உட்கார வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ வந்து ஓகே ஃபைன் எல்லா விஷயத்தையும் நாங்க பாத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இளவரசின்னு சொல்லிட்டே இருப்பானா. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அவளுக்கே கடுப்பாயிரும், சும்மா இளவரசின்னு சொல்லிக்கிட்டு இருக்காதாரா, ரொம்ப அந்நியமா ஃபீல் ஆகுது. மக்கள் யாராவது இளவரசின்னு சொன்னா கூட பரவாயில்ல, நீ ஏன் இவ்வளவு வருஷமா கூட பழகிட்டு இளவரசின்னு மரியாதை கொடுத்துட்டு இருந்தேன்னா ஒரு மாதிரி இருக்குதுடான்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படிலாம் இல்ல, இளவரசின்னு தான் சொல்லி ஆகணும் நம்ம ஹீரோ சொல்லுவானா. ஆனா அப்ப தவோனிஸ் இருக்கிறான்ல, அவனை நம்ம மோரிஸ் வந்து அப்படியே கூட்டிட்டு வந்துட்டு இந்த தவோனிஸ் அப்படிங்கிறவனுக்கு பொறுப்புணர்வுன்னு என்னன்னு கேட்டா அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி நம்மளே திருப்பி ஒரு கேள்வி கேட்பான். சோ இப்படிப்பட்டவனை வந்து நம்ம கூட வச்சுக்கணுமா என்னன்னு கேட்கும்போது, இப்படிப்பட்டவனுக்கு கண்டிப்பா பனிஷ்மெண்ட் வந்து கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் நீ நம்ம ஹீரோ கூட ஒன்னா நின்று நீ என்ன ப்ரொடெக்ட் பண்ற இந்த ஒரு வேலையை தான் பார்த்தாகணும், அட்லாஸ்ட் நாம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் இல்ல அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாளா. சோ அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே இந்த கிங்டம் வந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்றது அப்படின்னு சொல்லி அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும் போது, அப்ப ஃப்ளாய் வந்துட்டு எல்லாருமே இந்த தடவையுமே சண்டைக்கு போறீங்க அப்படின்னா நீங்க எப்ப வருவீங்க, உங்களுக்கு என்ன ஆகும்னு சொல்லி பயத்திலே என்னால இங்க வந்து தனியா இருந்துகிட்டு இருக்க முடியாது, அதனால நானும் வரப்போறேன்னு சொல்லுவாளா. பட் நாங்க போறது வந்து பேட்டில் ஃபீல்டு, உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது நம்ம ஹீரோ கேட்க,
நீ ஒன்னும் பண்ண தேவையில்லை, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்லி வெளியே வந்து அந்த ஃப்ளாய் அவளோட ஆர்ச்சரி ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் வந்து எக்ஸிபிட் பண்ணி காட்டுவாளா. பார்த்தா மோரிஸ் தான் வந்து சொல்லி கொடுத்துருப்பாரு போல ஃப்ளாய்க்கு. சோ ஏதாவது ஆபத்துனா நான் என்ன காப்பாத்திக்கிற அளவுக்கு ஸ்ட்ரென்த் உள்ள ஆள் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் அவளை கூட்டிட்டு போறதுக்காக ஒத்துக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறம் அந்த ஹெய்டா இருக்கிறாள், சோ அவ வந்துட்டு இவங்கள சம்திங் ஏதோ காட்டுக்குள்ள வந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறாங்களா. ஆமா, இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கிறோம்னு கேட்கும்போது எல்லாம் முக்கியமான ஒரு வேலை தான், இளவரசி ஒருத்தரை வந்து மீட் பண்ணி ஆகணும்னு சொல்லி தான் கூட்டிட்டு போறா. பார்த்தா காட்டுக்குள்ள தன்னந்தனியா ஒரு வீடு இருக்குது, அதுக்குள்ள அந்த ஒரு குட்டி பொண்ணை வந்து காமிச்சாங்கல்ல, சோ அவ இருக்கிறா. ஆனா அந்த ஒரு குட்டி பொண்ணு அப்படியே இளவரசியை பார்த்தோன்னே அவளோட கை விரலை கொண்டு நெத்திக்கிட்ட வைக்க அப்படியே இளவரசி மயங்கி போயிடுறாளா. என்னாச்சுன்னு சொல்லி எல்லாரும் அப்படியே பதறும் போது பதறணுங்கிற ஒன்னும் அவசியம் கிடையாது, இவ வந்து கண்டிப்பா இளவரசிக்கு எதுவுமே ஆக விட மாட்டா. பிளஸ் இந்த பொண்ணு இவ வந்து ஒரு சூனியக்காரின்னு சொல்ல அங்க இருக்கிற எல்லாருக்கும் ஷாக்கு. என்னது சூனியக்காரியா? பட் சூனியக்காரி அப்படிங்கிற ஒரு விஷயம் சர்ச் வந்து சும்மா ஏதோ பொருளை கிளப்புறாங்க அப்படிங்கிற மாதிரி தானே நினைச்சேன்னு சொல்ல, அதுக்கு நம்ம ஹெய்டா நானும் அப்படிதான் முதல்ல நினைச்சேன். பட் சர்ச் வந்து ஒன்ஸ் இந்த மாதிரி சூனியக்காரியை வந்து தேட ஆரம்பிக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவ வந்து இந்த கிங்டம் ஃபுல்லா டிராவல் பண்ணிட்டே இருந்திருக்கா. சோ அதுக்கப்புறம் தான் ஆலிவர் அப்படிங்கிற எங்களோட நாட்டுல வந்து தஞ்சம் புகுந்திருக்கா. அப்புறம் தான் இவளை வந்து நான் கண்டுபிடிச்சேன்னா சொல்லுவாங்க. அதுவே மயக்கத்தில் இருக்கிற இளவரசிக்கு அப்படியே பிறந்தநாள் வாழ்த்துக்கள் எல்லாம் தெரிவிச்சு அவங்க அம்மா வந்து காலையில எழுப்புறாங்க. அதுக்கப்புறம் உள்ள வரும்போது அங்க பர்த்டே ஃபங்க்ஷன் எல்லாம் நடக்குது போல. சோ அந்த இடத்துல எல்லாருமே இருக்கிறாங்களா. சோ இளவரசி வந்து கண்டிப்பா பெரிய ஆள் ஆனாங்க போது உங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இந்த இடத்துல நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இளவரசிக்கு அதை வந்து ரொம்ப ஃபன்னாவும் ரொம்ப கஷ்டங்கள் இல்லாத ஒரு லைஃபா தான் போய்கிட்டு இருக்கும். பட் இப்படி இருக்கும்போது தான் அவங்க அம்மா வந்து இறந்து போயிருந்திருப்பாங்க. சோ அதுக்கப்புறம் தான் அந்த ராஜா அவங்க அம்மா வந்து திருப்பி உயிரோட கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போப்போட ஐடியாவை கேட்டு ரெலிக் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கும். சோ அதை வச்சுதான் அவங்களை வந்து உயிர்ப்பிக்க போறாங்க. ஆனா இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே மயக்கத்தில் இருக்கிற இளவரசி இருக்கிறாள். சோ அவகிட்ட அந்த சூனியக்காரி வந்து சொல்ற மாதிரியே இருக்கும். பிளஸ் இந்த மாதிரி சூனியக்காரிகளா இருக்கிறாங்கல்ல, சோ இவங்களுமே வந்து இவங்க ஊரோட அந்த மித்திக்கல் கிரியேச்சர்ஸ் மாதிரியான ஒரு மித்திக்கல் பீயிங்ஸ் தான். இந்த சூனியக்காரி எல்லாருக்குமே வந்து இந்த மித்தாலஜியை சேர்ந்த எல்லா மந்திர எல்லா வித்தைகளுமே வந்து தெரியும். சோ இப்படி இருக்கக்குள்ளதான் அந்த ஒரு ரெலிக் இருக்குதுல்ல, அதை யூஸ் பண்ணி செத்து போனவங்களை வந்து திருப்பி உயிரோடவும் கொண்டு வர முடியும். அதே நேரத்துல ஒருத்தங்க ஒரு உலகம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரியான ஒரு உலகத்தையுமே வந்து ஏற்படுத்த முடியும். சோ அதுக்காக அந்த ஒரு மித்தாலஜியில் இருக்கிற எல்லா நாலேஜையும் வந்து அந்த போப்பும் சரி அந்த ராஜாவும் சரி கெயின் பண்ணணும்னு நினைச்சாங்க. சோ விச்சஸுக்கெல்லாம் அந்த நாலேஜ் தெரியும் அப்படிங்கிறக்காட்டி தான் விச்சஸை தேடி அவங்க வேட்டையை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி இருக்கக்குள்ள அந்த ரெலிக்கை வந்து நீங்க கைப்பற்றினீங்க அப்படிங்கும் போது இப்போதைக்கு உங்க அப்பாவால ஏற்பட்ட எல்லா ட்ராஜடிஸும் வந்து அப்படியே ஒளிஞ்சு போய் எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியா அவங்களோட லைஃப் வந்து வாழுவாங்க. சோ இதை வந்து நீங்க ஏத்துக்க போறீங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் நம்ம இளவரசியோட கண்ணு முன்னாடி வந்து நிக்குமா. பட் அவ இந்த மாதிரி நடந்த விஷயங்கள் எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போதைக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என் கூட இருக்கிறாங்க. திருப்பி பாஸ்ட் போய் மாத்துறது அப்படிங்கிறது எந்த விதத்திலயும் பிரயோஜனமா இருக்காது, எதிர்காலத்தை நோக்கி தான் போய் ஆகணும்னு சொல்லி அவ கற்பனையில இருக்கிற அந்த ரெலிக்கை வந்து கம்ப்ளீட்டா ரெண்டா பிக்சர் ஈர மாதிரி இருக்கும். சோ அதுக்கப்புறம் இளவரசி அப்படியே கண் விழிக்கும் போது அங்க இருக்கிறவங்க எல்லாம் சரி என்னாச்சு நல்லா தான் நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் தான் அந்த சூனியக்காரி இருப்பாள். சோ அவ முதல்ல நம்ம இளவரசிக்கு வந்து சாரி கேட்பா, இந்த மாதிரியான ஒரு உங்களோட பாஸ்ட் எல்லாத்தையும் உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்ததுக்கு நான் வந்து மன்னிச்சிடுங்க. பட் இருந்தாலுமே உங்க பாஸ்ட் உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த ரெலிக்கோட பவர் எல்லாமே வந்து உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அதை நீங்க சூஸ் பண்ணாம இருக்கிறீங்கல்ல. சோ அதனால நீங்க கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு இளவரசி இருக்கிறதுக்கு எல்லா தகுதி பெற்றவங்க தான், அதனால உங்களுக்கு நான் வந்து சப்போர்ட் பண்றேன்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் இளவரசி முதல்ல நாம போய் கேபிட்டலை வந்து கேப்சர் பண்ணி ஆகணும்னு சொல்ல, பட் ஆல்ரெடி போப் வந்து அந்த இடத்துல பவர்ல இருக்கிறானே அப்படிங்கும் போது ஆமா போப் அந்த இடத்துல பவர்ல இருக்கிறான் அப்படிங்கிற காரணத்தால தான் நாம போய் முதல்ல அவனை சீஸ் டவுன் பண்ணி அந்த ரெலிக்கு கிழிச்சு எறிஞ்சு நாம அந்த இடத்துல பவரை வந்து பிடிச்சாகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோஸ் எல்லாருமே அங்கிருந்து கிளம்புறாங்களா. சோ அப்படி போய்கிட்டு இருக்கும் போது இங்க இன்னொரு பக்கம் அந்த டிராகன் பொண்ணு இருக்கிறாள். சோ அவளால எதிர்காலத்தை பார்க்க முடியும் போல. அந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம ஹீரோ வந்து சாகுற மாதிரி அவளுக்கு அந்த ட்ரீம் எல்லாம் வருமா. உடனே இந்த ஒரு விஷயத்தை அந்த கெமிலியாவோட கிங்கான அந்த ரூகிஸ் இருக்கிறான்ல, சோ அவங்க கிட்ட இளவரசியை சப்போர்ட் பண்றவங்க சென்டர்ல வந்து இன்வைட் பண்ண போறாங்க. அப்படி இன்வைட் பண்ற நேரத்துல நம்ம ஹீரோ வந்து சாக போறாங்கிற விஷயத்த சொல்ல, ஆனா அதுக்கப்புறம் அந்த டிராகன் பொண்ணால நகர முடியாம அதே இடத்துல அப்படியே மயங்கிடுவாளா. சோ அதுக்கப்புறம் அந்த ரூகிஸ் இதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி கையில எடுப்பான். இங்க இன்னொரு பக்கம் இளவரசி அப்படியே அவளுக்கான குரூப்பை வந்து அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் அந்த இடத்துல வந்து அப்படியே மோட்டிவேஷன் ஸ்பீச் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருப்பா. சோ நாம போய் இதை வந்து பழி வாங்கறதுக்காக ஒன்றும் பண்ணல, மக்களோட நல்லதுக்காக பண்றோம் பே 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 அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த ஒரு குரூப் வந்து அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்குமா. சோ அப்படி போய்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம மோரிஸ் வந்து கேட்பாரு, இந்த மாதிரி பல்டசார் அப்படின்னு சொல்லி ஒரு கெல்ட்டு பையன் ஒருத்தன் இருந்தான்ல, அதாங்க அந்த ஒரு இளவரசர் சார்லட்டை வந்து நான் இங்கிருந்து பாத்துக்கிறேன், நீங்க இங்கிருந்து கிளம்புங்கன்னு சொல்லி நம்ம மோரிசி இளவரசி அமுச்சு வச்சிருப்பாருல. சோ அவர் ஆள் எங்கன்னு கேட்க அவர் ரொம்ப நாளே நானும் பார்க்கவே கிடையாது அப்படின்னு தான் நம்ம ஹெய்டா
ஹீரோவுமே சொல்லுவாங்களா. பட் அதே நேரத்துல அந்த பல்தசாரை யாரோ அட்டாக் பண்ற மாதிரி நம்மளுக்கு காட்டுறாங்க. சோ அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் அப்படியே சென்ட்ரல் நோக்கி போயிட்டு இருக்கும்போது அப்ப அந்த இடத்துல அந்த கெமிலியன் சோல்ஜர்ஸ்ல இருக்கிறாங்கல்ல, சோ அவங்க எல்லாம் சைட் பை சைடு வர மாதிரி தெரியுதா. இவங்க இங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒரு செகண்ட் நின்று அதை பார்க்கும்போது அப்ப அந்த இடத்துல ஒரு பிளாஸ்ட் வந்து ஏற்படுது. அந்த இடத்துல நிறைய சோல்ஜர்ஸ் எல்லாம் இறந்து போயிருக்காங்க. அது யாருன்னு பார்த்தா அந்த ட்வின்ஸ் 2 பேர் இருக்கிறாங்கல்ல, சோ அவங்க தான். என்னப்பா கண்ணு நாங்க இல்ல அப்படின்னு போர் அடிச்சுதா ஆட்டம் ஆரம்பிக்கலாமான்னு சொல்ல சென்ட்ரல்ல அந்த போப் இருக்கிறான்ல அவங்கிட்ட அந்த விராட் வந்துட்டு நம்ம ஹீரோஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்துகிட்டு இப்போ ஒரு கிளர்ச்சி படையை வந்து ரெடி பண்றது மட்டும் இல்லாம சென்ட்ரல் நோக்கி வந்துகிட்டு இருக்கிறாங்கிற விஷயத்த சொல்ல அதுக்கு அந்த போப் அவங்க சென்ட்ரல் நோக்கி வந்துகிட்டு இருக்கிறாங்கன்னா நீ சொல்லக்கூடாது, இளவரசியை கொலை பண்றதுல நீ தோத்து போயிட்டேன்னு சொன்னீங்கன்னா கரெக்டா இருக்குன்னு சொல்ல ஆமா அவங்களோட குரூப்ல இருக்கிறவங்களோட ஸ்ட்ரென்த் எல்லாத்தையும் வந்து நான் கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன், அதனால தான் அன்னைக்கு அப்படி ஒரு தப்பு நடந்துருச்சுன்னு சொல்லுவானா. சரி அவங்கள தடுக்கிறதுக்கான வேலை எல்லாத்தையும் வந்து பண்ணிதான் ஆகணும் அப்படிங்கும் போது அப்ப அந்த இடத்துக்கு ஃப்ளீகல் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒருத்தன் வருவான். சோ அவன் வந்துட்டு அவனுமே வந்து ஒரு பெரிய கமாண்டரா இருப்பானா, எல்லாத்தையும் வந்து நான் பாத்துக்கிறேன், எங்க தாத்தாவோட இடத்துல இருந்து நான் இது எல்லாத்தையும் வந்து கவனிச்சுக்கிறேன்னு சொல்லுவான். சோ அவங்க தாத்தா தான் அந்த பல்தசார் அப்படிங்கிறவரு. சோ அவருக்கு என்னாச்சு அப்படிங்கறதே வந்து தெரியல தானே, அதுக்குள்ள நீ கண்ட்ரோல் எல்லாம் எடுத்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த போப் வந்து கேட்டாலுமே அதெல்லாம் நான் வந்து பாத்துக்கிறேன், ஹீரோ வரான்னு கேள்விப்பட்டிருக்கேன், சோ அதனால இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்டிங்கா இருக்கிறேன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் அந்த போப் அவனை வந்து பாதுகாக்கிறதுக்காக சில குரூப் ஆஃப் பீப்புள்லாம் இருப்பானுங்களா, சோ அவனுங்களே வந்து நீ கண்ட்ரோல் எடுத்துக்கோன்னு சொல்ல அந்த ஃப்ளீகல் நம்ம ஹீரோவை அடிக்கிறதுக்காக நேரம் வந்துருச்சுன்னு சொல்லி தான் போவோம். அதுவே இங்க நம்ம ஹீரோஸோட குரூப் அந்த 2 ட்வின்ஸும் வந்து அட்டாக் பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்க 2 பேரும் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு நீ என்னதான் எங்களுக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணியிருந்தாலுமே ஸ்டில் இன்னைக்கு உன்னை வந்து நாங்க சாகடிக்கணும்னு ஆசைப்படுறோம்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க, இவங்களும் சண்டை போடுறதுக்காக ரெடி ஆவாங்களா பார்த்தா அந்த இடத்துல அந்த கெமிலியன் சோல்ஜர்ஸும் இருப்பாங்கல்ல அவங்கள தான் அட்டாக் பண்றதுக்காக தயாராகுவாங்க. அப்ப அந்த இடத்துல அந்த ராய் இருக்கிறான்ல அவன் வந்துட்டு அந்த ட்வின்ஸ் 2 பேரையும் தடுத்து நிறுத்திட்டு உங்களுக்கு பயங்கரமா போர் அடிக்குது ஃபன் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க எல்லாம் தெரியும், பட் அதுக்கான நேரம் இது கிடையாதுன்னு அவங்கள வார்ன் பண்ணிட்டு நேரம் நம்ம ஹீரோ கிட்ட போய் இளவரசியோட குரூப்பை வந்து லீட் பண்ணி போய்கிட்டு இருக்கிறியா, சரி விடு உங்களை அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு எண்ணமே எங்களுக்கு கிடையாது, இந்த ட்வின்ஸ் உங்களை அட்டாக் பண்ணதுமே வந்து ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட் தான், சோ இதோட விட்டுறலாம் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவுமே கெமிலியன் சோல்ஜர்ஸ் கண்டிப்பா ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்கன்னு தெரியுது, சோ அதனால இதை வந்து இப்படியே விட்டுறலாம்னு நினைக்கிறான். ஆனா அப்போ அந்த இடத்துல டக்குன்னு நம்ம ஹீரோவோட ஸ்குவாட சேர்ந்தவங்களா பொத்துன்னு விழுகிறாங்களா, என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல நைட்ஸ் சேர்ந்தவங்க தான் அட்டாக் பண்றாங்க. அவங்க வந்து அட்டாக் பண்றதுக்காக சில சோல்ஜர்ஸ் போகும்போது டப்புன்னு விழுகிறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த நைட்ஸ் எல்லாருமே கன்ஸ் வந்து யூஸ் பண்றாங்களா, பட் இவங்களுக்கு கன்ஸ் பத்தி ஒரு ஐடியாவே கிடையாது, அது மேஜிக்கும் இல்ல, பட் எதை வச்சு நம்மள போட்டு தள்ளுறாங்கன்னு யோசிக்க புல்லட்ஸ் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பா திருப்பி ரீலோட் பண்றாங்களா, சோ அந்த கேப்ல உள்ள போந்து நம்ம ஹீரோஸ் எல்லாம் போட்டு தள்ளிட்டு இது என்ன மாதிரியான வெப்பன், இதை வச்சு எப்படி இவங்க வந்து சண்டை போடுறாங்கன்னு சொல்லி அந்த கன்ஸ் ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அதுவே அந்த கெமிலியன் சோல்ஜர்ஸ்ல இருக்கிறாங்கல்ல அவங்க நைட் டைம்ல ஒரு இடத்துல கேம்ப் அடிச்சிருப்பாங்களா, பார்த்தா அந்த இடத்துல அந்த ரூகஸ் இருப்பான்ல, சோ அவன் அப்படியே அந்த 2 ட்வின்ஸ் கிட்டயும் இந்த மாதிரி திருப்பி இந்த மாதிரி சேட்டை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது, எந்த பக்கம் நின்று சண்டை போடுறோம் அப்படிங்கறத கொஞ்சமாவது கான்சியஸா இருங்கலாம் சொல்லிக்கிட்டு இருக்கா, பே சொல்றலாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி நக்கல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. சோ அந்த 2 ட்வின்ஸ் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் ராய் அவங்க கிட்ட அவங்க தப்பு பண்ணிட்டு இருக்காங்க, சோ கொஞ்சமாவது அதாவது சிவியர் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்ல நீ சொல்றது வாஸ்தவம் தான் கண்ணு, பட் நம்ம கெமிலியன் கண்ட்ரி வந்து இன்னும் இந்த இடத்துல ஸ்ட்ராங்கா நிக்கிறதுக்கு ரீசன் அந்த தைரகன் நேஷன் வந்து நம்மள சப்போர்ட் பண்றங்காட்டி தான், அந்த ஒரு நேஷன்ல இருந்து தான் இவங்க 2 பேரும் வந்திருக்காங்க அப்படிங்கும் போது சோ அவ்வளோ ஈஸியா இவங்களெல்லாம் நம்ம எதுவும் பண்ணிட முடியாது. அது மட்டும் இல்லாம இளவரசியோட கிளர்ச்சி படையை ஹீரோ தான் தலைமை தாங்குறான்னு கேள்விப்பட்டேன், ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு அவன் நினைப்பான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோஸ் எல்லாம் அவங்களும் ஒரு பக்கம் கேம்ப் படிச்சிருப்பாங்களா, சோ அந்த இடத்துல இருந்துகிட்டு அப்படியே ஃபார்மேஷன் பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும் போது தான் கண்டிப்பா அந்த ஒரு நைட்ஸ் வந்து இவங்களை எந்த இடத்துல இருந்து வேணா கூட அட்டாக் பண்ணலாம், சோ அவங்களுக்கு போர் விதி அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. அதே நேரத்துல ராய் வந்து கெமிலியன் சோல்ஜர்ஸ் யாரு இவங்களை அட்டாக் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லியிருந்திருக்கான். கண்டிப்பா ராய் வந்து இப்படி சீப்பா போய் சொல்லிட்டு பின்னாடி வந்து அட்டாக் பண்ற ஆளெல்லாம் கிடையாது, சோ அவங்களையும் கண்டிப்பா நம்பலாம். பட் இப்போதைக்கு நமக்கு பெரிய த்ரெட்டா இருக்கிறது அப்படிங்கறது இந்த ஒரு கன் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அதை பார்ப்பாங்க. என்னதான் இவங்க போட்டிருக்க கவசம் வந்து இரும்புல இருந்தாலும் அந்த ஒரு கவசத்தையே வந்து இதுக்குள்ள இருக்கிற சின்ன அயன் குண்டு வந்து பெனிட்ரேட் பண்ணதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. சோ அது கன்னு அவங்களுக்கு தெரியாது, பட் சம்ஹவ் இது வந்து எப்படியோ ஒர்க் ஆகுது அப்படிங்கறத மட்டும் அவங்களுக்கு வந்து யோசிக்க தெரியுதா. இங்க இன்னொரு பக்கம் அந்த ஃப்ளீகல் இருக்கான்ல, சோ அவன் தான் அந்த ஒரு கன் ஸ்குவாடை அனுப்பிச்சிருப்பான் போல. அங்க இருக்கிற சில பேரை வந்து போட்டு தள்ளியாச்சா, பட் இருந்தாலும் இவங்களும் செத்து போயிட்டாங்க. சரி இன்னொரு குரூப்பை வந்து அனுப்பி வை, அந்த பெர்னாண்டோட பையனா இல்லனா பல்தசாரோட பேரனா அப்படிங்கறத பாத்தறேன்னு சொல்லி ஒரு முடிவோட இருப்பான். அதுக்கப்புறம் அடுத்த நாளுமே ஆகுது, பார்த்தா நம்ம ஹீரோஸ் எல்லாரும் கொஞ்சம் முன்னேறி வந்திருப்பாங்களா, அந்த இடத்துல ஒரு பிரிட்ஜ் இருக்கும், சோ அதுல வந்து தாண்டி வந்தாகணும். அங்க அந்த ஃப்ளீகலோட படையுமே இருக்கும், நம்ம ஹீரோஸோட அந்த ஒரு குரூப்புமே இருக்கும். 2 பேரும் அட்டாக் பண்ணாம முதல்ல எப்படி வந்து போறது அப்படின்னு சொல்லி முன்னேறி போறதுன்னு சொல்லி ஒரு குட்டி ஸ்டார்ட்
ஸ்ட்ராட்டஜி வந்து போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் முதல்ல ஒரு குரூப் வந்து பிரிட்ஜ்ல போகட்டும், அதுக்கப்புறம் நம்ம சுத்தி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து வகுப்பாங்கல. இன்னொரு பக்கம் அந்த ஃப்ளீகள் இருக்கிறான்ல, சோ அவனுங்க எத்தனை பேர் வந்தாலும் சரி, எதை எடுத்துட்டு வந்தாலும் சரி, என்கிட்ட இருக்கிற இந்த ஒரு கன் படைக்கு முன்னாடி அவனுங்க ஈடே ஆக மாட்டானுங்க சொல்லிட்டு ஏகப்பட்ட கன்ஸ் வச்சுட்டு நிறைய சோல்ஜர்ஸ் வச்சிருந்திருப்பான். சோ இன்னைக்கு ஒரு கை அவனுங்களை பாத்துறேன்னு சொல்லி அதுக்கப்புறம் அப்படியே அவனுங்க அந்த பிரிட்ஜ்லயுமே அப்படியே பெரிய பெரிய கல் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு கார்ட்ல ஏத்திக்கிட்டு வருவானுங்களா, அந்த புல்லட் வந்து படக்கூடாதுன்னு. இதெல்லாம் வந்து எங்களை தடுக்கும் நினைச்சீங்களான்னு சொல்லி இவங்களும் கன்னியூஸா ஷூட் பண்ணிட்டே இருக்கும்போது அவனுங்க அதுல பிஸியா இருக்க அங்க இருக்கிற ரிவர் மூலமா நம்ம ஹீரோஸ் எல்லாம் இன்னொரு பக்கம் அப்படியே சுத்தி வருவானுங்களா. இது அந்த கெமிலியன் சோல்ஜர்ஸ் எல்லாம் அப்படியே மேல நின்னு பாத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. பரவாயில்ல, நல்லா தான் பண்ணிட்டு இருக்கிறானுங்க எல்லாத்தையும் அப்படின்னு. சோ அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஹீரோஸ் உள்ள இறங்கி அந்த இடத்துல வந்து சண்டை போட ஆரம்பிக்கும் போது அந்த ஃப்ளீகளுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிருமா, என்ன இவனுங்க இங்கங்க சுத்தி வந்தானுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒருத்தனோட கன்னை பிடிங்க அப்படியே நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்றதுக்காக எய்ம் பண்ண அப்படியே ஒரு அம்பு வந்து விழுகும். என்னன்னு பார்த்தா ராயா இருக்கும். சோ அதுக்கப்புறம் ராயோட ஆச்சரிய ஸ்குவாட் இருக்குதுல, சோ அவங்க எல்லாரும் அப்படியே அந்த ஃப்ளீகள் கூட இருக்கிற எல்லாரையும் வந்து கம்ப்ளீட்டா வந்து போட்டு டிஸ்ட்ராய் பண்ணிக்கிட்டு இருக்க. பரவாயில்ல, கெமிலியன் சோல்ஜர்ஸ் கரெக்டான டைம்ல வந்து நமக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்லி அதை ஒரு அடிஷனல் பேக்கப்பா எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோஸ் எல்லாரும் இன்னும் முன்னேறி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்களா. பட் அந்த ஃப்ளீகள் இருக்கிறான்ல, சோ வந்து அப்படியே பயங்கர தொடரணிகை ஆயிருவான். ஆனா அப்ப அங்க இருக்கிற நைட் எல்லாம் என்னது பல்தசார நீங்க கொலை பண்ணீங்களான்னு சொல்லி அப்படியே அங்க இருந்து போயிருவானுங்க. ஆனா இருந்தாலுமே அவன் அதை பத்தி கவலைப்படாம, இல்ல நான் எங்க தப்பா போனேன், ஏதாவது ஒண்ணு சரிப்படுத்தி ஆகணும்னு அவன் நினைச்சுக்கிட்டே இருக்க. ஆனா அதுக்கப்புறம் சண்டையெல்லாம் முடிஞ்சுட்டு எல்லாரும் அப்படியே அமைதியா நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்களா. சோ அப்போ திடீர்னு நம்ம ஹீரோ பின்னாடி இருந்து அந்த ஃப்ளீகள் அட்டாக் பண்ண ஆரம்பிப்பான். சோ அதுக்கப்புறம் இந்த பேட்டில் வந்து முடியணும் அப்படின்னா முதல்ல என் கூட ஒத்தைக்கு சண்டை போடுறான்னு சொல்லி சேலஞ்ச் பண்ண. பேட்டில் ஏற்கனவே முடிஞ்சது கண்ணா, நீ போகலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவானா. இருந்தாலும் அவன் போக மாட்டான். சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அவன் கூட வந்து சண்டை போட ஆரம்பிக்க அந்த ஃப்ளீகள் இருக்கிறான்ல, சோ அவனுக்கு வந்து பயங்கர கடுப்பா இருக்கும். நம்ம ஹீரோவை பார்த்தாலே எல்லாருமே வந்து நீ பெர்னாண்டோட பையன், நீ வந்து பயங்கர ஒரு திறமசாலி, நீ ஒரு பயங்கரமான அவங்க அப்பாவுக்கு பேர் வாங்கி கொடுத்த ஒரு ஆளு அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா அதுவே என்ன பாரு, என்ன வந்து யாருமே வந்து மதிக்கவே மாட்டேங்கிறாங்க, எங்க ஃபேமிலிக்கே நான் வந்து ஒரு இழுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் என்ன ட்ரீட் பண்றாங்கன்னு சொல்லி அந்த ஒரு கடுப்புல தான் நம்ம ஹீரோ வந்து அவன் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருப்பானா. பட் நம்ம ஹீரோ அவனை தோக்கடிச்சிருவான். பட் டக்குன்னு கன் எடுத்து அட்டாக் பண்ணலான்னு பார்க்கும்போது அந்த கன்னையும் நம்ம ஹீரோ வந்து அப்படியே உடச்சு விட. சோ அதுக்கப்புறம் அப்படியே வந்து புலம்ப ஆரம்பிச்சிருவான். எப்படி எல்லாமே வந்து உனக்கு மட்டும் கிடைக்குது, எனக்கு மட்டும் ஏன் எதுவுமே வந்து இல்ல, ஏன் எல்லாரும் உன்னை மட்டும் தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க, என்ன மட்டும் இப்படி வந்து ட்ரீட் பண்றாங்கன்னு சொல்லி அப்படியே புலம்பிக்கிட்டு இருக்கு. அப்ப இளவரசி வந்துட்டு நீ யோசிக்கிற அளவுக்கு பெரிய விஷயம் கிடையாது, அவனுக்கே எல்லா விஷயம் கிடைச்சிருச்சு அப்படின்னும் இல்ல, உனக்கு எல்லா விஷயமே கிடைக்கல அப்படின்னும் கிடையாது. அவன் அதுக்காக முயற்சி பண்ணனா நீ அந்த அளவுக்கு முயற்சி வந்து பண்ணியிருக்க மாட்ட, அவ்வளவுதான் சொல்லி அவனை வந்து விட்டுட்டு போயிருவாங்களா. ஆனா அதுக்கப்புறம் அவன் அந்த இடத்துல நின்று புலம்பிக்கிட்டு இருக்கும் போது அப்ப அந்த இடத்துல ஒரு நைட் ஒன்று வரும். அதை பார்த்து அவங்க இந்த வழியா தான் போனாங்க, சீக்கிரம் போய் அவங்கள போட்டு தள்ளு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த நைட்டு கன் எடுத்து இவனை போட்டு தள்ளிடும். அதுக்கப்புறம் சர்ச்சில் இருக்கிற அந்த போப் இருக்கான்ல, சோ அவங்கிட்ட அந்த விராட் வந்துகிட்டு அந்த ஃப்ளீகில் வந்து தோத்து போயிட்டான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லும் போது இது ஏதோ நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் மாதிரி புதுசா சொல்ற, எல்லாமே வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்குது, அவன் தோப்பாங்கிறதும் தெரிஞ்ச விஷயம் தான். பட் இருந்தாலுமே இன்னும் டைம் வந்து வரப்போகுது, எல்லாமே நாம நினைச்ச மாதிரி போக போகுதுன்னு சொல்ல அந்த இடத்துல அந்த ரெலிக் இருக்குதுல, சோ அதுல சம்திங் அவன் ஏதோ பண்ணி வச்சிருக்கான் போல. நம்ம ஹீரோஸ் எல்லாருமே சென்ட்ரலுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்களா. சோ உள்ள இறங்கி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது அப்ப அந்த ஹெய்டா நம்ம இளவரசி கிட்ட இந்த மாதிரி நீங்க நினைச்ச மாதிரி எல்லாமே சரியா போய்கிட்டு இருக்குது, சூனர் இந்த ஒரு ராஜ்யமே உங்களோட கையில வந்து உங்களுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ராஜ்ய கையில வருது அப்படிங்கறது ஒரு பக்கம் இருந்தாலுமே அது வந்து முழு வெற்றியா மாறாது. ஒன்ஸ் அந்த போப்பை வந்து பவர்ல இருந்து கீழே கொண்டு வரது மட்டும் இல்லாம என்னோட தம்பியான சார்லட்டையுமே வந்து ரெஸ்கியூ பண்ணியாகணும். இந்த நாட்டில் இருக்கிற மக்கள் யார் யாரெல்லாம் வந்து பீஸை வந்து விரும்புறாங்களோ, யார் யாரெல்லாம் அமைதி வந்து நிலவணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களோட ஆசை எல்லாத்தையுமே வந்து நான் நிறைவேற்றி ஆகுவேன். அதுவும் அந்த ரெலிக்கோட உதவி இல்லாம அந்த ரெலிக்குமே வந்து யாரோட கையிலுமே வந்து கிடைக்காதபடி நான் வந்து அதை கண்டிப்பா பாத்துக்குவேன்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல திடகாத்தமா நின்னுகிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அந்த ஜார்ஜ் அப்படின்னு ஒரு கமாண்டர் இருப்பார்ல, சோ அவர் அப்படியே சம்திங் ஏதோ புக்கை படிச்சுக்கிட்டு ஓகே இளவரசி கூட எல்லாருமே இந்த அளவுக்கு வந்துட்டாங்களா, கண்டிப்பா அவங்க ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன், இதுக்கப்புறம் எந்த ஒரு குற்ற உணர்ச்சி எந்த ஒரு கவலை இல்லாம கண்டிப்பா நான் வந்து இறந்து போவேன்னு சொல்லிட்டு அவர் எங்கிருந்து போவாரா. அதுவே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற இடத்துல மோரிஸ் ஒருத்த பின்னாடி இருந்து அட்டாக் பண்ண வரும்போது அவனை யாரோ அட்டாக் பண்றாங்க. அது யாருன்னு பார்த்தா அந்த பல்தசாரா தான் இருப்பாரு. ஏன்னா மோரிஸ் அதுக்குள்ள சின்ன பசங்கிட்ட அடி வாங்க பாக்குறேன்னு சொல்லி கலாய்ச்சிக்கிட்டு அந்த இடத்துல வந்து சண்டைலாம் போட்டுக்கிட்டு இருக்க. ஒன்ஸ் அங்க கிளியர் ஆனதுக்கு அப்புறம் இளவரசி இருக்கிறாங்களே, சோ அவங்களும் உள்ள வருவாங்களா. அப்ப அந்த பல்தசாரை பார்த்து நம்ம இளவரசியோ பரவாயில்ல உயிரோடு இருக்கிறீங்களேன்னு சொல்லி ஹாப்பி ஆகும் போது என்ன சாகடிக்கலாம் இன்னொருத்தான் பிறந்துதான் வரணும், அது மட்டும் இல்லாம இளவரசி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லி அப்படியே மண்டி போட்டுட்டு இந்த மாதிரி என்னதான் இந்த இடத்துல ரொம்ப வருஷமா சர்வ் பண்ணாலுமே என்னால வந்து அன்னைக்கு எதுவுமே வந்து பண்ண முடியல, இளவரசர் சார்லட்டையுமே வந்து என்னால ப்ரொடெக்ட் பண்ண முடியல, அவர் வந்து போப்போட கையில தான் இன்னுமே வந்து
வந்து இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லி அவரால் அதற்கு எதுவுமே வந்து பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணும்போது அதுக்கு நம்ம இளவரசியோ இல்ல அதை பத்திலாம் நீங்க வந்து கவலை பண்ணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. இது எல்லாத்துக்கும் காரணம் எங்க அப்பாவோட டிசையர் மட்டும்தான். சோ எங்க அப்பாவோட ஆசை தான் இது எல்லாத்துக்குமே வந்து வழிவகுத்ததுங்கும் போது என் கூட ஒன்னா சேர்ந்து நாம இது எல்லாத்தையுமே வந்து சரிப்படுத்துவோம் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எங்க இன்னொரு பக்கம் அந்த கெமிலியன் கிங் ஆன அந்த ரூகிஸ் இருக்கிறான்ல, சோ அவன் அப்படியே ராய் கிட்ட சரி நீங்க இரு நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்புவானா. நானும் வரேன் அப்படின்னு அந்த ராய் சொல்லுவான். இல்ல நான் இங்க இல்லாத போது இந்த எல்லாத்தையும் ரூல் பண்றதுக்கு உனக்கு மட்டும் தான் தகுதி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவனை விட்டுட்டு அந்த ட்வின்ஸ் 2 பேர் இருப்பாங்களா, உங்களுக்கு 2 பேருக்கு போர் அடிக்குன்னு சொன்னீங்களா, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறான். இங்க நம்ம ஹீரோஸோ இன்னும் முன்னேறி போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தா அந்த இடத்துல அந்த ஜார்ஜ் இருக்கிறாருல, சோ அவரு இவங்களை எதிர்த்து நிப்பாரா. இதை பார்த்தா நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியாது. அந்த ஜார்ஜ் அவர் நமக்கு தானே சப்போர்ட் பண்ற ஒரு ஆளு, எதுக்கு நம்மள வந்து அப்போஸ் பண்றாருன்னு நினைக்க. அப்ப அந்த மோரிஸ் இங்க இருக்கிற நைட்ஸ் எல்லாரையும் போய் நீங்க பாத்துக்குங்க, நான் அந்த ஜார்ஜை பாத்துக்கிறேன், ஏன்னா அவனை பத்தி எனக்கு தெரியாத விஷயமே கிடையாதுன்னு சொல்லி அவர் அந்த ஜார்ஜ் அட்டாக் பண்றதுக்காக போறாரா. இன்னொரு பக்கம் ஹெய்டோவுமே களத்துல இறங்குறான்னு பார்க்கும்போது அப்ப நம்ம இளவரசி நானும் உங்க கூட சேர்ந்து சண்டை போடுறேன்னு சொல்ல இல்ல வேணான்னு சொல்லுவா. பட் இருந்தாலும் நம்ம இளவரசி ஆர்டரை வந்து மீற முடியாது. இங்க இன்னொரு பக்கம் அந்த விராட் அந்த போப் கிட்ட இந்த மாதிரி ஜார்ஜ் போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாருங்கிற விஷயத்தெல்லாம் சொல்ல கண்டிப்பா ஜார்ஜால கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ண முடியும். பட் அதுவே வந்து போதுமான டைம் தான், எல்லாமே வந்து கரெக்டா தான் போய்கிட்டு இருக்குதுன்னு சொல்லி அந்த போப் வந்து சம்திங் ஏதோ ரெடி பண்ணிட்டு இருப்பானா. சரி நீயுமே சும்மா இருந்தனா விராட் நீயும் போய் அந்த ஜார்ஜுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்ல அவனும் அங்கிருந்து போறான். இங்க அந்த ஜார்ஜ் ஒரு இடத்துல இருந்து இவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது அப்ப அந்த இடத்துக்கு அந்த மோரிஸ் உள்ள வந்துடுறாரா. சோ அவர் வந்துட்டு அந்த ஜார்ஜ் கூட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்க ஏன் இந்த மாதிரி இப்ப இளவரசிக்கே வந்து எதிராக நீ வந்து செயல்படுறேன்னு கேட்கும் போது நான் இந்த சர்ச் சேர்ந்தவன், இந்த சர்ச்சோட ரூல்ஸுக்கு வந்து என்னாலும் நான் கட்டுப்பட்டு தான் ஆகணும், அதனாலதான் இவங்க கூட சேர்ந்து என்னாலும் ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி இவங்க கூட வந்து நான் எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். இங்க நம்ம ஹீரோ கீழே இருக்கிற ஒரு சில நைட்ஸ் வந்து போட்டு தள்ளிடுவானா, அதுக்கப்புறம் சில பேர் அட்டாக் பண்ணாலும் போக அப்ப அந்த இடத்துக்கு அந்த விராடு வருவான். விராடு ரொம்ப ஈஸியா நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணி அப்படியே தூக்கி ஏறிய கரெக்டா அந்த ஹெய்டாமே அங்க வரும்போது அந்த ஹெய்டாமே உள்ள போந்துட்டு அந்த விராடு கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க சுத்தமா அவங்களால வந்து நிக்கவே முடியாது. அந்த விராடு பயங்கர ஸ்ட்ராங்கா இருப்பான். சோ அப்ப நம்ம இளவரசி இருக்கிறாள், சோ அவ அப்படியே விராடு கிட்ட ஏன் இந்த மாதிரி எங்களை எதிர்த்து நீ வந்து சண்டை போடுற, உன்னால சர்ச் வந்து அவ்வளவு ஈஸியா விட்டு கொடுக்க முடியாதான்னு கேட்க சர்ச்சோட ஆர்டர்ல தான் இவ்வளவு நாளா நான் வந்து இருந்திருக்கேன், சோ சர்ச்சோட ஆர்டரை என்னால என்னால மீற முடியாதுன்னு சொல்லுவான். அதுவே அந்த போப் ஊர்ல இந்த மாதிரி பேட்டில் நடந்துட்டு இருக்குதுல, சோ இதுல மக்களோட பயம் அவங்க சிந்துற அந்த ஒரு ரத்தம் இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த ரெலிக்கோட பவரை நான் வந்து அப்சர்வ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. இங்க இவங்களுமே வந்து அந்த விராடு கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அப்ப நம்ம இளவரசி இருக்கிறாள், சோ அவளும் விராடு கூட சண்டை போட வரும்போது உன் பவரை வச்சுட்டு நீ கொள்ள சண்டை போடலாமான்னு சொல்லி அவளை போட்டு தள்ளான்னு போகும்போது உள்ள நம்ம ஹீரோ வந்துட்டு இளவரசியை வந்து காப்பாத்த ட்ரை பண்ண அப்ப இளவரசியோட கையில இருந்து சம்திங் ஏதோ மேஜிக் மாதிரி வந்து அந்த விராட் அட்டாக் பண்ணுதா. இந்த கேப்ல நம்ம ஹீரோ சோட எடுத்து விராடோட வயிற்றுலயே சொருகிடுறான். ஆனா அப்ப விராட் ஆமா மறந்தே போயிட்டேன், நீ அந்த மேஜிக்கை பொசஸ் பண்ணிருக்கிறத எப்படி நான் மறந்தேன்னு சொல்லி அவன் திருப்பி அவனோட போர்ட்டலை ஓபன் பண்ணி அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறானா. இங்க இன்னொரு பக்கம் அந்த ஜார்ஜ் அந்த மோரிஸும் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருப்பார்ல, பார்த்தா 2 பேரும் ஒன்னா வந்து பேசிக்கிட்டு இருப்பானுங்க. ஆமா உனக்கு என்னதான்டா பிரச்சனைன்னு கேட்கும்போது அப்பதான் அந்த ஜார்ஜ் வந்து சொல்றாரு ஆக்சுவலி அந்த ஜார்ஜும் நம்ம போப் இருக்கிறான்ல, சோ அவங்க 2 பேரும் ஒன்னா தான் பிரீஸ்டுக்காக வந்து படிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. சோ 2 பேரும் ஒன்னா தான் அந்த சர்ச்ல வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்களா. பட் இருந்தாலுமே அந்த போப்பா இருக்கிறான்ல, சோ அவன் தான் அங்க இருக்கிறவங்களோட அதிகமான நம்பிக்கையை வந்து பெற ஆரம்பிச்சான். அவன் தான் கண்டிப்பா இந்த கண்ட்ரியோட ஒரு போப்பா இருக்க போறான் அப்படிங்கறதுமே வந்து முடிவாகப்பட்டது. பட் இப்படி இருக்கும்போது தான் கொஞ்ச நாள் போக போக அவனோட செயல்கள் எல்லாமே வந்து ரொம்ப தப்பா இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த ஜார்ஜ் வந்து கண்டுபிடிச்சானா. சோ அப்படி இருக்கும்போது ஏன்டா அப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு இன்னுமே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னு கேட்க அவன் பக்கத்துல சம்திங் என்னமோ ஒண்ணு இருக்குது, அவன் வந்து மக்கள் எல்லாருமே வந்து அட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், சோ அவன் கிட்ட நெருங்குறது அப்படிங்கறதுமே வந்து கொஞ்சம் டேஞ்சரான விஷயம் தான் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்க இன்னொரு பக்கம் அந்த போப் இருக்கிறான்ல, சோ அவன் வந்து அந்த ஒரு ரெலிக்கோட பவரை மொத்தத்தையும் அப்டேட் பண்ணிடுறானா. பார்த்தா இந்த போப் இருக்கிறான்ல இவன் வந்து சின்ன பையனா இருக்கும்போது அவங்க அம்மா வந்து கடைசியில எப்படி இருக்கும் தருவாயில இருக்க, நீ வந்து அரசரோட பையன், அரசர் கூட நான் வந்து அஃபேர்ல இருந்தேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க சொல்லி இருந்திருப்பாங்க. ஆனா அவங்க அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் ராஜா வந்து ரொம்ப ஹாப்பியா அவர் பேலஸ்ல வாழ்ந்துட்டு இருப்பாரு. பட் இந்த போப் சின்ன பையனா இருக்கும்போது அவன் வந்து தனியா அனாத மாதிரி இருந்திருப்பானா. சோ அதனால தான் ராஜாவோட குடும்பத்தை பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு அவனுக்குள்ள வந்திருக்கும். அதுவே இங்க நம்ம ஹீரோஸ் கூட அந்த ஜார்ஜும் சேர்ந்துருவாரா. சோ அதுக்கப்புறம் அவன் இந்த போப் இருக்கிற சர்ச்சுக்குள்ள போய் பார்ப்பாங்க. பட் அந்த இடத்துல அந்த போப் இருக்க மாட்டான். சோ அவன் எங்க போயிருப்பான் அப்படின்னு யோசிக்கும் போது இப்போதைக்கு அதெல்லாம் மேட்டர் கிடையாது, நம்ம போய் கேஸ்ல வந்து கைப்பற்றாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜார்ஜ் வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட் டனல் இருக்குன்னு சொல்லி அந்த ஒரு வழியா அவங்கள கூட்டிட்டு போறாரு. ஆனா அதுவே இன்னொரு பக்கம் அந்த ரூகிஸ் இருக்கிறாருல, சோ அவர் அப்படியே அந்த 2 ட்வின்ஸ் இருப்பாங்கல்ல, சோ அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு அவங்க வழியில வர நைட்ஸ் எல்லாரையும் வந்து போட்டு தள்ளிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி கொலை பண்ண மாட்டாங்க, கொலை பண்ண வேணாம் தான் அந்த ரூகிஸ் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அந்த ரூகிஸ் சரி நீங்க 2 பேரும் போயிட்டு அந்த ஒரு ரெலிக்க வந்து கண்டுபிடிக்கிற வேலையை பாருங்க, நான் இந்த மாதிரி
மாதிரி கேசலுக்கு போக போறேன்னு சொல்லி 2 பேரும் பிரிஞ்சு போவாங்களா. அப்ப அந்த ட்வின்ஸ் 2 பேரும் அந்த ரெல்லிக்கை கண்டுபிடிச்சா நம்ம கொண்டு வந்து இவங்க கிட்ட கொடுத்துதான் ஆகணுமா அப்படின்னு யோசிக்க, இல்ல வேண்டாம், நம்ம அந்த டிராகன் பொண்ணு இருக்கிறாள் அவகிட்ட கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போவானுங்க. இங்க நம்ம ஹீரோஸும் அங்க இருக்கிற ஒரு ட்ரைனேஜ் வழியா தான் அந்த கேசலுக்கு வந்து போயிட்டு இருப்பாங்களா. சோ அப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த ட்ரைனேஜ் வழியா அந்த ஒரு நோயால அஃபெக்ட் பண்ணப்பட்ட மக்கள் எல்லாம் இருக்கிறாங்கல்ல. சோ அவங்க எல்லாம் வர ஆரம்பிப்பாங்களா. சோ அதை பார்த்து அந்த தவனி ஓகே ஃபைன், நீங்க எல்லாம் போய் உங்களோட வேலையை வந்து பாருங்க, எனக்கு ஏத்த ஒரு வேலை வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு அது கூட எல்லாத்துக்கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எல்லாரும் அந்த கேசலுக்கு வந்துருவாங்களா. ராஜாவோட ரூமுக்கு போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஆனா அப்ப ஹெய்டா இருக்கிறாள். சோ அவளுக்கு சம்திங் அந்த இடத்துல ஏதோ வர மாதிரி சத்தம் வந்து கேட்க, ஓகே ஃபைன், அது என்ன அப்படின்னு நான் போய் பாத்துக்கிறேன், நீங்களாம் போய் உங்க வேலையை வந்து பாருங்கன்னு சொல்லி அந்த ஹெய்டா தனியா போக, அப்ப அவளை யாரோ அட்டாக் பண்ற மாதிரி இருக்குதா. இங்க இன்னொரு பக்கம் இவங்கெல்லாம் அந்த ராஜாவோட ரூமுக்கு வரும்போது அந்த இடத்துல நம்ம ஹீரோக்கு யாரோ வர மாதிரி தோணும். பார்த்தா அந்த இடத்துல யாரோ நடந்து வர, அதை பார்த்து அந்த மோரிஸும் சரி நம்ம ஹீரோவும் சரி பயங்கரமா ஷாக் ஆகுறாங்களா. ஆனா அதே நேரத்துல இங்க ஹெய்டாவை ஒருத்தங்க அட்டாக் பண்ணிருப்பாங்கல்ல. சோ அந்த ஒரு பர்சனை பார்த்து ஹெய்டா ஷாக் ஆகுறா. அன்றைக்காக அந்த லியானும் சரி நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுக்காக அந்த பெர்னாண்டோவும் சரி 2 பேரும் உயிரோட வந்து இருக்கிறத பார்த்துட்டு, உங்களை என் கையால தானே புதைச்சு எப்படி வந்தீங்கன்னு சொல்லி ஷாக்கா பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா. அப்படியே கட் பண்ணி பிளாஷ்பேக் பார்த்தா அந்த ராஜா ராணியை வந்து திருப்பி உயிர்ப்பிக்க வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணியிருப்பாரு. பட் அது வந்து முடிஞ்சது இருக்காதா. ஏன் இதை என்னால பண்ண முடியலன்னு சொல்லி அங்க இருக்கிற போப் கிட்ட கேட்க, என்னதான் நமக்கு அதுக்கான மந்திரங்கள் எல்லாமே தெரிஞ்சிருந்தாலுமே இன்னுமே நமக்கு அந்த மந்திரங்களை வந்து பயன்படுத்துற அளவுக்கு சக்தி வந்து கிடையாதுன்னு சொல்ல, அப்ப அந்த ராஜா வேணும்னா இந்த நாட்டுல ஏதாவது சூனியக்காரி இருந்தாங்க போது அவங்கள வந்து கொண்டு வரலாமா அப்படின்னு கேட்பானா. அதுக்கெல்லாம் வந்து எந்த ஒரு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா மக்களோட அன்பும் நம்பிக்கையும் இருக்கிற ஒரு பர்சனால கூட இதை வந்து பண்ண முடியும். எப்படி அந்த ரூகிஸ் இருக்கிறாருல, அந்த கெமிலியாவோட கிங் ஆன அந்த ரூகிஸ், அவரு தான் நம்ம கிட்ட இருக்கிறாருல, அவரை பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லுவானா. சோ அவனை வந்து ஏன் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போப் வந்து அப்படியே ராஜாவோட மண்டையை வந்து போட்டு கழுவிட்டு இருக்க. அதுக்கப்புறம் அந்த ரூகிஸ் இருக்கிறாருல, சோ அவரு ஒரு நாள் இந்த ராஜாவை மீட் பண்றதுக்காக வரும்போது இந்த மாதிரி சொல்லுவாரு, உங்களுக்காக தான் நாங்க பார்டர்ல அந்த அளவுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம், என்னோட மக்களால வந்து இன்னுமே வந்து தொடர்ந்து சண்டை போட முடியல, சோ அதனால சப்போர்ட்டுக்கு உங்களோட சோல்ஜர்ஸுமே கொடுத்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து ஹேண்ட்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லும்போது, ஆனா அதுக்கு அந்த ராஜா அதை எப்படி தர முடியும், நீ இந்த இவ்வளவு நாளா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற, ஆனா ஒரு சின்ன பிரோஜனை கூட ஏற்படவே கிடையாது, அது மட்டும் இல்லாம அந்த தைரகன் கிங்கோட தலையை வந்து கொண்டு வர சொல்லி உனக்கு எவ்வளவு வருஷமா நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், இன்னும் அதை உன்னால வந்து பண்ண முடிஞ்சதா என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ராஜா வந்து தேவையில்லாம ரூகிஸ் வந்து திட்டுற மாதிரி இருக்குமா. ரூகிஸ் எல்லாம் பயங்கர கடுப்பாகும். என்னன்னு பார்த்தா இதுவுமே அந்த போப்போட ஒரு பிளானா தான் இருக்கும். நீங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த ரூகிஸ் வந்து கோவப்படுத்துற மாதிரி ஏதாவது பண்ணணும். சோ அவன் வந்து அதிக கோவப்பட்டான் அப்படின்னா தான் இந்த ஒரு பவர் வந்து வேலை செய்யும் அப்படின்னு அவன் சொல்லியிருந்திருப்பான். சோ அதனாலதான் இந்த ஒரு ராஜா வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த ரூகிஸ் வந்து பயங்கரமா கோவப்படுத்துற மாதிரி, நீ என்னைக்குமே வந்து பிரயோஜனமா இருந்ததே இல்லை, நீ உருப்படியே கிடையாது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து அவனோட லாயல்ட்டியை கூட கொஸ்டின் பண்ற அளவுக்கு பேசுவானா. அப்ப அந்த இடத்துல தான் அந்த லியானுமே இருந்திருப்பான். இருந்தாலும் ராஜா நீங்க ரூகிஸ் இந்த அளவுக்கு எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லும் போது, அப்ப அந்த ரூகிஸ் வேணா லியான் சப்போர்ட் பண்ணி பேசாதன்னு சொல்ல, ஆனா அப்ப அந்த ராஜா என்னடா லியானு ரூகிஸ் 2 பேரும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு எங்க ஹார்டன்ஷியாவே வந்து பிட்ரே பண்றதுக்காக வந்து ட்ரை பண்றீங்களா அப்படிங்கும் போது அவ்வளவுதான் ரூகிஸ் வந்து பயங்கர டென்ஷன் ஆயிடுறான். ஏண்டா டே உனக்கு இவ்வளவு நாளா வந்து லாயலா இருந்தோம் அப்படின்னா எங்களே வந்து துரோகி அப்படிங்கிற பட்டத்தை வேற கட்டுறீங்களா ராஜா, என்னன்னாலும் உங்களோட இந்த துரோகத்தையும் உங்களோட இந்த ஒரு தவறை என்னால மன்னிக்க முடியாதுன்னு சொல்லும் போது டக்குன்னு அப்படியே அந்த ஒரு ரூகிஸ் வந்து ஒரு பயங்கர மான்ஸ்டர் மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறானா. ஈவன் அந்த ரூகிஸ்கே இது ஷாக்கா தான் இருக்கும், எங்க நான் உருமாறுறேன் அப்படின்னு. ஆனா இதுவுமே வந்து அந்த ரெலிக்கோட பவர் தான், அந்த போப்போட ஒரு பிளான் தான். சோ கோவமான அந்த ரூகிஸ் வந்து ஒரு மான்ஸ்டரா மாதிரி அந்த இடத்துல அந்த லியானை மட்டும் இல்லாம அந்த ராஜாவையும் போட்டு தலைந்திருப்பான். கட் பண்ணா பிரசன்ட்ல அந்த லியானும் அந்த பெர்னாண்டோவும் இவங்களை எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது இவங்களுக்கு எப்படி அவங்களோட அப்பாவே வந்து எதிர்த்து சண்டை போறது பிளஸ் திருப்பி வேற வந்திருக்காருன்னு சொல்லி அது வேற ஒரு பக்கம் எமோஷன். சோ அதனால முடிஞ்ச அளவுக்கு சண்டை போடாம இருக்கும்போது அப்ப டக்குன்னு அந்த மோரிஸ் இருக்கிறாருல, சோ அவரோட செஸ்ட்ல வந்து ஒரு கோடை போடுறது மட்டும் இல்லாம அவரோட கண்ணுலயுமே வந்து 2வது ஒரு கண்ணு இருக்கும்ல, சோ அதையுமே வந்து நொல்லாக்கி விட்டுருவாங்க. அவ்வளவுதான் 2 கண்ணு அவருக்கு தெரியாது. நம்ம ஹீரோமே முடிஞ்ச அளவுக்கு அந்த பெர்னாண்டோ கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. அப்ப அந்த பெர்னாண்டோ வந்து சொல்லுவான், ஹோல்ட் பேக் பண்ணாதடா, நான் ஆல்ரெடி இறந்து போயிட்டேன், இது எல்லாமே வந்து அந்த போப் தான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், என்ன வந்து ஃப்ரீ பண்ணு அப்படின்னு சொல்ல, அதே ஒரு விஷயத்தை தான் அந்த லியானுமே அந்த ஹெய்டா கிட்ட நான் வந்து ஆல்ரெடி கண்ட்ரோல்ல இருக்கிறேன், சோ என்ன வந்து தோக்கடிக்கிற ஒரு பொண்ணா தான் நீ வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி உன்னை வந்து நான் வளர்த்திருந்திருக்கேன், அதை வந்து நீ தப்புன்னு ப்ரூவ் பண்ணிடாதான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, ஆனா அதுக்கப்புறம் அவ்வளவுதான் நம்ம ஹீரோவும் சரி அந்த ஹெய்டாவும் சரி 2 பேருமே அவங்களோட அப்பாவை வந்து அதே இடத்துல வந்து போட்டு தள்ளிடுறாங்க. நம்ம ஹீரோலாம் என்னோட மக்களை வந்து நான் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்திருக்கேன். அதே நேரத்துல தான் என்னோட அப்பாவான உங்களையுமே வந்து யாரும் கண்ட்ரோல் பண்றாங்க அப்படிங்கும் போது உங்களை அதுல இருந்து விடுவிக்க வேண்டியதுமே என்னோட கடமை தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பயங்கர டிராமாட்டிக்கா எமோஷனலா அவங்க அப்பா வந்து ரிலீஸ் பண்ணுவாங்களா. சோ அதுக்கப்புறம் அந்த மோரிஸ் இருக்கிறாருல, சோ அவரோட கண்ணு வந்து போயிருந்திருக்குமா, அவரு இந்த மாதிரி நான் நல்லா தான் இருக்கிறேன்,
இருக்கிறேன், நீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க, என்ன கூட்டிட்டு போனீங்க அப்படின்னா சீக்கிரம் உங்களால போக முடியாதுன்னு சொல்லும் போது புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோமே அங்கிருந்து கிளம்புறானா. ஆனா அதுக்கப்புறம் அவருமே ஓகே பிரதர், உனக்கு வாக்கு கொடுத்த மாதிரி உன்னோட பையனை வந்து நான் ஒழுங்கா வளர்த்திருக்கேன்னு சொல்லிட்டு அதே இடத்துல ரொம்ப ஹாப்பியா அந்த மோரிஸ் வந்து அவரோட உயிரை விடுறாரு. இன்னொரு பக்கம் அந்த ஃப்ளாய் இருக்கிறாள், சோ அவ அந்த மோலோட ஹெல்ப் மூலமா அந்த கேசலுக்குள்ள வரலாம் அப்படின்னு பாத்துட்டு இருப்பாளா. பார்த்தா அந்த ட்ரைனேஜ் வழியா வரும்போது அந்த இடத்துல அந்த டவுனிஸ் இருக்கிறான்ல, சோ அவனை வந்து பாக்குறா. சோ அவனும் நல்லா தான் இருக்கிறான் போல. ஆனா அதே நேரத்துல நம்ம ஹீரோவும் அந்த இளவரசியும் அந்த ராஜா இருக்கிற இடத்துக்கு வர அங்க பார்த்தா அந்த சார்லட் இருக்கிறான்ல, சோ இளவரசியோட தம்பி, அவனை வந்து பாக்குறாங்க, நல்லா தான் இருக்கிறான். அவனை காப்பாத்தினதுக்கு அப்புறம் அங்க அரசபையில இருக்கிற ராஜாவோட அந்த த்ரோன் இருக்கும்ல, அதுல அந்த போப் உட்கார்ந்து இருப்பானா. எப்பாடி தம்பியும் அக்காவும் ரீயூனைட் ஆகுறது இதை பார்க்கும்போது என் கண்ணெல்லாம் கலங்குதுன்னு சொல்லிட்டு இருப்பானா. அப்புறம் அவங்க அப்பாவான பெர்னாண்டோவை மீட் பண்ணி திருப்பியே அப்புறம் என்ன நல்லா பேசுனீங்களா கேட்க, உனக்கு தான் நான் வந்து நன்றி சொல்லணும், ஏன்னா எங்க அப்பாவை மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்னோட நோக்கம் என்னங்கிறது எனக்கு புரிய வந்ததுன்னு சொல்லிட்டு அந்த போப்பை எதுக்கிறதுக்காக நம்ம ஹீரோ ரெடி ஆகுவானா. ஆனா அப்பதான் அந்த போப்புமே இந்த மாதிரி நான் அந்த ஊர்ல வந்து ஒரு பீஸ் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன்ப்பான்னு சொல்ல, இந்த மான்சஸ் வச்சுக்கிட்டு நீ வந்து அமைதி வேற கொண்டு வர போறியான்னு கேட்க, ஆமா மான்சஸ் வச்சிருந்தோம் அப்படிங்கும் போதுதான் ஒரு காமனான எதிரியை வந்து கிரியேட் பண்ண முடியும். சோ அந்த மாதிரி ஒரு காமனான எதிரி இருந்தா மட்டும்தான் மக்கள் எல்லாரும் ஒன்னா இருப்பாங்கன்னு சொல்லி அந்த மான்சஸ் வச்சு அவங்களை அட்டாக் பண்ண. கூடவே அந்த போப் வந்து சொல்றான், எங்க அம்மா வந்து ஏமாத்தி உங்க அப்பா மட்டும் ஜாலியா இருந்தான்ல, சோ அதுக்கு பழி வாங்க வேணாமான்னு சொல்லிட்டு அந்த போப் பார்த்தா அப்படியே அந்த இடத்துல வந்து சம்திங் ஒரு பெரிய பெரிய மான்சஸ் எல்லாத்தையும் வந்து கிரியேட் பண்ணி அவங்களை அட்டாக் பண்ணலான்னு பார்த்தா நம்ம ஹீரோவும் அதை அட்டாக் பண்றதுக்காக ட்ரை பண்ணுவான். பட் எதுவுமே வந்து வேலைக்கு ஆகாது. சோ அப்போ அந்த இளவரசி இருக்கிறாள், சோ அவ திருப்பி அவளோட மேஜிக்கல் பவர்ஸை வந்து யூஸ் பண்ணும்போது அது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் ஆகுமா. அவளோட பவர்ஸை நம்ம ஹீரோவோட ஸ்வாடுக்குமே டிரான்ஸ்ஃபர் பண்ண நம்ம ஹீரோவும் அவனோட ஸ்வாட்ஸை வச்சு அங்க இருக்கிற டீமன்ஸ் எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டு இருப்பானா. பட் இருந்தாலுமே டக்குன்னு அந்த மான்ஸ்டர் வந்து சம்திங் ஏதோ கிராவிட்டி மாதிரி கிரியேட் பண்ணி அங்க நம்ம ஹீரோவையும் அந்த இளவரசி வந்து கம்ப்ளீட்டா புல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஸ்வாடு பறந்து வந்து அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ணும். யாருன்னு பார்த்தா அந்த ரூகிஸா இருப்பாரு. பார்த்தா அந்த ரூகிஸுக்குமே வந்து அந்த மித்திக்கல் பவர்ஸ் எல்லாமே வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி கிடைச்சிருக்குமா, அதனாலதான் அந்த ஒரு மான்ஸ்டர் அவரால் அட்டாக் பண்ண முடியுது. அதுக்கப்புறம் 3 பேர் ஒன்னா சேர்ந்து அந்த ஒரு மான்ஸ்டர் வந்து டிஸ்ட்ராய் பண்றாங்க. டிஸ்ட்ராய் பண்றது மட்டும் இல்லாம அந்த போப் அவனோட ஃபுல் பவர் இழந்து அதே இடத்துல படுத்துறானா. சோ அதுக்கப்புறம் அந்த ரூகிஸ் இருக்கிறாருல, சோ அவருமே வந்து இவங்களுக்கு சப்போர்ட் தான் பண்ணிட்டு இருந்திருக்காரு இவ்வளவு நாளா அப்படிங்கிற விஷயம்லாம் இவங்களுக்கு தெரிய வர. பிளஸ் அந்த டூக்குமே நம்ம இளவரசி கிட்ட இந்த மாதிரி நான் அந்த ஒரு இடத்துல முக்கியமான ஒரு விஷயத்தை தேடி வந்திருக்கேன்னு சொல்லுவானா. என்ன அந்த ரெலிக்கு தேடி வந்திருக்கீங்களான்னு கேட்க, இது உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு அந்த ரூகிஸ் வந்து ஷாக் ஆவானா. பட் இளவரசி அந்த ரெலிக்கு வந்து ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு வெப்பன் தான், பட் அது வந்து மத்தவங்களோட கையில கிடைச்சதுன்னா அதை தப்பான ஒரு விஷயத்துக்கு தான் பயன்படுத்துறாங்க போது அதை நம்ம என்னாலும் அழிச்சே ஆகணும்னு சொல்ல அந்த ரூகிஸும் கண்டிப்பா அதை தான் நம்ம வந்து பண்ணியாகணும் இளவரசியுமா. ஆனா அப்ப அந்த இடத்துல இந்த போப் வந்து இன்னும் இறந்துருக்க மாட்டானா. என்ன ஹாப்பி எண்டிங் நினைக்கிறீங்களான்னு சொல்லும் போது அந்த போப்போட தேர்ட் ஐ மாதிரி ஒன்று இருக்கும், அது அப்படியே கம்ப்ளீட்டா பிரேக் ஆக வெளியில வந்து அப்படியே ஒரு பெரிய ரெட் கலர்ல என்னமோ எரிஞ்சுக்கிட்டு இருக்குமா. ஆனா அதே நேரத்துல அந்த 2 ட்வின்ஸ் அந்த ரெலிக்கு தேடி போயிருப்பாங்களா, பார்த்தா அந்த இடத்துல அந்த ரெலிக்கு இருந்திருக்காது. என்னன்னு பார்த்தா அந்த விராட் இருக்கான்ல, சோ அவன் அந்த ரெலிக்கு எடுத்துட்டு போயிட்டு அந்த இடத்துல வச்சு அப்படியே அந்த கண்ட்ரில வந்து சம்திங் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல ஃபுல் மூன் வரும்போது ஆப்வியஸா நம்ம ரூகிஸ் வந்து அந்த இடத்துல ஒரு வேர்வல்ஃபா கம்ப்ளீட்டா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறானா. சோ அதுக்கப்புறம் என்ன அந்த இடத்துல நம்ம இளவரசியும் சரி நம்ம ஹீரோவையும் சரி அவன் வந்து அட்டாக் பண்றதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோ நம்ம இளவரசியை வந்து காப்பாத்துறதுக்காக அந்த இடத்துல அந்த ரூகிஸை வந்து ஸ்டாப் பண்ணிடுறான். பட் அந்த ரூகிஸ் மயக்கம் அடைறதுக்கு முன்னாடி அவனோட கிளா மூலமா நம்ம ஹீரோவையும் அப்படியே பெராண்டி விட அதே இடத்துல நம்ம ஹீரோவும் அதிக பிளட் லாஸ் காரணமா கடைசி நொடிகள் இருக்கும்போது இந்த மாதிரி என்னோட ஜேர்னி வந்து இதோட முடிஞ்சது, என்னோட இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும் அரசு குடும்பத்தை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கறது என்னோட வேலை, அதை நான் முடிச்சிட்டேன்னு சொல்லி அதே இடத்துல அவன் வந்து இறந்து போவான். சீன் கட் ஆகுது. பார்த்தா நம்ம இளவரசி வந்து அப்படியே ராணியால மாறி இருந்திருப்பாங்க போல. அங்க இருக்கிற ஊர் மக்கள் கிட்ட எல்லாம் இப்படி ஒரு போர் வந்து நடந்துச்சு, சோ அதுல இறந்து போனவங்க வீர மரணம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்லாம் குளோரிஃபை பண்ணிட்டு திரும்பி பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஹீரோ உயிரோட நிற்பான். என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல நம்ம இளவரசிக்கு வந்து ஒரு பவர் இருந்திருக்கும்ல, சோ அது மூலமா நம்ம ஹீரோ வந்து திருப்பி உயிர் பெற்று வந்திருப்பானா. பட் இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்ச அந்த சூனியக்காரி இருக்கிறாள் அந்த பொண்ணு, சோ அவ யோசிப்பா இளவரசி தெரிஞ்சோ தெரியாமலேயோ அவங்க அப்பா வந்து எந்த ஒரு பாவத்தை வந்து செய்ய துணிஞ்சாரோ அதே தப்ப திருப்பி பண்ணிட்டா, அது மூலமா இந்த ஒரு ராஜாங்கத்துக்கு என்னென்ன ஆபத்து வரப்போதோன்னு நினைக்க நம்ம ஹீரோ உயிரோட வந்திருப்பான்ல. சோ அப்படி வந்தா நம்ம ஹீரோட கண்ணுல அப்படியே ரெட் கலர்ல ஏதோ எரியற மாதிரி எல்லாம் காமிச்சு அங்கே இந்த ஒரு சீசன் 1 வந்து முடிக்கிறாங்க. ஓகே ஃபைன், இந்த சீரீஸ்ல சீசன் 1 மட்டும் தான் இருக்குது, சீசன் 2லாம் வரல. எனக்கு தெரிஞ்ச சீசன் 2லாம் வராதுன்னு தான் நினைக்கிறேன், ஏன்னா சீசன் 1 வந்து பல வருடங்கள் இருக்கும்.